So, okay, hey, hello, வணக்கம் நண்பர்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீம் கைஸ். How are you all? எல்லாம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு கைஸ்? ஹலோ 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 ஹலோ, ஹாய் 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 ஹாய், எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? How is life going? ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ராய் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் என்ன எக்ஸாக்டா பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து 6 மேட்சஸ் வந்து ஒரு மேட்ச் கூட பார்க்கல. பிஃபோர் யூ சே லைக் என்ன ப்ரோ முன்னாடி பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்போ எந்த மேட்சஸும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா தேர் இஸ் கோயிங் டு பி சம்திங் விச் ஐ எம் கோயிங். என்னன்னா காலையில மேட்ச் டைமிங்ஸ் அப்போ நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். ஒரே மன வருத்தமாக இருக்கிறது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேட்சஸ் என்னால அந்த டைம்லயே பார்க்க முடியல. அது போக நியூ ஓபன் ஃபார் ஆல் ஈவெண்ட், இந்த ஈவெண்ட் வந்து நான் எல்லாம் எல்லாருக்கும் நான் இந்த ஈவெண்ட்டை பத்தி வந்து சின்னதா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் நான். ஓகேவா? அண்ட் 6 people watching the stream. Troy Mas, Wolf Maja, welcome to the stream. 2 Tamil team. Wait a second, guys. 2 Tamil team at table bottom. Hope they bounce back in upcoming days. Harshavardhan, welcome to the stream, G. 2 Tamil teams in bottom. PT விட்டு பாட்டம்ல தான் இருக்காங்களா? ஓ போடு ட்ரை என்னையா? நைஸ் ப்ரோ. 2 சீடியா ப்ரோ? 2 சீடியா? ட்ராய் வந்து 1 சீடி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒருத்தர். இது மெம்பர்ஸ் குரூப்ல சொன்னாங்க. அப்பதான் பார்த்தேன் நானு. நைஸ் 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 கைஸ், நைஸ் கைஸ். ட்ராய் ஜிஜி. சரி ஓகே, அப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்துருவாங்க கைஸ். பிஃபோர் ஹாப்பிங் இன் டு திஸ், நீங்க இப் இன் கேஸ் வந்து பிஜேஎஸ் மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, நாங்க பிஜேஎஸ் ட்ரை பண்ணோம் ஆனா அஃபிஷியல் ஈவெண்ட் எங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஹியர் இஸ் அனதர் அஃபிஷியல் ஈவெண்ட் ஃபார் யூ ஆல். ஸோ இது வந்து என்ன, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃப்டன் வந்து தேர்ட் பார்ட்டி ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸோட கை கோத்து நடத்துற ஒரு ஈவெண்ட். 10 lakhs பிரைஸ் பூல் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது. மற்றபடி வந்து இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்தஸ்டோட இந்தியா ரைசிங் சீரிஸ் 2026 என்ற பேர்ல 10 லட்ச ரூபாய் பிரைஸ் பூலோட ஓபன் ஃபார் ஆல் அப்படின்ற கான்செப்ட்ல நடக்க போகுது. சின்ஸ் இது கிராஃப்டன் கூட கொலாபரேட் பண்ணி இவங்க வந்து நடத்துறாங்க அப்படின்றதுனால இதுல சாம்பியன்ஸோ இல்ல டாப் 3யோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம்பிஎஸ் ஸ்லாட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ அதனால வந்து மறக்காம இது பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாரி, மறக்காம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஜி வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். தக்காளி கிலோ 42, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. ஏபிசி, ஐ ஹோப் டிடி வில் பிளே டுமாரோ. குட் ஈவினிங் ஸ்ரீ ப்ரோ. ராஜ்குமார் பாலசுப்ரமணியன், ஹை ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். அது ஏன் வந்து செமிஃபைனல்ஸ்ல வந்து தமிழ் டீம்ஸ் எல்லாமே வந்து இப்படி உழப்புனாங்க எனக்கு அது புரியல. ஸோ இங்க பாப்போம். ஓகே, இங்க பாப்போம் என்ன கதைன்னு. இப்போ எல்லாமே வந்து நார்த்ல வந்து கம்ப்ளீட்டா இதே மாறிடும் ப்ரோ, ரெப்புடேஷனே மாறிடும் கைஸ். சவுத்ல இருந்து வர டீம் எல்லாமே பட்டன் டீம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவானுங்க அவனுங்க. அதுதான் வந்து கொஞ்சம் மன வருத்தம். See that TT speak after first match. Okay. குட் ஈவினிங் ஸ்ரீ ப்ரோ. ராஜ்குமார் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். கைஸ் லைவ் பாக்குறவங்களா லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து பாயிண்ட் ஸ்டாண்டிங் பார்த்தலாம். வந்து இதே பார்க்கல ப்ரோ, இன்னும் பாயிண்ட் ஸ்டாண்டிங் கூட பார்க்கல ப்ரோ. ஸோ எல்இஎஃப்பி ஸ்டில் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. செம்ம ஆவரேஜ் ப்ரோ, 9.92. எல்இஎஃப்பி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் கைஸ், உண்மையிலே செம்ம ஆவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டானின்ஸா கைஸ். நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த போன வருஷம் வந்து 16 ப்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஏதோ ஒரு அஃபிஷியல் ஈவெண்ட்ல. ஓகேவா? 16 ப்ரோல தான் அவங்க விளையாண்டாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 17 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் இந்த 16 ப்ரோ எடுத்த அதே 16 ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட்டாங்க இது இந்த பிளேயர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இப்போ 18 வந்துடுச்சு அப்படின்னா 16 ப்ரோ வந்து அவுடேட் ஆயிடும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, 17 ப்ரோ தருவாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து ப்ரோ மேக்ஸ் டிவைஸ்ல ஆடுறீங்க இங்க அப்படின்னாலுமே
லேன்ல வந்து நீங்க ப்ரோ டிவைஸ்ல தான் ஆட வேண்டியது வரும். சின்ன டிவைஸ்ல தான் ஆட வேண்டியது வரும். ஸோ அதனால எல்லாம் ப்ரோ டிவைஸ்ல கிரைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. இப்போ 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற மாரி அவங்க தந்தாங்களான்னு தெரியல. எல்லாருக்கும் 16 ப்ரோ தான் குடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ அதனால எல்லாருமே வந்து இப்போ வாங்கி நீங்க கிரைண்ட் பண்றீங்க. ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா, இல்ல ஆர்க்ல இருக்காங்க. மேக்ஸ் வேரியன்ட்க்கு பதிலா ப்ரோ வேரியன்ட் வந்து வாங்கி விளையாடுங்க. சின்னதா இருக்கும். அதோ இந்த ஐஃபோன் 12 இங்க இருக்கு பாருங்க. இந்த சைஸ்ல வரும். ஸோ இதுல வந்து நீங்க பெரிய ஃபோன்ல விளையாடிட்டு இதுல விளையாடுறதுக்கு அப்படியே பஞ்சு புடிக்கிற மாரி இருக்கும் இது. ஸோ அதனால எல்லாம் ப்ரோ வேரியன்ட்ல வாங்கி விளையாடுங்க இதுக்கு மேல. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெட்டா நின்ஜா வந்து 9 மேட்சஸ்க்கு 78 நாட் பேட். ஆர்ஜிஇ 9 மேட்சஸ்க்கு 78. ஓஜி 9 மேட்ச்க்கு 77. ஓகே. காட்லைக் என்னடா நேத்தே நெறைய பாயிண்ட் எடுத்த மாரி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன 69 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. நேத்து எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தாங்க காட்லைக்? யாராவது சாட்ல கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ மித்து மித்து வந்து பார்த்தீங்கன்னா 68. 9 மேட்சஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் வந்து 9 மேட்சஸ் விளையாட்டாங்க. நானெக்ஸ் கூட செம்ம ஆவரேஜ்யா. இதுல ஆவரேஜ் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ற டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 எல்இஎஃப்பி 9 மேட்ச்க்கு 92 ஆவரேஜ் வச்சிருக்கான். விச் மீன்ஸ் 10 பாயிண்ட்ஸ் பெர் மேட்ச்ன்ற ஆவரேஜ் வச்சிருக்காங்க. செம்ம ஆவரேஜ். ஸோ இத இவங்க இப்படியே மெயின்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 200% குவாலிஃபைட் டேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்பயே எனக்கு தெரிஞ்சு எல்இஎஃப்பி வந்து இல்ல சொல்ல முடியாது. இன்னும் இன்னும் வந்து எவ்வளோ 7 மேட்ச் இருக்கு எல்இஎஃப்பிக்கு. இஃப் ஐ அம் நாட் ராங். 7 மேட்சஸ் ஆர் தேர். ஸோ அதனால வி கான்ட் சே. ஆல்ரெடி சர்வைவம் மொத்தம் எத்தன மேட்ச்? சர்வைவல்ல மொத்தம் 12 மேட்ச் ப்ரோ. 12 மேட்ச் 16 டீம் விளையாடுவாங்க. சர்வைவல் கமான் கைஸ், லைவ் பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் லைக் போட்டு பாருங்க. லெட்ஸ் கோ ஃபார் 40 லைக்ஸ் கைஸ். கோகுல் அந்த டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவான். கமெண்ட்ஸ்ல ஸ்பாம் அடிக்கிறாங்க. 2 ஆஃப்லைன் ஆன்லைன் 30 பாம்பர் போட்டு கம்பேக் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஹவு மெனி மேட்சஸ் ஃபார் அ டீம்? 16 மேட்சஸ் ப்ரோ. WF Cherry, Wild Fangs Cherry, welcome to the stream, brother. Where are you from, bro? Come on, bro. WF Cherry. By the way, TN ல இருந்து ஒரு டீம் வந்து Wild Fangs க்கு சப்போர்ட் பண்றாங்க. Oh my god. Sensei, the man with the no haters. So it's not nice to see Welt like this. Calling them to சர்வே ஆல்ரெடி லேண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஹவு மெனி மேட்சஸ் ஃபார் டீம்? கமெண்ட்ஸ்ல ஸ்பாம் அடிக்கிறாங்க. வெல்ட் 2 ஆஃப்லைனு ஆன்லைனு ஒரு 30 பாம்பர் கூட. கோகுல் அந்த டிவைஸ் தான் 34 காடல் 34ல இருந்தாங்களா? சரி ஓகே. அப்பதான் அவ்வளவுதான். அதான் அன்னைக்கு ஆடின அதே பாயிண்ட்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே நைஸ். மித்து மித்து வந்து 68. ட்ராய் வந்து 67. நைஸ். ட்ராய் வந்து 67 கைஸ். 9 மேட்ச்க்கு 67. பட் இன்னும் அவங்க நாளைக்கும் வந்து நல்லா கன்வர்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ராய் வந்து பாசிபிளி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்லயே வந்து அவங்க உள்ள போயிடலாம். சர்வைவல்க்கு யாரெல்லாம் போவா ப்ரோ? இந்த டாப் 8 இருக்காங்க பாத்தீங்களா? இந்த டாப் 8 அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனல்ஸ் போயிருவாங்க ப்ரோ. சரியா? ஸோ டாப் 8க்கு கீழே இருக்கிற எல்லா டீமும் எந்தெந்த டீம்லாம் செமிஃபைனல்ஸ் ஆடுதோ இதுல வந்து எலிமினேஷன்லாம் கிடையாது. எல்லாம் அப்படியே இந்த 9th பொசிஷன்ல இருந்து அப்படியே 24th பொசிஷன் வரையும் இருக்கிற எல்லா டீமும் ஒரு 16 டீம் இருக்கும். 9th பொசிஷன்ல இருந்து 24th அந்த எல்லா டீமுமே சர்வைவல் ஸ்டேஜ் விளையாடிடுவாங்க. டாப் 8 தவிர்த்து மத்த எல்லா டீம்ஸும் அப்படியே சர்வைவல் ஸ்டேஜ் கைஸ். எலிமினேட்டட்லாம் கிடையாது. ஸோ அதனால சில் தான். ஏதோ அந்த அளவுக்கு பெரிய இது கிடையாது. எல்இஎஃப்பிலாம் ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்சியா இருக்காங்க. சர்வைவல்க்குலாம் யாரு போவா? ஓகே, டிடியும் டவுன்ஃபால் தான் இன்னைக்கு. பெல்ட் பொசிஷன் என்ன ப்ரோ? இருக்காங்க கைஸ். 2 தமிழ் டீம்ஸ் குவாலிஃபை ஆன 3 தமிழ் டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தமிழ் டீம்ஸ் வந்து பாட்டமில் இருக்கிறார்கள் கைஸ். ட்ராயுமே வந்து நேத்து பாட்டம்ல இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு 2 சிடி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ட்ராய் வந்து பாத்தீங்கன்னா ஜிஜி வெல்டன் வெல் பிளேட். ஸோ நெக்ஸ்ட் நானெக்ஸ் வந்து 6 மேட்ச்க்கு 63. ஸோ இப்போ நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது எல்இஎஃப்பி. ஸோ எல்இஎஃப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ஆவரேஜ் மெயின்டைன் பண்றாப்ல. 9 மேட்ச்க்கு 92 பாயிண்ட் எடுத்திருக்காப்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நானெக்ஸுமே வந்து செம்ம ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எவ்வளோ 6 மேட்ச்க்கு 63 பாயிண்ட். ஓகே நைஸ். இன்னும் இவங்களுக்குலாம் வந்து நிறைய மேட்சஸ் இருக்கு. 10 மேட்சஸ் கிட்ட இருக்கு இவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெனிசிஸ் வந்து
9 மேட்ச்க்கு 59 அந்த அளவுக்கு கிரேட்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஃபைன், நாட் பேட். இன்னொன்னு இவன் 6 மேட்ச்லயே 47 பினிஷ் பாயிண்ட் வச்சிருக்கான்யா. ட்ராய் வந்து 38 தான் வச்சிருக்காங்க. 9 மேட்ச்க்கு ட்ராய் 38 பினிஷ் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இவன் 6 மேட்சஸ்க்கே வந்து 47 பினிஷ் பாயிண்ட் வச்சிருக்கான் ப்ரோ. நானெக்ஸ் போட்டு பெரட்டுறாங்க போலயே லாபில. ஓகே, இது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இது வந்து பார்க்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இவங்க 35 பாயிண்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஹெக்டர் மாமா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்பலாம் வந்து ரஷ் பண்றாருன்னு நெனைக்கிறேன். நைஸ், நைஸ் டூ சி. ஸோ ஆர்என்டிஎக்ஸ் 6 மேட்சஸ்ல வந்து 48 நாட் பேட். ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸுமே இப்போ ஒரு 6 மேட்சஸ் விளையாட்டாங்க. ஆமா. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து 6 மேட்சஸ் விளையாட்டாங்க. ஸோ பை த வே சோல் வந்து ஒரு சிடி எடுத்து 6 மேட்சஸ்க்கு 48 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் நாட் பேட். ஸோ விக்டோரியஸ் சுமாஸ் இந்த இந்த டீம்ஸ்லாம் ஓகே, நாட் பேட். இந்த 2 டீம்ஸ் நாட் பேட். நெபியூலா வந்து 9 மேட்ச்க்கு வந்து 48 தான் கைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நெபியூலா வந்து நெக்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் நல்லா கன்வெர்ட் பண்ணும் கைஸ். இல்ல அப்டின்னா கொஞ்சம் நெபியூலா சர்வைவல் ஸ்டேஜ்ன்னு தான் நெனைக்கிறேன். மேட் கிங்ஸ் என்னையா இவங்க திடீர்னு பார்த்தா குவார்ட்டர்ஸ்ல எப்ப என்னடா ஆடுறீங்க அப்படின்ற மாரி ஆடுனாங்க. இங்க பார்த்தா அவ்வளவுதான். ரவுண்ட் 4ல கூட பயங்கரமா விளையாடுனாங்கயா. இங்க பார்த்தா என்ன இப்படி இப்படி கொலார் பண்றாங்க. கேனைன் ஸ்போர்ட்ஸ் அதான் சொல்றேன்ல. எப்பலாம் நம்ம பையனை எதிர்பார்ப்போமோ அப்பதான் பையன் உழப்பிருவான். எப்பலாம் வந்து பையன் அது அவ்வளவுதான் அப்படின்னு விடுறோமோ அப்பதான் பையன் டாப்ல இருப்பான். அதான் கேனைன் ஸ்போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ். எனக்கு உண்மையிலே இந்த சந்தேகம். ஃபீனிக்ஸ்ல யாரு ஐஜிஎல்? சாம்ராஜா, சிம்பா? Who is doing the hygienic? Three bro, what is South teams lacking? For me, best South team Evox. Bro, the thing is, for the past 2 days, in today's matches, I didn't see, bro. Yesterday's matches, the zone weren't supporting them. And following that, Wilt was completely clueless on a rondo map. They got, like, how to say, எல்லா சைட்ல இருந்துமே அவங்களுக்கு டாக்ஸ் விழுந்துச்சு, ஓப்பன்ல மாட்டினாங்க ரோண்டோ மேப்ல. ஸோ அதுக்கடுத்து மிராமர் மேப் டிராப் கிளாஷ் ஒன்ஸ் அகைன் சான் மார்டின்ல. ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் தெம் கரண்ட்லி. அவ்வளோதான். பேட் லக். கேஸ்டர் செட் தட் சர்வைவல் ஸ்டேஜுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுனாங்க. பட் ஐ திங்க் வெல்ட் வில் கம் பேக் டுமாரோ. கேனைன்லாம் ரொம்ப நாளா அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் ப்ரோ. கேனைன் வந்து டூ மச் ரிலையன்ஸ் ஆன் நைட் ப்ரோ. நைட்டை மட்டுமே நம்பி இப்போ ரொம்ப ஆடுற மாதிரி தெரியுது. போன முறை எப்படி சொல்றது, பிஎம்எஸ்டிலையும் பிஎம்பிஎஸ்லயும் இருந்த ஒரு பிஎம்பிஎஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு செமிஸ் நினைக்கிறேன். சரியா போல. ஸோ அந்த டைம்ல இருந்த கேனைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளால வந்து பார்க்க முடியல. சிங்கிள் பிளேயர் மேல ரொம்ப ரிலை பண்றாங்க கேனைன் ஸ்போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அப்ளைஸ் டு வைல்ட் ஃபேங்ஸ். வைல்ட் ஃபேங்ஸ் எங்க இருக்காங்க? இவாக்ஸ் இவாக்ஸ் ஓகே 8th பொசிஷன்ல இருக்காங்க கைஸ். ரைட். ஜெனிசிஸ் 2-2 ஸ்பிளிட் இவங்களுக்கு ஒர்க் அவுட் தான் ஆகுது. ஆனா இவங்க எதிர்பார்த்த அளவு இவங்களுக்கு அவுட்கம் வரல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 மேட்சஸ் ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் எடுக்க தவறின மாதிரி இருக்கு. ரைட்டு. ஸோ இவங்கெல்லாம் சிடி எடுத்திருக்காங்க. சிடி வந்து பெரிய மேட்டர் ப்ரோ இந்த ரவுண்ட் ராபின்ல. கேனைன் ஸ்லக் லிட்டில் அவுட் ஆஃப் ஃபார்ம். இட் இஸ் அஃபெக்டிங் த டீம் அ லாட். சிம்ப் தான் ஐஜல் பண்றாரா? வைஸ் ஆல் ஆஃப் அ சடன் திஸ் சேஞ்ச்? ஏன் வந்து சிம்ப் ஐஜல் பண்றாப்ல? நான் நடுவுல வந்து ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஜொனாத்தனு, சிம்பு, இன்னும் 2 பேர் யாரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடி இருந்தாங்க. அந்த இதுல வந்து சிம்பு தான் ஐஜிஎல் பண்ணி ஒரு ரோண்டோ மேட்சோ சம்திங். ரோண்டோவா சரியா தெரியலையே. ஆமா, ரோண்டோ மேப் வந்து அவர் தான் கன்வெர்ட் பண்ணுவாரு, சிடி எடுப்பாரு. அதனால சில்புக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சா. இனிவே டிடி வெல்ட் ஆர் பெஸ்ட் இன் குவாலிஃபயர் ப்ரோ. பட் இப்போ லைட்டா ஃபார்ம் கிடைக்கல. கிடைச்சா நல்லா இருக்கும். காமேஷ் குமார், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் பிரதர். டுடே நிஞ்சா பாய்ட் பிளே வெல் பட் ஸ்லக் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். ராய் வேற மாதிரி 2 சீரீஸ் ஹார்ட் கோர், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஜி. வெல்ட் ஸ்டில் ஹேவ் சான்சஸ். தே ஹேவ் 10 மேட்சஸ். வி வில் கெட் டு நோ டுமாரோ ஆஃப்டர். ஆமா. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் டிடன்ட் டர்ன் அவுட் டு கோ ஆன் தேர் வே. ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி தே வில் கிவ் அ கம் பேக் டுமாரோ அப்படின்னு நினைப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாம் இங்க என்னையா பண்றீங்க நீங்க 3 பேரு? ஓ, வைல்ட் ஃபேங்ஸ் இங்க தான் இருக்காங்களா? 9 மேட்சுக்கு
47 7 பொசிஷன் பாயிண்ட்ஸ். ப்ரோஸ் டென்சி வாட் ஆர் யூ டூயிங்? நான் வந்து வைல்ட் ஃபேன்ஸ்ல வந்து ஹானர் ஆஃப் கிங்ஸ் விளையாட்டுருந்தாங்க. நான் அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த 4 டீமுமே வந்து 4 5, 6 என்னடா போயிட்டே இருக்கு. சரி மேல இருக்கிற 2 டீம் எடுக்க வேணாம். அவங்கலாம் வந்து 6 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. அவங்கலாம் ஓகே தான். இந்த 5 டீமுமே வந்து என்னால என்னன்னே புரிஞ்சுக்க முடியல கைஸ். இந்த 5 டீமும். நெபியூலாவும், வைல்ட் ஃபேங்க்ஸு, மேட் கிங்ஸு, K9, ஃபீனிக்ஸு. ஃபீனிக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டூ மச் ரிலையன்ஸ் ஒரே பிளேயர் மேல. வைல்ட் ஃபேங்க்ஸ் இன்ஃபாக்ட் வந்து அவங்க ரோஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதனால அது அவங்களது பிரச்சனை இல்ல. நைட் அண்ட் ஃபீனிக்ஸ் சாரி ஃபீனிக்ஸ் வந்து வைப்பர் மேல, K9 வந்து நைட் மேல. அந்த ஒரு சிங்கிள் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பயங்கரமா ரிலே பண்றாங்க. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் தெம். எய்டன் டூயிங் வெரி வெல் அஸ் ஐஜல். அந்த ஃபுல் டே சிம்ப் தான் ஐஜல் ப்ரோ. ஓகே, ஓகே. இன்னைக்கு Phoenix played 3 rondo. Simp went to recall 3 times and all 3 times he died before recalling. எத்தனை தெலுங்கு டீம்ஸ் ஆடுறாங்க ஸ்ரீ ப்ரோ? ப்ரோ தெலுங்கு டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா, யார் இதுல தெலுங்கு? 4W, வேன்கார்டு, சினிவே, ஃபீனிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு எந்த டீமுமே ஆடலன்னு நினைக்கிறேன். தெலுங்கு டீம் யாராவது விளையாடுறாங்களா கைஸ்? நானெக்ஸ், ஜெனிசிஸ் இவங்க எல்லாமே நார்த், மித்து கேரளா, காட்லிக், ஓஜி, ஆர்ஜி, மெட்டா நிஞ்சா இவங்கலாம் வந்து கிடையாது. மெட்டா நிஞ்சா ஈவன் தோ அவங்க பெங்களூர்ல இது பண்ணியிருந்தாலும், டீம் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இட்ஸ் ஃப்ரம் நார்த். அதனால என்பி, வைல்ட் ஃபேங்க்ஸ், மேட் கிங்ஸ், K9, ஃபீனிக்ஸ், சினிவே, வேன் எனக்கு தெரிஞ்சு எந்த டீமுமே இல்லையா? தெலுங்கு டீமு. ஓகே. பார்ப்போம் என்னன்னு டே 2 ஆஃப் செமி ஃபைனல்ஸ் இப்போதைக்கு வந்து ஒரு தமிழ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராய் வந்து 9 மேட்சஸ் முடிச்சிருக்காங்க. 9 மேட்சஸ்க்கு அவங்க டே 1 சோக் பண்ணிட்டு டே 2ல வந்து கம்பேக் குடுத்ததே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால வந்து ஜிஜி வெல் பிளேட். இதே ஃபார்ம் மொமெண்டம் வந்து அப்படியே கேரி ஆன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அ இந்த 2 டீம் டிடி அண்ட் வெல்ட் டூ சம்திங் கைஸ். டிராப் ஃபைட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் ரூட் கூட எடுத்துக்கோங்க. வெஹிக்கிள் செக்யூர் பண்ணிட்டு ஃபைட் எடுங்க. உங்களுக்கு ஃபைட் கேம் தான் வருதுல்ல. டிடி இஸ் அண்டர் பிரஷரா? என்ன கதை இது? 6 பாயிண்ட் 17 ஃபினிஷ் பாயிண்ட்ஸு 3 பொசிஷன் பாயிண்ட். 6 மேட்சஸ்ல வந்து 1 மேட்ச் தான் அவங்களால உள்ளேயே போக முடிஞ்சிருக்கா? I somehow feel Simp and Johnny will be benched if they played survival stage. If Proton gets going, Welt will get points. Today, Erangalla first knock bro, but he performed in Miramar. ஓகே. ஸோ ரைட்டு. அட்லீஸ்ட் வந்து பெல்ட்ட பொறுத்தவரையும் எனக்கு என்ன தோணுதுன்னா, புரோட்டான், ஜஸ்டி விளையாட ஆரம்பிச்சா 2 பேரும் ஒரே டைம்ல விளையாட ஆரம்பிச்சுடுறாங்க. கன்னா பின்னான்னு ஃபினிஷஸ் எடுத்துடுறாங்க. ஒருத்தர் டவுன் ஆனாலுமே இன்னொருத்தரும் வந்து அப்படியே டவுன் ஆகுற மாரி தோணுது. நான் மேட்சஸ்லாம் பார்க்கல நானு. அது வந்து சும்மா எனக்கு முன்னாடி நடந்த ஸ்டேஜஸ் வச்சு சொல்றேன் நானு. ஓஜி இஸ் ஓஜி ஹையஸ்ட் ஃபினிஷஸ் 59. 9 மேட்ச்சுக்கு 59 ஃபினிஷஸ் எடுக்கிறதெல்லாம் ஓகே. 6 மேட்ச்சுக்கு இவன் 47 ஃபினிஷஸ். 9 மேட்ச்சுக்கு 59 ஃபினிஷஸ். பரவால்ல ப்ரோ. ஆனா வந்து ஓஜி வந்து 1000 தான் சொன்னாலும், இப்போ இன்டர்நேஷனல்ஸ்க்கு வந்து 3 டீம் போச்சா போன வருஷம். ஓஜி, ப்ளூ ரிப்பர்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஎக்ஸ். ஸோ இதுல வந்து ஏஎக்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாப்ல. ப்ளூ ரிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாங்க. 102 பாயிண்ட் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க இவங்க. பாவம்யா ஜெல்லி. ஸோ கைஸ் ஸ்போர்ட்ஸும் சரி, லைஃப்பும் சரி, நான் ஒரு தத்துவம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. வாட் கோஸ் அப் வில் கம் டவுன் அண்ட் வாட் கம்ஸ் டவுன் வில் கோ அப். எப்பவுமே நம்ம வந்து சமமா இருக்க தெரிஞ்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் தத்துவம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. டிஆர் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் உச்சத்துக்கு போனாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் பண்ணிட்டாங்க. திருப்பியும் டிஆர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பிஎம்பிஎஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து திருப்பி வந்து ஒரு உச்சத்துக்கு போவாங்க. திருப்பி இப்படி இந்த ஸ்டேஜ தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ஸ்ன்னு சொல்லுவோம் கைஸ். நெறைய ஸ்போர்ட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து வரும். ஸ்போர்ட் பிளேயர்ஸ்க்கும் நம்ம அந்த டெர்ம் சொல்லிக்கலாம். இப்ஸ் ஓகேவா? ஸோ அதாவது நம்ம பல வருஷம் பண்ண ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புதுசா பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி தான் நெனைக்கிறேன். எனக்கு அதான் தெரியல. பாய் கட் ஆஃப் பிரெடிக்ஷன். கட் ஆஃப் எனக்கு தெரியல ஜி. எவ்வளோ ஒரு 143 வச்சுக்கலாமா? 143 ரொம்ப அதிகம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 130 வச்சுக்கலாம் ப்ரோ. ஆனா ட்ரூ ரிப்பர்ஸ் நல்லா நேடு போட்டாங்க ப்ரோ. கைஸ்
ஏன்னா எவ்வளோ நேடு போடுறீங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்வளோ நாக் எடுக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. ஒண்ணுமே முக்கியம் இல்ல. எலிமினேட் ஆயிட்டா ஒண்ணுத்துக்கும் முக்கியம் இல்ல. ஓகேவா? அப்படி சொல்ல வந்தேன். பிவிஎஸ் இதெல்லாம் காட்டுது. டேய் பையன்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீட் வேவ் செக்ஸ் நியூயார்க் நகரம் பிஜிஎம்ஐ மான்டேஜா? 611 வியூஸ் எடுத்திருக்கான்ப்பா பையன். ரைட்டு. ஏன் எனக்கு சைடுல இவன் பிவிஎஸ் காட்டுது? அவன்லாம் ஆஃப்லைன் போய் பல வருஷம் ஆச்சு. கைஸ் இந்த பையன் உண்மையிலே நல்ல நல்ல பிளேயர் ப்ரோ. ஸ்ரீ ப்ரோ டிஆர் பெஞ்ச்டு கியோ தட்ஸ் வை மேபி தே எலிமினேட்டட். கியோ வந்து எப்ப தெரியுமா அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாரு? என்ன பொறுத்தவரையும் ஜிசி டைம்ல அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாரு. அதுக்கு பதிலா தான் ரானிய எடுத்தாங்க. அப்புறம் டீமே அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டு. ஓகே 112 கட் ஆஃப் பை ப்ரோ ரொம்ப கம்மியா சொல்றீங்களே ஜி. இல்ல ப்ரோ 130 வரும். 112 ரொம்ப கம்மி ப்ரோ. 20 நேட்ஸ் 1 நாக். ஹை ப்ரோ ரேவன் டாஃபி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். சரி ப்ரோ. வேர் ஆர் யூ ஃப்ரம் ப்ரோ? ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு ப்ரோ? தட்ஸ் மை ஒன்லி கொஸ்டின் மேன். ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் யூ ஆர் டு யூ நோ தமிழ் ஆர் ஷுட் ஐ ரிப்ளை டு யூ இன் இங்கிலீஷ் ப்ரோ? Okay. What am I trying to do now? Yes, I have to check the matches. So guys போயிட்டு மேட்சஸ் பாப்போம் guys. பிஃபோர் தட் நான் வந்து ஸ்கெடியூல் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இன்னைக்கு எந்த குரூப்புக்கு வந்து 6 மேட்ச் எந்த குரூப்புக்கு? ஏ குரூப்புக்கு வந்து இன்னைக்கு 6 மேட்சஸ் கைஸ். ஸோ ஏ குரூப்புக்கு தான் இன்னைக்கு 6 மேட்சஸ். நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதான் நானே சொல்லிட்டேனே. ராய் வந்து 6 மேட்ச் விளாட்றாங்க இன்னைக்கு. அப்படின்னா ஏ குரூப் 6 மேட்சஸ். அப்படியே வந்து இங்கிலீஷ் ஸ்ட்ரீமை ஓப்பன் பண்ணி என்னடா இங்கிலீஷ் ஸ்ட்ரீம்ல வந்து 260K வியூஸ் தான் போதா? சவுத்துல உண்மையிலே வியூவர்ஷிப் இல்லை போலயே. நோ யூ கண்டினியூ இன் தமிழ். நோ ப்ராப்ளம். ஓகே ஜி. கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி ஆல்ல பேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட நண்பர்களுக்குலாம் லைவ் லிங்கை ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு யாராவது டீம்மேட் இருக்காங்க அப்படின்னா என்கிட்ட இருந்து டிப்ஸும் வாங்கிட்டு போய் உங்க டீம்மேட்டு கிட்ட சொல்லி நீங்க வந்து பேர் வாங்குறதுக்கு தயவு செஞ்சு அவருக்கு என்னோட லிங்கை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? 2-3 பேர் என்ன தெரியுமா அவ்வளவு பண்றாங்க? நான் இங்க சொல்றது எல்லாத்தையுமே அவங்க டீம்மேட்டுக்கு போயிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி சொல்லி அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க. யோ அது என்கிட்டயே வர வந்து சொல்றாங்க ப்ரோ. நான் உங்க ஸ்ட்ரீமை வந்து யாருக்குமே ஷேரே பண்ணது இல்லை ப்ரோ இதனால. ஏன் ப்ரோ வாலண்டியரா வந்து சொல்றேன். ஏன் ப்ரோ அப்படின்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு போயிட்டு என் டீம்ல போயிட்டு நான் சீன் போடுறேன். வாட் தி ஃபக்? ஏன் இப்படி இருக்கீங்க கைஸ்? அண்ட் பை தி வே வந்து ஒன் ஹாப்பி நியூஸ். we hit 6K subscribers. Thank you for all your love and support guys. So நம்ம 6000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் செய்து விட்டோம். நன்றிகள் பல. ஒன்றும் இல்லை கைஸ். அந்த லைக் போடாம பாக்குறவங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் போடுங்க. 49 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 23 லைக் தான் விழுந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் த 6K subscribers. Hi bro, Ashwin Kamil, welcome to the stream. I feel K9 and NBE wants to play survival stage. They are not this bad. Wants to play survival stage. Adena bro, why would they want to play survival stage you think? எனக்கு தெரிஞ்சு டிடி சர்வைவல் ஸ்டேஜ்ல எனக்கு என்ன தோணுதுன்னா டிடி வந்து சர்வைவல் ஸ்டேஜுக்கு போயிட்டு சர்வைவல் ஸ்டேஜ்ல போடியம்ல முடிச்சுட்டு உள்ள வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. அது ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம் கைஸ். எல்லாம் வந்து கொஞ்சம் டிராப் எல்லாம் இனிஷியலா நான் பாத்துக்கிறேன். ஒரு செகண்ட் எந்த டீம் எங்க மாத்தி ஏதாவது இறங்கிடுறாங்களா? நான் தான் மேப் போட்டேன். உங்களுக்கு வந்து இஃப் இன் கேஸ் இந்த டீம் இங்க தான் டிராப் எடுக்கிறாங்க அந்த டீம் அங்க தான் டிராப் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா கம்யூனிட்டி போஸ்ட் போயிட்டு நான் மேப் அப்லோட் பண்ணிருக்கேன். மேப்பை வந்து மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. டாப் 8 மூவ் டு ஃபைனல்ஸா ப்ரோ? ஆமா ப்ரோ. சங்கேஷ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஸோ வெல்ட்டுக்கு என்னதான் ஆச்சு? சாம்பல் மேடுகளும் சூடும் புகை மண்டலங்களும். சாரி கேஸ், அது வந்து ஏதோ ஒரு படத்தோட இன்ட்ரோல போடுவாங்க. அதனால நான் அதை அப்படியே ரைமிங்கா சொல்லிட்டேன். ரைமிங்கா கொஞ்சம் வந்துச்சு, ரைமிங்கா போட்டேன். இந்த டீம் எங்க குதிக்கிறாங்க? ஓகே, ஃப்ளைட் பாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழ் வழியா வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து மிஸ்ட்ரைசல் வந்து ஓகே. மிஸ்ட்ரைசல் வந்து 3-2 ஸ்பிளிட். இங்க ஃபெரி ஸ்பிளிட் இப்படி எடுக்கிறாங்களா இவங்க?
பரவாயில்லையே, நல்லா இருக்கே இது. ஓகே, ஓகே. நைஸ். பிரிமாஸ்க்குலயே வந்து பாத்தீங்க அப்டின்னா, இப்டி வந்ததுனால டீம் இல்ல. மான்யா வந்து இங்க கரேஜ் ஜம்ப் பண்றாப்ல. அண்ட் கிளஸ்டர் இங்க பாருங்க கைஸ். வைல்ட் ஃபேங்ஸ் எப்டி இருந்தாலும் மில்ட்டா போயிருவாங்க. மித்தும் ஆர்என்டிஎக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, ஃபைட் எடுத்துக்கிட்டாங்க அப்டின்னா, நெபுலா எப்டி இருந்தாலும் ஷெல்டர் பிரிசன் அவங்க டிராப் அந்த சைடு போயிருவாங்க நெபுலா. ஆ ஓஜி இந்த லாபில இல்லல்ல? ஓஜி இந்த லாபில இல்ல. அதனால மில்ட்டா பவரும் ஃப்ரீ, ரொசாக்கு, போட்டியாடு 3 டிராப்புமே வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வெல்ட் வந்து அவங்களோட செகண்டரி டிராப் லொகேஷனான காமேஷ்க்கு போயிட்டாங்க. ஏன் இவங்க ஓகே, ஓகே. இவங்க வந்து இந்த இடத்துல மான்யா வெஹிக்கிள் எடுக்கிறதுனால இப்படி போயிட்டாங்களா? இல்ல டிராப் ஃப்ரீன்றதுனால இங்க போயிட்டாங்களா? என்னன்னு தெரியல. இவங்க எனக்கு தெரிஞ்சு குவாரியே போயிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ரைட்டு. ஆ டிடி 2 அலைவ் இன் ரோண்டோ they should have pushed on RNTX. They were 2 down, only 1 remained. Okay. Bro, I haven't seen the matches, bro. அதனால it's okay. I can't understand what you're saying. Once I see it, I will get views on it. ஸோ நெக்ஸ்ட் விஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எஸ்னையாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க. வசிஷ்டா வந்து அவங்களோட முன்னாள் டிராப் கட்காவை வந்து விட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப ஒரு 6 மாசம் 8 மாசமாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா நார்த் சிட்டி தாங்க எடுத்துட்டு இருக்காங்க. மேட் கிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜபுல் சவுத் சிட்டி அதுக்கு அடுத்து கண்டெய்னர் ஸ்பிளிட் லூட் எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்க்கும்போது ட்ராய் வந்து pretty much I am saying that this particular split is not appreciated. நீங்க வெஹிக்கிள் செக்யூர் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைன். பட் ரொம்ப நேரம் வந்து வெளியில லூட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இதை நோட்டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமா நான் ஒரு டீமை வந்து பாத்தீங்கன்னா இங்க இறங்கி இறங்கி ஒரு வண்டியை எடுத்துட்டு அப்படியே வந்து இந்த சோலோ பிளேயரை போட்டு தரங்க 1 ஃப்ரீ பாயிண்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா வில்லங்கமா ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வெஹிக்கிள் செக்யூர் பண்ணிட்டு குயிக்கா உள்ள வந்துருங்க கைஸ். டிடி தான் இருக்காங்க பக்கத்துல டிடி யுவாக்ஸ் அவங்க டிராப் லொகேஷன் நோவோ எடுத்துறாங்க அவங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ யுவாக்ஸுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 டிராப் கைஸ். நோவோ ஒண்ணு, இந்த சைடு எட்ஜஸ்ல இங்க ஒண்ணு லூட் அடிப்பாங்க. இன்னொரு டிராப் எங்கேயோ போட்டேன், எங்க போட்டேன் நான் மறந்துட்டேன். இங்க ஃபார்ம். இந்த 3 டிராப் வந்து யுவாக்ஸ் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஐயா நான் சாப்பிட்டாச்சா டெக்ஸ்டர்? வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். நான் சாப்பிட்டேன், நன்றிகள் பல. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நீங்க சாப்பிட்டீங்களா? ஸ்ரீபாய் மை கமெண்ட் காட்ல ப்ரோ. எனக்கு உங்க கமெண்ட் சந்தோஷ் 112 கட் ஆஃப்னு போட்டிருக்கீங்க ப்ரோ. டுடே ஃபர்ஸ்ட் மேட்ச் டிடி கூட ஸ்லாம்ட் இன் தி வேர் ஹவுஸ் நியர் நானெக்ஸ். யுவர் தாட்ஸ்? பார்த்தா சொல்றேன் ஜி, பார்க்கும்போது சொல்றேன் ஜி. சாரி. இப்போ வந்து பெல்ட் ட்ராய் ட்ராய் வந்து ட்ராய் வந்து 3 பாயிண்ட்ல இருந்து கம்பேக் இன்னைக்கு. எவ்வளவு டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு எடுத்தாங்க? 60 சம்திங் எடுத்தாங்களே ஓவரால் ஸ்டாண்டிங்ஸ். 67. ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் 60 பிளஸ் பாயிண்ட்ஸ். இன்னைக்கு ட்ராய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க கைஸ். மேட்சுக்கு தேவையான ஆவரேஜ் வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஜிஜி செலிப்ரேட். ஈடன் இஸ் டூயிங் எக்ஸப்ஷனலி குட் கைஸ். I saw your last year PMGC where EA players were fighting bullets on ground so that the enemies can't hear pin sound of grenade and he took a knock. I have never seen something like that in Indian lobby. ஆமா ப்ரோ. ப்ரோ அது அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் கைஸ். அது இந்தியால தான் பண்றாங்க ப்ரோ. அது அதெல்லாம் ரொம்ப காமன் ப்ரோ. அது உண்மையிலே ஹைலி காமன். ஷார்ட் கன்ல வந்து சுட சொல்லலாம். இல்ல ஸ்காரல் இருந்துச்சு அப்படின்னா, ஏகேஎம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ப்ரோ. அது இந்தியாலயும் பண்ணுவாங்க. இந்தியாலும் பண்ணுவாங்க அது. எதுக்குடா கத்துறானுங்க இவனுங்க? 400 பேர் சும்மா காசு குடுத்துட்டு கத்துங்கடா அப்படின்ட்டாங்களா? என்ன கதை இது? இல்ல உண்மையிலேயே அவங்க எக்ஸைட் ஆகி கத்துறாங்களா? ஃபிளைட் பாத் வர்றதுக்குலாம் கத்துறாங்கயா? லேண்ட்ல 400 பேர் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி. ஓ ஜொனாத்தனை காட்டுறாங்களா? ஓகே. Along with Reckoning ESPORTS, and we spoke about Reckoning yesterday as well. We know they used to be part of AX ஓட டவுன்ஃபால் காரணமே சைராக்ஸ விட்டு கொடுத்ததுதாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு என்னமோ அதான் தோணுது. AX ஓட டவுன்ஃபால் காரணமே வந்து சைராக்ஸ வந்து அவங்க விட்டு கொடுத்ததுதான். அவங்க அப்படி பண்ணியே இருந்திருக்கும். ஏன்னா சோல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க, வெல்ட்டும் எலிமினேட் ஆயிட்டாங்க. எங்கடா வெல்ட் ஸ்டார்டிங்லயே அவுட்டா?
போடு காட்லைக்க திரையில காட்டினாலே கத்துறாங்கப்பா. இந்த மாதிரி சவுத்துல நம்ம ஒரு ஆர்க ரெடி பண்ணோம் ப்ரோ. ஒரு லைன் அப்ப ரெடி பண்ணுங்க சவுத்துல. சவுத்துல நல்லா பல்ஸ் இருக்கிற ஒரு 4 பிளேயர் சொல்லுங்க, கூப்பிட்டு டில ஒரு லைன் அப் ஃபார்ம் பண்ணலாம். அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. டீமை வந்து திரையில காட்டினாலே கத்தணும் அப்படின்னு கத்தணும். 1 crore PP your thoughts. எதுக்கு ப்ரோ 1 crore PP? யோ 1 கோடி PP எல்லாம் இல்ல ஜி, அது 10 லட்சம் ரூபாய் PP ஜி. He's there for backup. It's not going to be enough for Wildfangs to come out on top in this fight. But look at the radar. It seems like they are starting to. Okay, Soul வந்து in fact there could be a potential. குயிக்கா ரொட்டேட் பண்ணிட்டாங்களா? குயின் சைடு ஜோன் இருக்கு ரைட். Wildfangsல வந்து காட்டன் காம்பவுண்டுக்கு போயிட்டாரு. சென்சே வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஜ்ல நின்னுட்டாப்ல. என்னடா ஸ்பிளிட் இது? Wildfangsல 2 பேர் தான் அலைவேவா? 4 பேர் இருக்காங்க. மீதி 2 பேர் எங்க இருக்காங்க? Hi Shri bhai, Jawahir OP, welcome to the stream brother. Thank you, thanks for joining the live streaming. Hi Shri, what will be the cutoff? Hope your prediction works. என்னதான் ஆச்சு டிடிக்கு? டிடிக்கு என்னதான் ஆச்சு? திஷ்டி பட்டு போச்சு. எல்லாம் சுத்தி போடுங்க. ஜவாஹிர் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ப்ரோ அவர் தமிழ்நாடு esports கம்யூனிட்டின்னு அவர் வந்து ஒன்னு பண்ணாரு ஜவாஹிர் ஓபி. எதுக்கு நடுவுல டிராப் பண்ணிட்டாருன்னு தெரியல. Wildfangs godlike, okay, godlike வந்து அப்படியே Wildfangs அந்த சைடு புஷ் பண்ணிட்டாங்க. இத்து டாடி புரோட்டான நாக்கஸ்டாரு. ஏய் என்ன மட்டமான ஸ்பெக்கியா சத்தியமா. ஜஸ்தி டெட்ராக்ஸ் அண்ட் ஆக் செக்யூர் பண்ணிட்டாப்ல. இவங்க ஏன் ஜார்கி கிட்ட இருக்காங்க எப்பா? கமேஷ் கீழ இருந்து என்னடா ரொட்டேஷன் இது? ஜார்கி வழியா ரைட். இவங்க என்ன நினைச்சிருக்காங்க போல, மித்தெல்லாம் மூவ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க நினைச்சிருக்காங்க போல. மித்து எதுக்கு இங்க இருக்காப்ல? நார்த் சிட்டி சைடு ப்ரோ. ஜார்கி கிட்ட தானே இது இல்லையா? ஆமா இது நார்த் சிட்டி தான். இது நார்த் சிட்டி ரிட்ஜ் தான். இது நார்த் ரிட்ஜ். இங்க இருக்காங்க மித்து. ஏபிசி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்றாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 கோடி ப்ரோ. 4 கோடிக்கு என்ன கேட்டா இன்னும் ஒரு 1.5 கோடியா கொடுக்கலாம் ப்ரோ. அவங்க 1 கோடினா என்ன, ஒரு பிளேயருக்கு 20 லட்சம் கொடுப்பாங்களா? 20 லட்சத்துல வந்து 40% வச்சுக்கோங்க. சரி 50% வச்சுக்கோங்க. தெரியல கைஸ் என்னன்னு. எவ்வளவு பர் பிளேயருக்கு போகணும். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் மேட்டர் இல்ல ப்ரோ. அவங்க ஸ்ட்ரீம்லயே எடுத்துறாங்க ப்ரோ பெரிய டீம்ஸ் எல்லாருமே. ஏதாவது ஒரு அண்டர்டாக் டீம் எடுத்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஎக்ஸ் பாருங்க போன வருஷம் போனாங்க டிஎம்பிஎஸ் சாம்பியன்ஸ். அதுல இருந்த சாம்பியன்ஷிப் அமௌண்ட், அதுக்கடுத்து டிஎம்ஜிசி சாரி டபிள்யூசி விளையாடினதுக்கே அவங்களுக்கு அமௌண்ட். நெபுலா ப்ரோ ஃபினிக்ஸ் கால் தெரியும் பிரதர். இப்ப கண்டெய்னர்ஸ்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஃபைட் பார்த்து. ராயோட வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ரைட்னு விட்டாங்கன்னா போட்டுருவாங்க. அந்த சைடு விட்டா மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். Wildfangsல வந்து யாரு காணா மட்டும் எலிமினேட்டடா? ஆமா கைஸ் காணா மட்டும் எலிமினேட்டட். நான் டிராப் பண்ணலனா சம் இஷ்யூஸ் கேம் ஹோப்ஃபுல்லி சூன் ரீஸ்டார்ட் பண்ணுவேனா. டன் 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 ப்ரோ டன் ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்றாரு ப்ரோ. ஜெய்சூர்யா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். 4 crore வந்து 1 crore கொஞ்சம் அவங்க வச்சது இதான் ஒரு 1.5 கோடி வச்சிரலாம். என்னடா கைஸ் ஜனாதன் இன்னைக்கு விளையாடுனாரா? ஜனாதன் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ்? போட மானியாக்கு திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சீட் சேஞ்ச் பண்ணி போட்டுறாரு கைஸ். 1 crore டீமுக்கு எவ்வளவு வரும்?
ப்ரோ worst case scenario 60-40 போட்டிருப்பாங்க. 60% ஆர்குக்கு 40% பிளேயர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி. எப்படினாலும் டாக்ஸ் கீக்ஸ்ன்ற பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28-30 லட்சம் போயிடும்னு வச்சுக்கோங்க. 70 crores 20 lakhs வரும் guys. 20 lakhs 30 lakhs வரும் guys. அத 30 lakhs வந்து அத அஞ்சா பிரிச்சீங்க அப்படின்னா 6 லட்சம் ஒரு ஆளுக்கு. Yeah, the problem is that it's just such a bad spot to be in. You don't have proper fortification, and that's when Evox is just getting completely chipped away. And now Godlike is looking to take that fight in the front as well. Online gaming க்கு 28% தான tax. ஓ சோல் வெர்சஸ் காடலா? போடு ஜோனாத்தனையும் அடிச்சு செக்யூர் பண்ணிட்டாங்க. Godlike messed up. You should not have tickled the mammoths because this time these giants they're here to eat you alive. They might just devour Godlike. Did you just say tickle the mammoths? Yeah. Why would you go around tickling the mammoths? That's the whole point. Godlike should not have taken that fight. That's the whole point. Hey, well, the mammoths are being hunted by the hunters nonetheless. The wolves from Reckoning Esports do not want to back away. And by the way, brilliant save from Soul. They still walk away with a decent amount of points because this was Godlike from the front, Reckoning from the still having ரோமன் பாருங்க bro, சம குயிக்கா flank angle எடுத்துட்டாரு bro, ஆஃப் angle இந்த இடத்துல. It's better than what would have happened. லெவியோ அந்த இடத்துல ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஆர்ஜியுமே அதான் கைஸ், லெவி பாய் போட்டாரு அப்படின்னா ஆர்ஜியிலுமே அவங்க முன்ன மாதிரி அடிக்க மாட்டாங்க. ரீப்பருக்கும் ட்ராய் வெர்சஸ் டிடி ஃபைட். ஏய் கொஞ்சம் ஃபைட்டா காட்டுங்கடா. நானெக்ஸ் தேர்ட் பார்ட்டி பண்றாங்க. ஒரு டீம் தம்லாஸோட எல்லா ஃபினிஷஸும் நானெக்ஸ் எடுத்துறாங்கயா. ஓகே, they are going for an outer zone rotation guys. ஆமா, நானெக்ஸ் இஸ் கோயிங் ஃபார் an outer zone rotation. விஎஸ் வேற முன்னாடி ஹோல்ட் பண்ணிருக்காங்க. this is not a good spot brother. முடிஞ்சு பஞ்சரா டயர். அந்த போட்டோ எடுத்தீங்கன்னா டயர் பஞ்சரா இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நாங்க பாப்போம். சரி ஓகே, நல்லதுதான் போட்டோ போகுது. வெல்ட் கிட்ட பேசுனீங்களா? இல்ல ப்ரோ. ஹை ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. எந்த டீம் கிட்டயும் பேசி மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணி விட விரும்பல ப்ரோ நானு. அப்புறமா வந்து ஒரே வார்த்தையில ஸ்ரீ ப்ரோ இப்படி சொன்னாரு நீங்க அப்படின்ட்டு போட்டு ஏமால போட்டு போயிருவாங்க. அதெல்லாம் உசாரா இருப்பாங்க அவனு. அதெல்லாம் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. See map stream from now where TT slammed. இருங்க, இத பாத்துட்டு போவோம். இத பாத்துட்டு மேப் ஸ்ட்ரீம் போவோம். அப்படியே இந்த மேட்ச் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த மேட்ச்ல. மித்து வந்து டெக்னிக்கலி அவங்களோட டிராப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கிட்ட. RNTX வெர்சஸ் மித்து வெர்சஸ் வைல்ட் ஃபேங்ஸ் அப்படின்றது வந்து நான் மேப்ல பார்த்தேன். மித்து எப்படி வந்து நார்த் சிட்டி கிட்ட போனா, வெல்ட் செகண்ட் ஜோனுக்கு ஏன் அவ்வளோ லாங்கா ஒரு ரொட்டேஷன் எடுத்தாங்க? எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு கைஸ். மேப் ஸ்ட்ரீம் பார்த்தா தான் தெரியும். Soul got eliminated. Godlike on top of the table in this particular lobby, brother. The circle is going to be shifting down south, Johnny. And when that happens, Revenant Spark is going to be messed up. How do you recover from that setback? How do you make a rotation come through? You don't. Box, okay. Stragglers that are going to be outside the play zone and struggle. Yeah, வசிஷ்டா தண்ணிக்குள்ள விடுறாங்க. ஏன்னா ஏன் இப்பவே தண்ணிக்குள்ள விடுறாங்க? குடு ப்ரீ ஃபினிஷஸ் ப்ரோ. அவங்க வந்து எல்லா ஃபினிஷஸையும் கொடுத்துட்டு போயிட்டு ஏன்னா இப்பவே தண்ணிக்குள்ள ஏன் ப்ரோ விட்டோம்? கலைராஜ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். அவங்க இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போயிட்டு கண்டெய்னர்ஸ்ல ஸ்லாம் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவுட்டர் ஜோன் ரொட்டேஷன் போட்டு ஆர்ஜி எப்படி போனாங்க அந்த மாதிரி போயிருக்கலாம். இன்னும் ஃபர்தரா அந்த சைடு நார்த் சைடு போயிருக்கலாம். நார்த் சிட்டிக்கு உள்ள போயிருக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க கைஸ். எஸ், ஆனா சம ஸ்பிளிட் எடுத்திருக்காங்க ப்ரோ. ஆனா மாஃபியா இப்போ மோஸ்ட்லி டெட்லியான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. போடு. RNTX ஆனா நல்ல பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. What do you think about TT and what should do in tomorrow matches? They should give their natural game bro. Why Wilt Zarki in yesterday military? சத்தியமா புரியல ப்ரோ. prediction சொல்லவே இல்ல ப்ரோ. நேத்து மிலிட்டரி போனதுக்கு ரீசன் என்னன்னா அப்படின்றது பாத்தீங்கன்னா மேபி அங்க 2 டீம் இருக்கு அப்படின்றதுனால மிலிட்டரி ஃப்ரீன்றதுனால மிலிட்டரி எடுத்துறாங்களா? மிலிட்டரி எடுத்துருக்கலாம். இன்னொன்னு
பெல்ட் ஜார்கியா எடுத்தாங்க இன்னைக்கு. கமிஷ்க்கு தானேயா பார்த்தேன் நானு. ப்ரோ லேண்ட் போகலையா? புரியல ஜி. லேண்ட்ல வந்து அவங்க என்ன நம்மளுக்கு கூப்பிட்டு காசு இதா தராங்க 500 ரூபாயா ப்ரோ ஒரு நாளைக்கு டிக்கெட்டு. அங்க ஸ்டே நான் தின்றதுக்கு அதுக்கடுத்து வந்து இதுக்கெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் பில்லு எகிரும். 15,000 20,000 ஆயிடும் போல. அதனாலே போல கேஸ் தானே. யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க எனக்கு கூப்பிட்டு. உங்க டீமுக்கு நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி தரேன் ஈவெண்ட்டுக்கு. ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சிச்சு. They reply back strong enough, and now even VS is taking a bit of that return damage upon themselves. And let's not forget, there's also Revan and X-Spark on the opposite side. They're going to be taking those shots against Reckoning, and Reckoning is too exposed. இன்னொன்னு கூட வெல்ட் என்ன இருந்திருக்கலாம்னா, வெல்ட்ல எல்லா பிளேயர்ஸுமே 17 Pro Maxக்கு அப்கிரேட் ஆயிருந்தாங்க. மேபி ஒரு வெர்ஷன் ஸ்டெப் டவுன் ஆனதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸ், அந்த கேம் ஸ்மூத்னஸ், மெக்கானிக்ஸ்ல சேஞ்ச் அதெல்லாம் வந்து ஏதாவது அவங்களை அஃபெக்ட் பண்ணுதா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அப்படி அஃபெக்ட் பண்ணாலும் ரொட்டேஷன் வைஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. லேண்ட் போனா எப்படி லைவ் வருவீங்க? லேண்ட் போனா ரூம்ல வைஃபை இருக்கும். அந்த ரூம்ல இருந்து IRL லைவ் போடுவேன், அவ்வளவுதான். லேப்டாப் எப்படி இருந்தாலும் தூக்கிட்டு போயிருவேன். நல்லா வைஃபை இருக்கிற ஹோட்டலா பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான். TT and Welt one good game they will dominate. ஆனா ஹோட்டல் வைஸ் வந்து எந்த இடத்துலயுமே வந்து நல்ல இது வராது போலயா. அவ்வளவுதான். எஸ்பவர் போடு 2 ராக்கா. ஓ ஓகே 1 HP. இன்சிடியஸ் பா. போடு பா. வெரி காட்டுறாங்களே ஆர்ஜி. அடுத்த ட்ரூ ரிப்பர்ஸா? இல்ல விஎஸ் வந்து பின்னாடி போயிட்டாங்க. அப்படியே RNTX சைடு போயிட்டாங்க. இப்ப RNTX கிட்ட வாங்க போறாங்க விஎஸ் கொஞ்ச நேரத்துலன்னு பார்த்தா இல்ல ஸ்பாட் பண்ணிட்டாங்க. மாஃபியா வந்து ஒரு நாக் வெஸ்டா இருப்பாங்க. ப்ரோ மேக்ஸ் பிளேயர் 17 சீரிஸ்க்கு அப்கிரேட் பண்ணிருப்பாங்களா? மேக்ஸிமம் பிளேயர் 17 சீரிஸ்க்கு அப்கிரேட் பண்ணிருப்பாங்களா தெரியல ப்ரோ. பெரிய ஆர்க்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஐபோன் வந்த உடனே வாங்கிடுவாங்க ப்ரோ அவங்க பிளேயர்ஸ்க்கு. பெரிய ஆர்க்ஸ் எல்லாம் அந்த பிளேயர்ஸே வாங்கிடுவானுங்க. பெரிய ஆர்க்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட அவங்க 1 மாசம் விளையாண்டாங்க அப்படின்னாலே 1.5 லட்சம் சம்பாதிச்சிருவாங்க. ரொட்டேஷன் பார்க்கணும். ஆமா ஞாபகப்படுத்துங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். லெட்ஸ் see the map stream. ரோமன் நாக்கு, லெவி நாக்கு, காடெக்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் கை. லெவி செத்துட்டா டீமே காலி ஆயிடுது guys. இந்த டைரஸ்ல வந்து இவங்க எப்படி விஎஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஸ்பாட்ல விஎஸ் மாட்டிக்கிட்டு இருந்து அந்த சைடே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. லிட்டரலி வந்து ஆர்ஜி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட்ல RNTX ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. RNTX வந்து அவங்க மூவ் பண்ற வரையும் வெயிட் பண்ணி விக்டோரஸ் சுமஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே பண்ணிருப்பாங்களா இல்லனா பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன் நான். ஓகே இருக்கலாம். ஆமா மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃப் கோர்ஸ் எஸ். இதே சென்சேக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு ஏதோ சைனீஸ் காரர் மாதிரி இருக்காரு. சைனீஸ் மாதிரி இருக்காரு சென்சே. A single move by the way, so there's a chance Wildfangs can just walk in their crosshairs clueless. I think that might just happen, and it's going to happen to a lot of teams because when you are stuck in those continuous position you can't really do. Aim guard okay, aim guard me and eliminate பண்றாங்க. மித்து தாண்டாப்பா வெல்ட் அடிக்குறாங்க, டிடி அடிக்குறாங்க. எப்பா யாரா நீங்க? Yesterday military base வெச்சிலே செக்யூர் பண்ணிட்டு they came to quarry. This point are just going to be a labyrinth with not just one but multiple minotaurs running through it. Revan X-Spark. Oh no, we are going to be அவ்வளவுதான் RNTX முடிஞ்சு. நேடு கனெக்ட் ஆதனா RNTX கதி அதோ கதி தான். இப்போ சரியான நேடியா சத்தியமா. Just barely an inch away. Another nade tossed out. Trace gets chipped down even lower. Mafia knows there is someone on the bridge. And he's not going to be backing away anytime soon. He's going to keep on. சரியான நேடு bro. உண்மையிலே கனெக்ட் ஆயிடும் bro ட்ரேஸ்க்கு. மாஃபியா bro. VS போடுங்க இந்த முறை. VS பிரைம்ல இருக்காங்க guys. பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க guys. VS கோகுலுக்கு இன்னைக்கு பர்த்டே. எஸ் விஷ் யூ ஹேப்பி பர்த்டே கோகுல். But I
think eventually they are going to catch the players of Revenant X-Pac off guard, or maybe they're just காலையிலே விஷ் பண்ணிட்டேன் ப்ரோ. now. No TT need and Wilt have their last 4 of semi, so they will know the cutoff. Vanguard players of Revenant X-Pac, but Victorious Have the Summers last 4 takes of semi, so they will the away cutoff. time What's your from POV? them, and Bro, they don't have a lot remaining. They are inside of this play zone, but ஆமா அதான் நீங்க சொன்னது அவங்களுக்கு கட் ஆஃப் தெரிஞ்சிட்டாலுமே making this much commotion while you're below the red zone. நாளைக்கு வந்து அவங்களுக்கு 6 மேட்ச் ஃபார்மேட் வருது இல்ல, 6 மேட்ச் டே, ஒரே நாள்ல 6 மேட்ச்னு வருது இல்ல, அந்த டேவை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி அந்த மொமெண்டம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு கேபிட்டலைஸ் பண்ணிடணும். Also will have ட்ராய் இன்னைக்கு பாருங்க அப்படிதான் பண்ணாங்க ட்ராய். They need to be cautious. Yeah, but I still believe that VS's position, it's not too bad. டிடி அண்ட் வெல்ட் சர்வைவல் ஸ்டேஜ். கேம் சவுண்ட் கேட்கலையா? கேம் சவுண்ட் கம்மியா இருக்கா? கேம் சவுண்ட் நான் இன்னும் கொஞ்சம் கேம் சவுண்ட் இது வழக்கமா வைக்கிறது தான் கேம் சவுண்ட். I give them 5 minutes. Let's see. Try to Okay, then. The fact that they've got all the 4 players standing, but with no elimination point secured, it makes me concerned. All it takes is one flip of that switch, and you can be instantly wiped out from the game. That's why you should be prioritizing those fights. Maybe TOURNEY ESPORTS should have peeked out, went for those individual blows here and there. Things could have been a lot better, but the circle just popping right on top of TOURNEY ESPORTS. It feels like the hand of God is with them this time. Pretty much, man. And TOURNEY ESPORTS, they need to make டிடி அண்ட் வெல்ட் சர்வைவல்ல எதா பண்ணாத ப்ரோ. டிடி அண்ட் வெல்ட் சர்வைவல் ஸ்டேஜ்லாம் and today they need to bring இதா பண்ணாதான் ப்ரோ. on the overall lead. இந்த டாப் 8ல ஒரு தமிழ் டீம் ஆச்சு போச்சுன்னா நெக்ஸ்ட் டாப் 8ல ஒரு தமிழ் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். They are the ones playing those containers, the big cluster. The big threat for them is going to be Let's wait and right watch. behind them. And Vanguard up. ஆனா நானெக்ஸ் தான்டா எப்பா Revenant X-Pac, though it feels like now நானெக்ஸ் தான்டா டீமே எல்லாம் வெளிய கிளம்புங்க. அவங்க கிடைச்ச அந்த செகண்ட் சான்ஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா பையன். out from this cliff. டாடி 4 ஃபினிஷர்ஸ் எடுத்து ஃபார்ம்ல இருக்காப்ல. ட்ரேஸ்க்கு இறங்கி மண்ட மேலயே போடலாம்னு ஒன்னு நினைப்பீங்க. It's so funny. Ay, pela. There was someone in the water lines. Daddy's just waiting for that. In the top 8ல TT zone prediction is so good here. அவங்க போயிட்டு டக்குன்னு அந்த கண்டெய்னர்ஸ் புடிச்சிட்டாங்க. மேன் லாஸே இல்லாம அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க ப்ரோ எல்லாமே. Hasn't even moved a single muscle since the last 2 stages. Kind of funny. While Wildfangs, they're just constantly Wildfangs Vanguard புடிச்சிருக்கான். Vanguard மிஸ்டேக் பண்ணாங்க. அந்த மிஸ்டேக் Wildfangs கேபிட்டலைஸ் பண்ணி. எப்பலாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையோ அப்பலாம் பொறுமையா இருந்து ஆப்போனன்ட் டீம் ஒரு மிஸ்டேக் பண்ணுவான். அந்த மிஸ்டேக்காக நீங்க வெயிட் பண்ணணும். அந்த மிஸ்டேக்கை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் guys. They still think that there's a chance that there might just be foe lying around. Yeah, but Vanguard are letting go of their position, maybe just letting go of control that could have kept both Nebula and Wildfangs at bay. But as we were talking about Nebula, I think Wildfangs is just about to learn what went down. ஒரு காட்டனும் நேடு பிடிச்சிருக்காப்ல. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல நேடு பிடிச்சாங்க. ஓ காட்டன் நைஸ் ப்ரோ. Finding the opener, his IGL is there for support, and now Sensei has to be the saving grace as Goten falls, and Sensei FPP swap பண்ணுங்க பிரதர். makes contact. 3 eliminations on Sensei. Wildfangs are down to their last man. நான் saying God also small age boy. ஆமா சின்ன பையன் மாதிரி இருந்தாப்லல. They lose a man. Insidious is out of the way. பாக்ஸின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபினிஷ் எடுத்துட்டாங்க guys. Vanguardல. Indeed. And the way Wildfangs is also positioned, man. The fact that they've also lost out on one of the players that they had alive. டாடி வந்து ட்ரேஸ் ஆன் ஆகஸ்டர் நான் சென்னையில லேன் ஒரு தமிழ் டீம் கூட இல்லனா ப்ரோ அந்த அளவுக்குலாம் வராது கவலைப்படாதீங்க. Sensei just wants to keep his position anonymous, but he already knows his cover's blown. He needs to move out, hand out a few more death blows to be on the safer side of the spectrum. But is that even going to be possible? Victorious Summers also getting pressured by TOURNEY ESPORTS. Vanguard just constantly applying that pressure on that one man of Wildfangs. Things are just so back and forth. Getting his hands on a fresh weapon as well. Myth official from the sidelines constantly. டாடிக்கு ஒரு செகண்ட் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ. A lot of these teams on bay. எதிர்பாரு இந்த தடவை Constantly dealing that damage from the sidelines. And Myth is now starting to be a real pain. For sure, but is there anyone out there that will provide some sort of relief to Victorious Summers to try them in from the players? I want to see Wilt in final. Of Revenant X-Pac, but no. Eventually bleeding out to the blue. Revenant X-Pac bow down on the 7th. Nice bro, Dionys. But Dionys is from Vanguard.
வேன்கார்டும் நல்லா ஆடுறாங்கயா. 3 மேட்ச்க்கு 17 பாயிண்ட்ஸ், இந்த மேட்ச் 6 பாயிண்ட் அதுல. ஓகே, முன்னாடி ஸ்டேஜ் நல்லா விளையாண்டாங்க, வைல்ட் கார்ட்ஸ் நல்லா விளையாண்டாங்க. இப்போ லைட்டா கொஞ்சம் ஆக்சின் வந்து அந்த இடத்துல ஆங்கிள் மறைச்சிட்டாரா? I think it's just the clock and it is going to count down eventually. They've got no other option than to just straight up send it and ஓய்ஸ் அடிக்குறாரா? and just like that. பிஎஸ் எங்கடா அந்த ரிட்ஜ்ல இருந்து அடிச்சாங்களா ப்ரோ வேன்கார்ட்? One of the elimination points stolen away by Nonix as well. So that's a great thing. Everyone's happy. Victor Simmons is always in venom. ராய் ஆனா வந்து அப்படியே அந்த கண்டெய்னர்ஸ் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ப்ரோ. VS now with a lot of pressure on top of them. ESPORTS, they have been extremely lucky with the circles. ஆக்சினுக்கு இல்ல, ஆக்சினுக்கு பக்கத்துல தான் வந்துச்சு. ஏய் மித்துல 3 பேர் இருக்காங்கயா. ரைட், ஸ்மோக் பாத்த போடுறாங்க. மித்துக்கு சுத்தமா இன்ஃபோ இல்ல போல ப்ரோ. துளி கூட இன்ஃபோ இல்ல போல மித்துக்கு. Mark my words, all Tamil teams will make it to finals. Raven Duffy, welcome to the stream bro. Pa positive பேசுறீங்க, super bro. Xavier Stappen, welcome to the stream bro. Hey நீ லேட் ஜி. And now Myth are going to be left in a very precarious position. Daddy's position compromised. Oh, VS ஆனா செம்ம finish எடுக்கறாங்க. எங்கெங்கலாம் ஆங்கிள் கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் பீக்க போட்டு finish எடுத்துறானுங்க bro. போடே ஆக்சின் ஹார்ட் அட்டாக் போட்டாரு பாரு. FPP switch as well, and Nonix have no answer. Nice bro, Oxen. Oh my god, but look at Aiden. Oh, he's only got that drop as a cover. Nonix, the blue, it's on the move. Nonix also needs to be on the move. Backs against the wall, they need to be. Whoa, nice one bro. Oh, try இதான் வந்து ஸ்டார்ட் ஏவா ஃபினிஷஸ்க்கு சிங்கிள்ல போயிருச்சு போல bro லென்ஸ் இது. No, he switches that weapon, but it's fine. His teammates got his back. Now Victor Simmons is going to be the only team, the only thorn in the way for Troy Tamilian's chicken dinner. This is கூர மேல has been searching for, and this might மித்ல இன்னொரு பிளேயர் இருக்காங்களா என்ன ரைட்ல? யார் இருக்கா ரைட்ல? ஈடன். ஓகே ஓகே, ஈடன் இருக்காரு. HP to sustain more damage, and Troy Tamilian ESPORTS, they press on the matters and they will seal the deal with the chicken dinner. What a game. PMGC vibes guys. IGL போய்ட்டு கேக் குடுக்குறது PMGC vibes guys. Troy Tamilian ESPORTS did not have that run of form. Nice. அவங்க மொமெண்டம் வேணும்ன்றதுல வந்து கரெக்டா இருந்தாங்க. மொமெண்டம் வந்து கரெக்டா எடுக்கறாங்க. ஆக்சின் வந்து உண்மையிலே இஸ் சம்திங் ப்ரோ. ஸ்டார்டிங்ல போன வருஷம்லாம் வந்து நான் ஹானஸ்டா ஆக்சின் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆஃப் ஒன் சம்திங் அந்த போஸ்ட் ஏதோ ஒன்று போட்டார் அவரு இன்ஸ்டால. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் அன்சீரியஸ் டீம்ஸோ சம்திங், இல்லைன்னா ஏதோ லேண்ட் குவாலிஃபை ஆகிற மாதிரி டீம்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனா இருந்துச்சு அது. பட் வந்து நவ் சீயிங் இஸ் கேம், தட் கை இஸ் டிஃப்ரெண்ட் கைஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எப்படியெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின் வந்து பயங்கரமா யோசிக்கிறாப்ல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ரியலி குட். மேப் ஸ்ட்ரீம் நானே போட்டேன் ப்ரோ. லைக் வந்து சடனா வந்து கூரை மேலே ஏறுறதா இருக்கட்டும், ஒரு ஆஃப் ஆங்கிள் எடுக்கிறதா இருக்கட்டும், ஆக்சின் இஸ் ரியலி சம்திங் அண்டர்ரேட்டட், மோஸ்ட் அண்டர்ரேட்டட். ஐ வாஸ் சீயிங் வாட் ஹேப்பன் டு K9 டுடே இன் ஆல் மேட்சஸ். வாட் டிட் யூ ஐடென்டிஃபை? மொத்தம் எத்தனை தமிழ் ஸ்பீக்கிங் டீம்ஸ்? 3 ப்ரோ. டீம் எக்ஸ்ஆர் டெவில், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி நான்எக்ஸ் காடல் சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க. நான்எக்ஸ் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். காட்லைக் ஆடினதுதான் நான் அன்எக்ஸ்பெக்டடு. நான்எக்ஸ் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நவ் லெட் சி கை. ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரோ. பெல்ட் வந்து கமேஷ்கி சைடு தான் போனாங்க. வேன்கார்டு வந்து ஜார்கி தான் லூட் எடுத்திருக்காங்க. வேன்கார்டுக்கு ஜோன் விழுந்துன்ற உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஜார்கியை விட்டு ஏர்லி எக்ஸிட் வச்சிட்டாங்களா? இல்ல அவங்க இப்பதான் ஜார்கி கிட்டே போய் லூட்டே அடிக்கிறாங்க. டிடி ரியலி சர்ப்ரைஸ்ட். எஸ்பாஸ் ரியலி ஸ்டெப்ட் அப் வித் ஆக்சின். அதான். ஸோ இதுல வந்து என்ன நடந்துச்சு, இதுல வைல்ட் ஃபேங்ஸ் மித்து வந்து பாருங்க. வெல்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெல்ட் வந்து இப்படி வந்திருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன், தட் இஸ் அக்செப்டபிள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் தி திங் இஸ், மித்து இங்க இருந்து எப்படியா இப்படி போனீங்க நீங்க? என்னையா ரொட்டேஷன் அது செகண்ட் ஜோனுக்கு? இப்போ வெல்ட் வந்து செவர்னி கிட்ட வந்துட்டாங்க. செவர்னில வந்து ஆர்ஜியை மூவ் ஆன் பண்ண விட்டு அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா
பெல்ட் அப்படியே வந்து அங்க அப்பர் ரோடு எடுத்துட்டு போயிட்டாங்க. மித்து என்ன பண்றாங்க? மித்து எங்க இருக்காங்க? மித்து வந்து இந்த வழியா இப்படி மூவ் ஆறாங்க. ஸோ வெல்ட் வெர்சஸ் வேன்கார்ட் அப்படின்ற ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மலையில வந்து வேன்கார்ட எலிமினேட்டே பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல. ஓகே வேன்கார்ட் தான் கடைசியில வந்தான்ல உள்ள. ஓகே, ஓகே. ஸோ வெல்ட் வந்து பாதி லூட்ட வந்து போயிட்டு நார்த் சிட்டில எடுத்திருக்காங்க. டன்னு. ಏನ್ ಬೇಕು? ಏನ್ ಬೇಕು? ಏನ್ ತಿಂದಿ? ನಂಗೇನು ಬೇಡ. ಫುಲ್ ಎಲ್ಲ ತಿನ್ನಕ್ಕೆ. ಅಂದ್ರೆ ಏನು ಬೇಡ. பரவால்ல ಬಿಡು. வேணாம் ಬಿಡು. நெக்ஸ்ட் மித்து. மித்து வந்து அப்படியே எங்கந்துடா வந்தீங்க நீங்க? எங்கந்துடா வந்தீங்க? ஒரே நேர் ரோடா புடிச்சு அழுத்திட்டு வந்துட்டாங்களா ப்ரோ மித்து? ப்ரோ யாரு ப்ரோ இவங்க? இங்க பாருங்களேன். ஸ்கூல் கிட்ட வந்து ஆக்சிலரேட்டர் மேல கால வச்சுட்டு ஒரே அழுத்து கைஸ். ஸ்ட்ரெயிட்டா மேல வந்துட்டாங்க ப்ரோ அவங்க. என்னடா இது? யாரா நீங்க ப்ரோ? இவங்க வெல்ட் செவர்னில இருந்து இந்த ரோட புடிச்சிட்டு இங்க வந்து இங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மித்து ஃபார்ம்ல லூட் பண்ணிட்டு ஃபார்ம்ல இருந்து இங்க மேல போய் இங்க ஒரு ஹால்ட்ட போட்டு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே இப்படி வந்து இப்படி நேரா இப்படி வந்துட்டாங்க ப்ரோ இங்க. என்னடா ரொட்டேஷன் இது? What the fuck? ஓகே ட்ராய் இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ட்ராய் வந்து பேஸ். ட்ராய்க்கு வந்து பேஸ் ஜோனு. சாரி பேஸ் டிராப். ட்ராய் வாட் டிட் ட்ராய் டு? எய்ம் கார்டு டிடி வந்து அந்த சைடு என்ன பிரிட்ஜ் பிளாக் பண்ணிருக்காங்களா? இல்ல. அவங்க வந்து லூட் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. லூட் அடிச்சுட்டு அவங்க ஜோனுக்கு ஃபர்தரா உள்ள போறாங்க. ஃபர்தரா உள்ள போயிட்டு உள்ள போய் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மித்து வந்து செகண்ட் ஜோன் ஷிஃப்ட் அப்போ மித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ என்ட்ரி குடுக்குறாங்க. ப்ளூல இருந்து எக்ஸிட் குடுக்குறாங்க. ஆன் ரொட்டேஷன்ல இருக்காங்க செகண்ட் ஜோன் ஷிஃப்ட் அப்போ. அப்படி இருந்துட்டு ஃபுல்லா லெஃப்ட்ல கட்கா வழியா போய் ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு டைரக்டா ஸ்லாம். நைஸ் சூப்பர். எந்த விதமான அன்வான்ட் மூவ்ஸும் எடுக்கல ப்ரோ அவங்க. நேரா இங்க வந்தாங்க. இப்படி வந்து ப்ளூ வந்து ஏதோ இப்படி ஷ்ரிங்க் ஆச்சு. டீம் தமிழாசை வந்து முன்னாடி போக விட்டாங்க. போக விட்டதுக்கு அப்புறமா பிரிட்ஜ் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் ஜோன் ஷிஃப்ட் வந்துடுச்சுங்க. அவங்க ப்ளூ எக்ஸிட் கொடுக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இப்படி வந்து ஹாஸ்பிட்டல் சைடுல இப்படி வந்து இங்க இங்க இந்த பொசிஷனை வந்து ஸ்லாம் பண்ணிட்டாங்க. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் டிடி வந்து எட்ஜு பிடிச்சிட்டாங்க. டிடி வந்து இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல போறாங்களா? ஆமா எட்ஜுக்கு அவங்க எட்ஜு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலோட ரிட்ஜஸ் ஹோல்ட் பண்றாங்க. ரிட்ஜஸ் ஹோல்ட் பண்ணிட்டு டிடி ஸ்பிளிட்லாமே கரெக்டா தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ செட் ஆகலன்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டு அங்கதான் வந்து நானெக்ஸ் கிட்ட ஸ்லாம் பண்ணிட்டாங்களா 3 பிளேயர்ஸ்? ஆமா ஏன் எய்ம் கார்டை மட்டும் இங்க கவர் ஓகே எய்ம் கார்டை மட்டும் கவருக்கு நிக்க வச்சுட்டு நானெக்ஸ் கிட்ட போய் ஸ்லாம் பண்ணாங்களா? இல்ல என்ன டீம் என்ன மேட்ச் நம்மளுக்கு தெரியல. இவங்க அங்க போகிற கேப்ல ட்ராயுமே வந்து உள்ள ஃபர்தரா போயிட்டு கண்டெய்னர்ஸை புடிச்சிட்டாங்க. நைஸ். நாளைக்கு 2 ரவுண்டோ இருக்கு. அதான் கன்வெர்ட் பண்ணணும் ப்ரோ. ரியலி சீம்ஸ் தே ஆர் டேக்கிங் அன்வான்டட் ஃபைட்ஸ் இன் ரொட்டேஷன் ப்ரோ. த ரியல் சர்ப்ரைஸ் வாஸ் நெபுலா வென்ட் டு அக்ரெசிவ் ஆல்சோ. யார் சொல்றீங்க? ரியலி சீம்ஸ் தட் தே ஆர் டேக்கிங் அன்வான்டட் ஃபைட்ஸ் இன் ரொட்டேஷன். யார் ஃபிளைட்ஸ் அன்வான்டட் ஃபைட்ஸ் யார் சொல்றீங்க? அன்வான்டட் ஃபைட்ஸ் எடுக்கிறாங்கன்னு யாரு? கேனைனா? ஓகே கேனைன் esports. ப்ரோ ஈவன் தோ கேனைன் சோக்ஸ் இன் ரவுண்ட் ராபின் சிங்கிள் லாபி ஃபார்மேட் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தே கேன் கன்வெர்ட். அதனால இட் இஸ்ன்ட் அ ப்ராப்ளம் ஃபார் தம். ஆனா ஆஸ் ஐ சே அகைன் ஸ்லக்கோட அந்த டிப்பு ஃபார்ம்ல வந்து டிப்பு வந்து டீமை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. நைட்டை நம்பியே மொத்த டீமும் இருக்கிற மாதிரி இருக்கு கேனைன் esports. அதனால they should do something about it. பட் வெல்ட் நல்லா ஜோன் எடுக்கிறாங்க ப்ரோ. பட் ஃபைட்ல நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. மேட் கிங்ஸ் தான் பாவம். ஜஸ்ட் ரிமெம்பர் த ஜோன் தே ஆர் இன் திஸ் மேட்ச் அண்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் எரங்கல். ஐ தாட் தே வுட் கெட் டின்னர் ஆஸ் தே வேர் இன் ஜார்ஜோ டிராப் பட் ஜோன் ஃபக்ட் them up lol. ஸோ இதுல வந்து எந்த டீம் எங்கெங்க போயிருக்காங்க? ஸோ இது பார்க்குற வரை
வெல்ட் வந்து கேம்போ மிலிட்டர் எடுத்துட்டாங்க. பாத் எப்படி வந்துச்சு, ஃபிளைட் பாத் எப்படி வந்துச்சு இந்த ஃபைட்டுக்கு, சாரி ஃபிளைட்டுக்கு டூ இந்த மேப்புக்கு. ஓகே, இந்த சைட்ல இருந்து இப்படி போயிருக்கு. ட்ரக் ஸ்டாப் டு மான்டி அப்படியே போயிருக்கு ஃபிளைட் பாத்து. அண்ட் டீம்ஸ் எல்லாம் சென்ட்ரலே ஜோன் வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் ஜோனு. ஓகே, ஸோ டீம் தமிழாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லிவன்ஸ் வைல்ட் ஃபேங்ஸ் வந்து லாஸ்ட் லிவன்ஸ் 2 பேரும் ஷேரிங்கு. அதுக்கடுத்து வந்து ஆர்ஜி வந்து இம்பாலா எடுத்துட்டாங்க. ஜிடிஆர் இம்பாலானாலே எனக்கு ஜிடிஆர் தான் ஞாபகம் வராங்க. பாவம் ப்ரோ. நெபியூலா ஓகே, இந்த லாவில ஃபீனிக்ஸ் இல்லையோ? ஆமா ஃபீனிக்ஸ் இல்ல. அதனால வந்து அவங்க நெபியூலா வந்து ஜாலியா எல்போஸோ எடுத்துட்டாங்க. இல்லனாலும் அவங்க எல்போஸோ எடுத்துருவாங்க. ஃபீனிக்ஸ் வந்து வேலே டெல்மாருக்கு போயிடுறாங்க. ஸோ காட்லைக் வந்து மோஸ்ட்லி லக்கோபு. வெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்போ மிலிட்டரு. பிஎஸ் வந்து அவங்களோட ட்ராப் லொகேஷன் எல்எஸ்ஆர் பிளஸ் ட்ரக் ஸ்டாப். எல்எஸ்ஆர்ல லூட் அடிச்சுட்டு அப்படியே வந்து ட்ரக் ஸ்டாப் லூட் அடிப்பாங்க. மேட்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினாஸ்ல அவங்களோட ட்ராப் லொகேஷன். லாபெண்டிட்டால வந்து இவாக்ஸ் அவங்களோடதே சேம் ட்ராப் லொகேஷன். ஆர்என்டிஎக்ஸ் சினிவே இல்லை இந்த லாபில. ஆர்என்டிஎக்ஸ், மேடு, ஆர்ஜி, ஒயில் ஃபேங்ஸ், ட்ராய், நெபுலா, டிடி, வேன்கார்டு, வி, வெல்ட். ஆமா சினிவே இல்ல கைஸ் இந்த லாபில. அதனால ஆர்என்டிஎக்ஸ்க்கு வந்து பெக்காடோ ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல். வஷிஷ்டா மோஸ்ட்லி வந்து அவங்க இங்க வேலே டெல்மார் தான் எடுப்பாங்க. பட் இப்போ ஃபிளைட் பார்த்தோம் அப்படி வந்தது அப்படின்றதுனாலயும் இதுன்றதுனால அவங்களோட செகண்டரி டிராப்பா வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அது என்ன பவர் கிரிட் கொடுத்துருந்தாங்க. பவர் கிரிட் வந்து வசிஷ்டா esports எடுத்துட்டாங்க. சோல் அவங்களோட டிராப் லொகேஷன் சுமசராக்கு போயிட்டாங்க. சோல் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விட்டு கொடுத்துறாங்க டிராப். அதனால வந்து சோல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சோல் இதுமே செகண்ட் டிராப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் கிரிட் தான். ஸோ அதனால ஓகே ரைட்டு. ஸோ வசிஷ்டாக்கு வந்து 4 வெஹிக்கிள்ஸும் கிடைச்சிச்சு பவர் கிரிட் ஸ்பிளிட்ல. இந்த ரீஜனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டீம்ஸ் இல்லை கைஸ். ஸோ அதனால வந்து ஜாலியா இருக்காங்க. லாபில மெட்டா நிஞ்சாவும் இல்லையா? பட் ஆமா மெட்டா நிஞ்சாவும் இல்ல. வெல்ட்டும் வந்து கேம்போ மிலிட்டர் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால ட்ராயும் போன மேட்ச் டின்னர் எடுத்துட்டாங்கன்றதுனால வந்து மேபி அந்த நாள் தான் என்னமோ வந்து வெல்ட் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் எடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சேஃபா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நைஸ் டிசிஷன். ஸோ சும்மா நாங்க வந்து எங்க டிராப் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாம பாயிண்ட்ல அதிகமா இருந்தா வி கேன் டூ ஸ்டன்ட்ஸ். பாயிண்ட் கம்மியா இருக்குன்றப்போ வந்து தே டுக் தி ரைட் டெசிஷன். நைஸ். வெல்ட் வந்து அவங்க செகண்டரி டிராப் ப்ரிஃபர் பண்ணிட்டு போனது இட்ஸ் அ குட் டிசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வேன்கார்டு வந்து அவங்க ஹசியண்டா சைடு. K9 இல்லையோ இந்த மேட்ச்ல? ஆமா K9 இல்ல. ஸோ அதனால இவங்களுக்கும் டிராப் ஃபைட் எதுவும் கிடையாது. யுவாக்ஸ் லாபெண்டிட்டா அவங்க டிராப்பு. மித்து வந்து பாத்தீங்கன்னா சவுத் இதோ இங்க ஓப்பன் ஸ்பிளிட் இங்க எடுப்பாங்க. பட் இந்த முறை வந்து கொஞ்சம் அப்படியே இந்த சைடு எடுத்திருக்காங்க. ரைட்டு. ஜோனுக்குள்ள எட்ஜ்ல போயிட்டு லோக்கல் லூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் காப்ளின் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ஸ்ல சுமசரா இன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரு அந்த லூட்டு. ரைட்டு. ஹவு மெனி மேட்ச் பர் டீம்? 16 ப்ரோ. இண்டோர் கிரிக்கெட் ஒன்லி. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். பாய் அந்த வேரோஸ் ஃப்ரீயா தான் இருக்கு நியர் டு நானெக்ஸ். ராய் வேர் ரொட்டேட்டிங் வெரி பர்ஃபெக்ட்லி டுடே. ராய் வந்து தே டிடன்ட் டூ எனி அன்வான்டட் மூவ்ஸ் ப்ரோ இன் ரொட்டேஷன். ஸோ அதனால வந்து வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தம். ரொட்டேஷன்ல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் யோசிக்காம பேஸ் இங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருந்து லேட் ரொட்டேஷன் எடுத்து அப்படியே கட்கா வழியா போயிட்டு என்ட்ரி கொடுத்து வந்து உள்ள ஜார்ஜாவில் டபுள் பில்டிங் புடிச்சிட்டாங்க. ஜார்ஜா சவுட் டபுள் பில்டிங் புடிச்சிட்டாங்க. அவுட்டர் டபுள் பில்டிங். நைஸ். அதுக்கடுத்து உள்ள போயிட்டு ஸ்லாம் பண்ணிட்டாங்க. அதுவும் ஜிஜி. நானெக்ஸ் மித் எல்இஎஃப்பி வில் பி ஃபைனல்ஸ். குட் நியூலி கேம் T1 டீம்ஸ். நானெக்ஸ் மித் எல்இஎஃப்பி வில் பி ஃபைனல்ஸ். குட் நியூலி கேம் T1 டீம்ஸ் பிளே கிரேட் அண்ட் ஷேடோ கம்பேக். ஹவு மெனி மேட்ச் பர் டீம்? 16 ப்ரோ. பாய் அந்த வேரோஸும் ஃப்ரீயா தான் இருக்கு நியர் டு நானெக்ஸ். போன மேட்ச் சொன்னீங்களா? ஓகே ஓகே. மேட் கிங்ஸ் தான் பாவம். ஜஸ்ட் ரிமெம்பர் த ஜோன் தே வேர் இன் தி மேட்ச். ஓகே ஓகே அது படிச்சேன். ஜோன் எடுற ஃபைட். ஓகே ஓகே. டன் கைஸ். லெட்ஸ் கோ கைஸ். எங்க ஃபைட் ஆரம்பிக்குது? எந்த டிராப் ஃபைட்டுமே இல்லடா. இல்ல ப்ரோ. ஈஸியமா ஆர்என்டிஎக்ஸ் எங்க குச்சாங்க? ஆர்என்டிஎக்ஸ் டிராப் ஃபைட்ல மேட்ச்ல இவ்வளவு நேரம் பார்த்தேன். சி ஆர்என்டிஎக்ஸ் பிகாடோல. ஓகே ஓகே. திடீர்னு ஒரு செகண்ட் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. Reckoning also not looking to be caught out in the open, knowing that the finals is going to be a major threat inside of this particular map of Miramar. Seems like Vasista eSports, the temporary ceasefire with Man Kings here, forced them to actually rotate away, and guess what? They couldn't really find space outside. This match ஜஸ்டிக்கு வீச்சில எடுத்து கொடுக்க போது he died. ஜஸ்டிக்கு வீச்சில எடுத்து கொடுக்கும் போது he died. This match ஜஸ்டிக்கு
process. எஷில எடுத்து Seems like என்னையா அது? Piranha also going to be a home here for Evox as well as Reckoning Esports, the only viable space for them, despite getting gatekeep from the mountains and the south side. But let's hope the zone actually shifts to the easier. First 16 will move to finals, bro. First 8, bro. Top 8. It does head on towards power grid. Hiroshima got like very happy of their choice. Wild Fangs, okay. Wild Fangs me வந்து இங்க ஹோல்ட் பண்றாங்க கீழ. They're pretty much stuck out in the open right now. The hills, the high grounds, they become so much more important in this circle itself, ladies and gentlemen. Evox. Get control of them is going to be the main question. As you observe, லாபென்டிட்டால இருந்து எக்ஸிட் ஓகே இதுதான் கிடைச்சதா உங்களுக்கு லாபென்டிட்டால வந்து அது ஒரு கடி ஆனா வெஹிக்கிள் ஒரு கடி ப்ரோ லாபென்டிட்டா டிராப்ல really connect as much as they needed to. Evox escape death. They escape a massive scare, to be honest. But it's completely வண்டியா ஓகே ஓகே vehicle Abakan seems very good in Miramar map. Headshots connect regularly even in ridges. Vehicle bro done core do you know bro top 8 Harilal Chandran welcome to the stream bro. If Sham does find a connection, Evox, I don't really think I see there's going to be any chances of a recovery from this point on as the nades. And what? சரியான நேடா ஷாம் இது. Perfect nades here coming from Sham as well. Evox just wasn't ஷாம்ன்றாங்கப்பா. Kobe coming from him and just like that 2 down Evox. Can they save the two compadres? Nope. Welt is going to push through and gobble them up. That has to be the perfect Kobe here from Sham. But at the same time, all these nades and commotions has been heard by Hero Extreme Godlight. The question here is, do they want to push out? சரியான நேடியா உண்மையிலேயே ஆனா. But he does draw a little bit of attention here as Reckoning Esports looks to try and circle around like sharks to try and potentially take this fight. Roman and Sahil now having a little bit of upper hand in terms of high ground here. Shyam is in the front lines. Roman still scouting things out. There is 2 teams, but seems like Reckoning Esports, they know they're not prepared. They are going to take shots here to try and get lucky, but Welt, they won't disengage from this fight. But Reckoning also Rankings வந்து ரைட்ல மேல ஹோல்ட் பண்றாங்க. God like power grid கிட்ட வந்துட்டாங்க. மான்யா அடிமினோ ஓகே டன். ப்ரோ லேன் ஈவென்ட்க்கு ஒரு பிக் ஸ்கிரீன் கூட இல்ல. அத பத்தி சொல்லுங்க. அங்க உள்ள டிவி பார்த்து மேட்ச் பார்க்கிறது will not be worth of 500 rupees. எப்படி இருந்தா எப்படி ப்ரோ லேன் வர்றது இன் சென்னை? சென்னையில இன்னும் போடவே இல்ல ப்ரோ. சென்னையில தான் பெருசா தான் இருக்கும் லேண்ட் செட்டப். இது லிமிட்டட் ஆடியன்ஸ்ன்றதனால வந்து சிம்பிளா வச்சிருக்காங்க லேண்ட் செட்டப்ல. சென்னையில எல்லாம் பெருசா தான் இருக்கும். ஹை ப்ரோ பிரசன்னா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஜெனரல் பிஜேஎஸ் இது பாத்திருக்கீங்களா? ஸ்கிரீன் பாத்திருக்கீங்களா? பெருசா இருக்கு. ஏய் ட்ராய் ஃபைட் எடுத்துருக்காங்க. யாரையா முடிச்சாங்க? ட்ராய் வேன்கார்டியா? ஆமா வேன்கார்ட் தான் முடிச்சிருக்காங்க. ட்ராய் 3 man தானா? இல்ல 4 man standing strong. ஓகே ஓகே. பிரசன்னா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. RG played very well in this match. Sama active and good fights. Right now in power grid finally gets pushed through. Reckoning Esports decides to jump in and take those compounds. Now Hero Extreme Godlike under fire, looking to disengage. Not sure if they want to fight. Seems like they are going to be making a run for it as well as Hero Extreme Godlike doesn't want to overcommit. They are repositioning 4 positions. It seems like they might run into his crosshairs of Donex as of yet. But look at this, Espower in the middle of nowhere has been caught off guard. RG played நாளைக்கு TT வெல்ட்க்கு 6 matches. ஆமா அத அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். It is going to be Reckoning Esports taking shots and Espower gets away to safety and the crowd roars in appreciation. Godlike once again, they escape a scare. But where are they going to be headed now? I see will be a big question. They've struggled to find good positions. They've struggled to find good real estates. Do you think they are building up towards the chicken dinner in this one? What a save from Manya though. Insane stuff coming from Hero Extreme Godlike. But again, they wanted to dodge the fight against Reckoning Esports. PS போடு edge to edge சரியா விளையாடுறாங்க bro. ரெண்டு பேரும் நேருக்கு நேரா வண்டியை சொல்லி வச்ச மாதிரி நிறுத்திருக்கீங்க. ஸ்கேரி ஜாட் வெனாம். ஓகே. While the rest of Hero Extreme Godlike is going to try and stop the bleeding coming in from the north side. Victorious Summers is not exactly in zone. They know that someone's up. And they are going to be splitting 2-2 here to try and take space from the northeast corner. ஜொனாதன் மட்டும் உள்ள ஹோல்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் வந்து ரிட்ஜ்ல ஹோல்ட் பண்றாங்களா? என்னடா ஸ்ப்ளிட் அது காட்லைக்? ஸ்ப்ளிட் அது காட்லைக் இப்ப எடுத்தது. ஏய் இங்க ஒரு மட்டமான ஒரு டிப் இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல ஏதோ இந்த டிப்பு ப்ரோ. ஐயோ அந்த டிப்போ புடிச்சு ஆடுறாங்க. ரைட் சரியா போச்சு. ஜெனிசிஸ் அந்த டிப்ல தான் கூட்டமா சாவுவாங்க ட்ரெயின்ல. அந்த சைடு இன்ஃபோக்காக ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க.
ஜொனாத்தனை மட்டும் பிரிக் பில்டிங்ல ஆட வச்சிட்டாங்க. தம்பி உன்னை ஸ்பிளிட்ல எங்க நிக்க வச்சா நீ செத்துருவேன்னு எங்களுக்கு தெரியும். நீ போய் பில்டிங்ல சேஃபா விளையாடு. 4 சைடு கவர் இருக்கிற மாதிரி நாங்க இங்க விளையாடுறோம்ட்டாங்க போல. Spark on the other side, it is going to be Pain looking to fight against the lads of mid official. Trace finds a knock against Harshil. That is good stuff. Pain! He comes in from the back lines, gets one, but instantly gets traded. Object Rocks is going to be in position. Mid official one to confirm the track, but from the back lines, it is not going to be easy. Oh, சரியான ரைடா. அப்பா just miss. Still going to be up on his feet as well as yet another. I thought NBA would get the chicken if you see the space they held. He's going to be still standing tall. It's a 1v1 and he gets finished off. Robin and X-Spark, they roar inside of the 5th circle. Beautiful clutch here coming from Ninja, and Trey's got to completely box them in, but they've taken some heat. RG played very well. இல்ல ஜி நேரு ஸ்டேடியம்னா எப்படின்னு தெரியும், பட் இந்த சென்டர் பத்தி தெரியாது. லுக்ஸ் சிமிலர் லைக் ஹைதராபாத் லேன். அதான் ப்ரோ 17,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ அவங்க புக் பண்ணிருக்கிறது. 17,000 square feet is a huge space. Unless Ninja Jot comes in for the save, it seems like on the mini map Ninja Jot is going to be coming through. Trey's got going to get his assistance, but new seems like Evox has been taken out by Welt on the 17,000 கூட இல்ல, இன்னும் அதிகம் நினைக்கிறேன். Loving this coming in from Welt Esports. They are denying the fights to the opposition, keeping them second guessing majority of the times, but ஆமா 17,000 னா சின்னதுதான், இன்னும் பெருசுதான். 17,000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு மண்டபம் அளவுக்கு இருக்கும் அவ்வளவுதான். The crossings are going to be on RNTX. The shots have been connected. Trace and Ninja Jot both have been found out. Where does RNTX go? Where does Revenant X-Pac find an entry point from? Because they are being constantly. Bashista, என்னடா ஸ்பிளிட் இது? This is good play coming in from Welt Esports. On the other side, Basista Esports, have a look at them as well. They are further away from the circle as compared to Troy the Millennium. So okay, so Nebula வந்து பாத்தீங்க அப்படின்னா the amount of zone control they have almost வந்து zoneல வந்து ஒரு 25% வந்து பாத்தீங்கன்னா நெபுலாக்கு ஃப்ரீயா இருக்கு கைஸ். இன்ஃபேக்ட் அதை இன்னும் கூட நம்ம இப்படி வரையலாம் 25 to 30% ஆஃப் த ஜோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வேற ஸ்பிளிட்ஸ்ல யார் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரிட் உள்ளேயே வந்து வேற பொசிஷன்ஸ்ல விளையாட்டுருக்காங்க. காட்லேக்ல வந்து ஜொனாத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பிரிக் பில்டிங்குள்ள விளையாட்டுருக்காரு. அட்மினோ வந்து ஃபென்ஸ் ரிட்ஜில் விளையாட்டுருக்காப்ல. அதுக்கடுத்து வந்து இந்த சைடு இவங்க 2 பேரும் டிப்பு ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிப்பு இருக்கும், மானங்கெட்ட டிப்பு. இந்த டிப்புக்குள்ள போயிட்டு இது வரையும் ஒரு டீம் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணி அந்த டிப்பு விட்டு வெளில உயிரோட வந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இவங்க அட்லீஸ்ட் ஸ்பிளிட்லயாவது விளையாடுறாங்க. ஜெனசிஸ்லாம் அந்த டிப்ல வந்து 4 பேர் வண்டியை போட்டு விளையாட்டுருப்பாங்க. இந்த இடத்துல நான்எக்ஸ்ல வந்து ஆர்த்தர் ஒருத்தர் நேடு போடுவாரு, 2 நாக் கொடுப்பாங்க ஒரே நெட்ல. அடுத்த 2 நெட்ல வந்து டீமே எலிமினேட்டடு. ஸோ நெக்ஸ்ட் நெபுலால வந்து ஆதி எட்ஜ் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. 3 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு செட்டில்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இந்த பவர் கிரிட்டை பொறுத்தவரையும் பவர் கிரிட்டை சுத்தி ஏகப்பட்ட மட்ரோட்ஸ் வந்து உங்களுக்கு செம ஆக்சஸ் கொடுக்கும் கைஸ். இந்த மட்ரோட சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஜஸ், இந்த மட்ரோட சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஜஸ் இருக்கும். இந்த மட்ரோட்ல வந்து இந்த லெஃப்ட் சைடு மட்டும் வந்து ஃப்ரீயா இருக்கும், ஓப்பனா இருக்கும். மற்றபடி சுத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஜஸா இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த சைடு இந்த மட்ரோட்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சம மட்ரோட். ரொட்டேஷன்லாம் நீங்க செம ஃபாஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. மிராமரை பொறுத்தவரையும் மட்ரோட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மட்ரோடு எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுது, எந்த மட்ரோட பிடிச்சா நம்மளால சல்லுன்னு மிராடோல வந்து அடிச்சுட்டு உள்ள போக முடியும் ஜோனுக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு மட்ரோடு இருக்கு லாஸ்ட் லிவன்ஸுக்கு லெஃப்ட்ல இருந்து அப்படியே நேரா பெக்காடோலாம் தாண்டி பெக்காடோக்கு ரைட்ல அந்த சைட்லலாம் வந்து உங்களை கூட்டு போயிடும். பவர் கிரிட் வரையும் செம லாங்கான ஒரு மட்ரோடு இருக்கும். நான் அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மேட்சை முடிச்சுட்டு இதெல்லாம் காட்டுறேன். நான் மிராமரை பொறுத்தவரையும் மட்ரோட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேஃபா ரொட்டேஷன் எடுக்கிறதுக்கு 1000 மட்ரோடு இருக்கு. ஆன் ரோட்ல எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க மட்ரோட் ரொட்டேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாவும் போயிடலாம், சேஃபாவும் போயிடலாம். பிளாக்ஸும் யாரும் யோசிக்க மாட்டாங்க. Esports, Troy the Million, the ball is going to be in their court right now. They are the ones who are in a worse spot. எங்கடா இருக்காங்க? ஆமா, இப்ப பாருங்களேன், ட்ராய் வந்து செம கிரிட்டிக்கலான ஒரு ஸ்பாட்ல இருக்காங்க. வசிஸ்டா வந்து லெஃப்ட்ல மேல நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் என்னதான் செட்டில்மெண்ட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ அவங்க செட்டில்மெண்ட்டை விட்டு வெளியில வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இவங்க வசிஸ்டா கூட ஃபைட் எடுத்தால் வாய்ப்பு உண்டு. பட் ஷயான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஜோன் எட்ஜில் ஆஃப் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணிருக்காரு. ஷயான் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச RNTX-ஐயும் ட்ராயையும் மேலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோ கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
will be forced to push up against Onyx வந்து dead center of the zone. and hold on to their position. ES வந்து எப்பவுமே north side of the zone எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. பாப்போம். வெல்ட்க்கு என்னாச்சுன்னு தெரியல. மதரா bro, welcome to the stream G. Most teams only play in well in Rondo 3. I know you got recall, but only focusing on that seems says where the comp scene is heading. You don't see more than 5 teams in 5th zone. The other maps. And Ninja John is going to be the last player for Revenant X-Pac to try and make it into zone. Rondo is a game changer, bro. Revenant X-Pac did not really expect this trace, of course. Could not anticipate this deep position from Cheyenne, who is hugging the blue zone right now. This is beautiful stuff coming in from Bethesda Esports. They've set themselves up in a split, which kind of allows them to not just control the circle, but also engulf all of these teams from outside, from the backlines as well. Something which none of them are going to anticipate, and that is exactly the reason why Trace got fell. Revenant X-Pac are going to be absolutely இவ்வளவு வருஷமா காம்படிட்டிவ் பாக்குறீங்க ப்ரோ. சேவர் ஸ்டாப்பன் நீங்க சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இன்சைட்ஃபுல்லா பேசுறீங்க. ஏனா பேட Troy the Million Esports make it inside of the circle is going to be the big question. They are moving from smoke to smoke, but they find a good spot. On the other side, you've got Godlike versus Victorious Summers for the fight up north. This is, of course, for the Kingdom. ஓகே, இவங்க வந்து அந்த டிப்போ ஹோல்ட் பண்ணல. இவங்க அதுக்கு ரைட்ல இருக்கிறத தான் ஹோல்ட் பண்றாங்க. ரைட். It's going to be tough here. They have to defend against Victorious Summers. They're trying to take some sort of space as of yet. And it's going to be a tricky spot to be in here. Victorious Summers also unsure of where the safety net is as well. Scary John and Venom is keeping Hero Godlike at bay, but finally Manya takes a couple of shots in, and Victorious Summers is going to T1 teams are extremely conscious about their cover, guys. Sham அவ்வளவுதான் போட்டாங்க. ஷாம் காலி. This case, well, taking a lot of brute fire. Trees got a ninja shot. They actually got the reset, and they're pushing up 2v4. They got 2, and now they're looking for the last 2. This is Revenant X-Pac and the Wolfpack being behind them. Trees got the once again is going to take the fall, but Ninja from the backlines is still trying to hold. Oh, nice idea. But Proton in the end puts an end to it. மால்டோ மாட்டிட்டாரா? புரோட்டான். ஆமா, புரோட்டான் மால்டோல மாட்டிட்டான். The positive energy going in. But of course, it's not going to be easy. You've Bethesda Esports right up top who are looking to put a stop in your celebrations, I see. Oh boy, well, the Esports, nice little comeback by Proton. Boy Wonder's got to do a lot of things as we get Soul still looking to try and chime in and see what happened. But it seems like a Soul is going to waste all these utilities for absolutely nothing. It's only Proton right underneath, and it seems like he is going to get spotted out. Legit goes into the push. He knows he is stuck in the corner. Alto, Molly. Seems like they don't want to over. Okay, சாமி பொசிஷன் வந்து சோலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க ஹோல்ட் பேக் பண்ணிட்டாங்க. They want to reposition. Goes for a stray nade, but seems like Soul is going to be able to get him down. But the nade from Legit is enough to take out Welt. Absolutely, you can't push up. Somme is going to be up there. Team TT and Welt should make use of 2 Rondo they are going to play tomorrow. Yeah, bro. Mark my words, all matches will have recall in the near future in 1 to 2 years. Bro, already வந்து Esports also right underneath Bethesda. You know a Team Soul they are bada. entry point inside of the circle. இல்ல bada நாங்க. Circle has absolutely shut down everyone. I've been seeing from the start of 2019. Bro, already PUBG official we got 8 remaining. The fight up north. The new map Tegon சொல்லிட்டு ஒரு map இருக்கு, and we have recalls in all the maps. Victorious Summers, they're constantly pushing up Victorious Summers in a state of panic, and this is exactly the time when Godlike Esports make the slam in, as it is Jonathan. He finds a connection. Always has been brought down on HP. Nebula Esports seems to be nowhere. Victorious Summers seems to be in a deep. Oh! As Jonathan finds Always with the nade. Shotgun strike. It's a 1v2. Last man left alive from Victorious Summers, and Venom, I'm not really sure if he's going to stand in. Good day. I see. நேரல அவர்ல போய்ட்டாரு. வெனம் மேல போய்ட்டாரு. இவே வெடிப்பா மான்யாவ. எங்க மான்யா? ஜாக்சனோட ஃபினிஷர் ஸ்டீல் பண்ணிட்டாங்களா bro? வா, நெபியூலா வந்து எதுக்கு இந்த சைடு வந்தாங்க? டோட்டல் 25 மேட்ச் ரைட். 16 மேட்ச் bro ஒரு டீமுக்கு. bro கன்னடாவா? ஆமா bro. அப்பப்ப கன்னடா பேசுவோம், அப்பப்ப தமிழ் பேசுவோம், அப்பப்ப இங்கிலீஷ்ல பேசுவோம் எங்க வீட்ல. What an unfortunate timing. And this time, Hero Extreme Godlike, they have to push inside the zone.
And Reckoning Esports, they've left GodX to try and pin them on the sides while they reposition, and they will be able to find another knock. Yeah, Reckoning Esports looking really solid up north. They're taking in that visibility. This time the Nebula ஐயோ மாட்டிட்டாங்க இவங்க எதுவுமே பண்ண முடியல இவங்களால He struggles for space, finally gets அவ்வளவுதான் முடிஞ்சு shut down as well. காட்லைக் முடிச்சிட்டாங்க லோரன்ஸ்ல மாட்டிட்டாங்க காட்லைக் Galaxies this time finally looking solid. டைப்பிங் மிஸ்டேக் 15 16 matches per team A fiver so far. They are looking flamboyant, they're looking flares. And now Nebula Esports, all that they need to do is to try and close out this game. On the south side though, I see still points of concern for Team Soul as they try and find a way inside the circle. 16 matches க்கு 15 மேட்சா யோ 15ஆ என்ன சொல்றீங்க 15லாம் இல்ல गाइस 16 गाइस ஒரே செகண்ட் கிராஃப்டன் இந்தியா ஸ்போர்ட்ஸ் Round 3, round 4, round 4 survival stage. With each group playing a total of 16 matches, guys. 16 match, guys. தெளிவா இருக்கிறவனையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்றீங்க நீ. Circles for as long as they had, but Zista Esports has been 16 தான். Every single team coming from the south. TT-ல கன் பவர் ரொம்ப lag bro. And with the players slowly கன் பவர் lag-ஆ அவங்கலாம் இது இந்த ஸ்டேஜ்லாம் அவனையா விளையாண்டாங்க. they just drove past Matt King. முன்னாடி ஸ்டேஜ் எல்லாம் Trying to play for some placement points. Does not get scouted out, so that's more points for him, but Soul has been pushed through and has been eliminated from this game. Hector finally gets his revenge, does he? Sommer finally gets his revenge. This is, of course, ex-Team Soul players taking down the current Team Soul Vasista Esports. Also looking very solid. Wow. Not anymore. Shadow, the last man standing. What? Whoa! The knockout against Shadow! What was that, bro? Shut down Vasista Esports. For them, it certainly was a scare. PS Nebula கிட்ட வாங்குறாங்க guys. You know that you can actually tank on this damage. We've got 5 teams left inside the circle. RG right side வழியா rotate பண்ணிட்டு வந்தாங்க அப்படியே. Look at Reckoning. Do you see the moment of Johnny's really slow movement of Johnny? And still old man is yeah. Seems like the game he is getting exposed bro. அந்த பாறை கிட்ட வந்து he was getting exposed. They've got momentum going in for them, I see. Yeah, at the same time here, coming towards the end game, Nebula Esports out of nowhere, they've got 10 finishes. Seems like they were able to just control every single piece of the map itself from the west side, and it was gone unnoticed. Everybody was just completely shut out here by both. We played aggressive today, which we haven't seen in group stages. That is also an upgrade for them. ஆமா ப்ரோ வசிஸ்டா வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவங்க ஏறி விளையாடுறத பார்த்தா. பட் இப்பதான் அவங்க கிட்ட இருக்கிற கன் பவரை வந்து அவங்க கொஞ்சம் டீசெண்டா யூஸ் பண்றாங்க. டாமி ஷயான் மிஸ்டர் பைனாப்பிள்னு ஒரு பிளேயர் இதுக்கு முன்னாடி செம்ம அக்ரெசிவா விளையாட்டுப்பார்ல அவர் தான் இப்ப ஷயான். ஆதி வா பரவாயில்லையா பஞ்ச் பண்ணிருக்காருடா கையில. கவுண்டர் ட்ரேட் வச்சிட்டாங்க சகில். Not really letting them live in peace this time. Roman looking to close in the distance. He's got the nade cooked up as well. Shots coming in from Vasista Esports from the sidelines as Reckoning Esports getting sandwiched. சகில் கூட முன்ன நல்லா விளையாட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் trying to be on the close line. The shots come in. What on earth is Reckoning Esports doing? Because look at கொஞ்சம் லைட்டா ஓவர் கமிட் ஆறாங்களோ ஆர்ஜி. They're tackling Vasista Esports. They're tackling Nebula as well. Reckoning seems to be the wrecking. நல்ல டிஸ்டன்ஸ் गाइस. குயிக்கா வந்து லெவி வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி குட். ரோமனும் ஆஃப் ஆங்கிள் எடுத்துட்டாப்ல இந்த சைடு. ஒரு செம டேமேஜ் குத்துறாப்ல அவ்வளவுதான் நாக் நேடு லெவி இது. ஓ சரியா பண்ணாங்கடா. Oh my goodness, what a performance coming from Reckoning Esports. Nebula Esports has been shut down finally as they toy with their food, push and pull. But eventually now it comes down towards the final 4 teams. Vasista Esports, Reckoning இந்த ஃபைட்ட சூப்பரா எடுத்தாங்க bro. With 11 finishes, 4 he played aggressive which did fierce Chris TT and Welt any chance. Bro அவங்களுக்குலாம் மேட்சஸ் 6 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 மேட்ச் இருக்கு. தாராளமா they have the chance. But they still have no reason to actually push out as of yet. பட் கொஞ்சம் above average performance கொடுக்கணும் அவங்க. Victor Summers, last man standing, was able to survive into the end game here. Disengaging from that pincer between them.
between Godlike 10 மேட்ச்ல ஒரு 120 பாயிண்ட் அந்த மாதிரி எடுக்கணும் அவங்க. This is going to be hopefully small. Vocal is not able to do a proper rotation. What happened? Points. Top 4 is pretty good. Can they get the ஃபைட்ல தான் ஜி கோட்டை விடுறாங்க. because as of yet Sawmill Aji seems to get extra boost when their teammate gets knocked. Sagil today will wait for next Miramar. Venom did really well up there. Victor Summers in totality. Aji seems to get extra boost when their teammate gets knocked. Coming in from Godlike, maintaining position up constantly following the circle, but finally it's just a Venom. அந்த கவுண்டர் நாக் வந்து ஆக்சுவலா வந்து இப்போ உங்க டீம்ல ஒரு நாக் விழுந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். If there is a possibility that you can place a counter knock or a trade அப்படினா you should do it. So அந்த டைம்ல வந்து they will also slow down. You will get enough quality time to revive your teammate. Have an idea of where exactly Venom is going to come from. Come on guys, let's go for 50 likes guys. Finally shots to come through. Venom and gets shut down on ESPORTS once again. They survive, but this time it's Today TT was good. ஆமா நல்லா விளையாண்டாங்க. வெல்ட் TT ஏன் bro இப்படி ப்ளே பண்றாங்க? கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அமையல ஜி. Slowly closing the distance, and these small little hearts, they are gonna be in a state of pandemonium, I see, because Reckoning Esports, they're not stopping. There's no brakes on their push. Yeah, but at the same time as well, there's still a stalemate between them and Vasista Esports here. But now with the circle actually shifting out of those compounds, Reckoning Esports is not going to collide until Non-X gets taken out first. So they are going to wait for the zone to flush out Non-X Esports, which eventually will be in the crosshairs between both Reckoning Esports and Vasista Esports. So the question here is, where will Non-X actually push through? Is it Reckoning or is it Vasista Esports? Because wherever they push, the other team that is not getting pushed is going to try and capitalize and third-party this for the winner-winner chicken dinner. It's going to be a tricky spot here, but Vasista Esports seems to be having a little bit of a majority of the space of yet. So they've got Non-X's X is completely. இப்போ ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் எடுத்துக்க விட்டு வசிஸ்டா வந்து ஈஸியா டின்னர் கன்வெர்ட் பண்ணிடலாம். ரோமன் இப்போ ஆல்மோஸ்ட் அவர் டீமை வந்து எடுத்துட்டு வந்து உள்ள எங்கேஜ் பண்ணிட்டாரு இந்த ஸ்பாட்ல. ஸோ நானெக்ஸ் ஆர்ஜி ஃபைட் நடக்கும்போது வசிஸ்டா தேர்ட் பார்ட்டி பண்ணி டின்னர் எடுத்துடலாம். தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. The only team that stands in their way and the chicken dinner has to be Reckoning Esports with a 3-man team. அவர்தான் சகில் கைஸ். Duke it out inside of the huts. This is of course an extremely tight space as nades do come in. You don't really have that time to react, but Inward Steel very beautifully, very elegantly maneuvers around these spaces as the nades and the Molotovs keeps on occupying space. Reckoning Esports in search of that first opening. And they still haven't really found it. ஆனா சம க்ளோஸா விளையாடுறாங்கப்பா ஆர்ஜி பிளேயர்ஸ். குயிக்கா அவங்க வந்து வேற ஸ்பாட்ஸ்க்கு போனாங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். அவ்வளவுதான் ரோமன் நாக்கு நினைக்கிறேன் எனக்கு. 1 HP ஹெக்டர் போடு. ஹெக்டர் போட்ட அந்த எல்லா விஷயத்துமே இவர் எடுத்துறாரு. 2 ஃபினிஷர். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வசிஸ்டாவோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த டோர்னமெண்ட் என்டையர் டோர்னமெண்ட்லயுமே எனக்கு தெரிஞ்சு வசிஸ்டாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். The chicken dinner in the hands of the wind in the sails. It is Vasista walking home on the map of Miramar. Well, an impressive match, and Vasista Esports. Nice. It's nice. Nice. So we got TT eliminated, Troy eliminated, and Wilt eliminated in Ronda map. First of all, what the fuck is this? Second of all, only Tamil teams got eliminated. What are the coincidences? Old non-X play and new non-X play. Non-X la எந்த டீம் போனாலும் நல்லா ஆடுது ப்ரோ அந்த ஆர்க்ல. போடு. Teams from the outside of the city itself, somebody like a Vasista Esports, somebody like a Wild. அட ஆமாயா போன மேட்ச்ல வந்து old non-X versus new non-X. கரெக்ட். ஹர்ஷ் 22. நைஸ் ப்ரோ. ஆனா அவங்க எஃப்எஸ்லாம் போயிட்டாங்க ஜி நடுவுல. எஃப்எஸ் ரோமன் அப்படிலாம் ஆட்டுறாங்கல்ல. எஃப்எஸ்ல விளையாண்டு எந்த டீம் வெளியில வந்தாலும் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஆர்குக்கு போயிடுறாங்க கைஸ். எஃப்எஸ்ல இருந்து ஒரு டீம் வேன்கார்டுக்கு போயிட்டாங்க. வேன்கார்டு என்ன பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. வேன்கார்டு மார்க் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான்எக்ஸ்ல இருந்து எஃப்எஸ்ல இருந்து ஆர்ஜி வெர்சஸ் எஃப்எஸ்ன்னு ஒண்ணு நடந்து ஆர்ஜி வந்து எஃப்எஸ் எல்லாம் போட்டு கலாச்சான். எஃப்எஸ்ல இருந்தே டீம் ஆயர் பண்ணிட்டான்.
ஓகே வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங் வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஹியர் ரோண்டோவை பொறுத்தவரையும் எல்லாம் கச்சமுச்சான்னு அடிச்சுப்பாங்க இதுல வந்து தமிழ் டீம்ஸும் தெத்துறாங்க அதனால நத்திங் டு சி இன்னும் கூட கொஞ்சம் உள்ள சைம் இன் பண்ணி பார்த்துடலாம் வெல்ட் vs நானெக்ஸ் ஃபைட் பாரு ப்ரோ பிகினிங்லயா ஏன் அது ரெண்டு தமிழ் டீமும் ஆரம்பத்திலே போட்டி ஆயிட்டாங்களா action between Vesista Esports and NONX, and again NONX today have been just absolutely flawless. ஏ இடத்துல தான் லால்ஸ் வந்து டின்னர் வச்சு சாரி ஏன்னா 1v3 அடிப்பாப்ல பகோடால தான் அடிப்பாரு NONX is current age insane has been stuck and pinned down by the players of Revan and Xbox, and considering the position inside the play zone as well, there is no incentive for either of those squads to move out. Evox on the other front. என்ன சொல்றீங்க In the city of this is Ronda match but Evox was very good except for Tamil teams. It's not going to be easy for Evox as well. எங்க எடுத்தாங்க அவங்க அந்த ஃபைட்ட NONX vs Built Power finds a knock connection so pure. Evox in one front. Esports. Built vs NONX fight பாரு bro இதெல்லாம் எடுத்துருக்காங்க The outside Troy Tamil in esports and teams like Vesista Esports as well, not really in this cluster of compounds, but finally Legit has that little bit of a glimmer of hope. Shots haven't really been taken, did not என்னடா நடந்துச்சுங்க but elsewhere this is madness going on, and NONX yet another கைஸ் போன ரவுண்டோலயுமே இதே தான் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ரவுண்டோலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஃபைட்ல தான் மாட்டினாங்க இந்த ரவுண்டோலயுமே இதே மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஃபைட்ல தான் மாட்டிருக்காங்க நேத்து நடந்த ரவுண்டோலயுமே இதே தான் நடந்துச்சு take down Welt Esports, and it seems see where RNTX are now and how they ended at the game streak how they end the game streak யாரே RNTX இவங்க ட்ராய் வந்து மேல இருக்காங்க பெல்ட் வந்து கீழே இருக்காங்க டிடி எங்க இருக்காங்க டிடி வந்து இங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க லாஸ்மேன் ரீப்பர் மட்டும் இருக்காங்க RNTX வேர் இஸ் RNTX சீரியஸ்லி ஆமா லாபில் தான் இருக்காங்க ஆர்ஜி ட்ராய் எஸ்பவர் சோ இது காட்லைக்கு நெபியூலா டெட்ராக்ஸ் மித்து ரீப்பர் மேட் கிங்ஸ் வைல்ட் ஃபேன்ஸ் NONX வேன்கார்டு விஎஸ் வெல்ட் ஆர்ஜி ட்ராய் எங்கடா இது RNTX தவிர்த்து எல்லா டீமும் இருக்கு RNTX பெயின் இங்க இருக்காரு ஓகே பெயின் மட்டும் தான் அலைவா RNTXல இன்னொரு பிளேயர் எங்க இருக்காரு ஒரு பிளேயர் எங்க இருக்கான்னு தெரியல பெயினுக்கு பக்கத்துலயே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் ஜாவோட்டின் அது ஆமா ஜாவோட்டின் இது டன் 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 I mean they have been squatted away, but they still have numbers to work with, and it is Team Soul that we're talking about. இல்ல ப்ரோ இன்சேன்ல புது பிளேயரா வருவாங்க எல்லாரும் நல்லா அடிச்சாங்க 2 to 3 years பேக் அது மாதிரி NONXல இப்ப நடக்குது ஓகே ஓகே But when you are pushed towards an edge like this and you are Team Soul, you know there are a lot of teams right behind you. I think there's a switch of mindset now. You know you have to go for finishes, and that is going to be, or it could be, the intention of the team. In the meanwhile, Godlike as well asked RNTX and Reaper same compound, okay. They still refuse to give up. Jonathan finding one more point for the team. 5 is going to be the total tally, and Reckoning Esports finally eliminated from this match. Mistakes. Big mistakes coming through for Reckoning Esports. When there's an urban battle, you're not supposed to be using your vehicles to move in out in the open. You are going to get punished. So it's going to be Wild Fangs as well as they make that last ditch entry. Kana escapes, but go. இவரனே urban circusல வந்து வெஹிக்கிள் தூக்கிட்டு போக கூடாதுன்றார் பின்னனா காத்துல கால்ல ஓடி போக முடியும் ஐயோ இன்னும் கொஞ்சம் ரைட்ல போட்டுரு ரெஜிட் மட்டும் இந்த நேரா ரைட்ல போட்டுதாங்கன்னா ரெண்டு நாக்கு மஜாவா இருந்திருக்கும் ப்ரோ ஜூம் இன் பச்சி சாரி ஸ்கோப் இன் பண்ணி பார்த்தாரு ப்ரோ அவரு ஆன் ஸ்கிரீன்ல தான் இருந்தாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ விஎஸ் போட போறாங்க விஎஸ் போட போறாரு இல்லனா விஎஸ் இவர போட போறாங்க இல்ல ப்ரோ இந்த ஓகே முகேஷ் அம்பானி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர் NONX வந்து ரிச் அஃபிஷியல்ஸ்னு ஒரு அணி இருந்துச்சு கைஸ் அந்த அணி மறுவெச்ச மாறுவேஷம் போட்ட ஒரு டீம் தான் the gatekeepers themselves as the circle shifts away are going to be the ones on the other front in the next few moments. Victoria Somas
Not enough numbers. Waste and Mafia. I think this time it's either ஓ they're saved by ஜோக்கர் the இப்போ இங்க utils that they வந்துட்டாரா? have, or they will have to bow out to the players. நேட்ல நாக்க நினைக்கிறேன் வாய்ஸ். Now he gets knocked out. நைஸ் But நேட். breathing room still there for Victoria. எஜிட் அங்க உள்ள நாக்கியா? Style of Soul அவங்க gets யோசிக்காம புஷ் taken out பண்றோம். by ஜோக்கர் Vanguard. அப்பே. A beautiful third party coming through. But Joker, he has the opponent in his crosshairs. ஓ காப்லின் மேல இருக்காங்க. அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது விஎஸ்னால. The end என்னடா சோல் எப்போ ஏய் In my opinion, இப்படி ஆடுறீங்க? whatsoever this time, Team Soul, they What are is- just engulfing the lobby at this time. இப்போ கார்டன் நல்லா சர்வே பண்றாங்க. In urban warfare, finally go on a finish frenzy. பரவாயில்ல ஜானதனும் இப்போ ஃபினிஷ் எடுக்கறாரு ஓரளவுக்கு. Stripped of the map itself. Goblin is back in form. He is finding those headshots left, right, and center, and that is what the fans are getting excited about as well. But we talk about Team Soul, Godlike can't be left far behind. கதவு மட்டும் திறந்திருந்ததோ எஸ் பவருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா Looking to go இருக்கிற பவர் எல்லாம் தூக்கி விட்டுருப்பாங்க. battling away. ஓ ஓகே ஓகே. Does this man ever fail? Yes, power once again gets taken down, this time by a third party. Does this man ever fall? Does this man ever fail? நாங்க பக்கத்திலே நேடு வந்து Evox waited for that opportunity for a while, but they finally get their revenge. காப்லினுக்கு ஹையர் ஆங்கிள் வேற ப்ரோ. செம்ம ப்ரோ. Frontal assault plan of theirs. It is தாங்க செட்டில்மெண்ட்ஸோட இன்ன நோட்ஸ் ரோண்டோல ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த பில்டிங் மேல கூரை மேல ஏற முடியும், எந்த பில்டிங் ஏற முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடம் சோக் ஸ்பாட், எந்த இடத்துல இருந்து எங்க ஆங்கிள் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ ரோண்டோல. ஜானி சோக் ஆமா. Also another name that's looking Yes, absolutely right. RNTX and Reaper same compound. இப்போ கார்டன் நல்லா சர்வே பண்ணுவாங்க. சர்வேல் ஸ்டேஜ்ல கம்பேக் கொடுப்பாங்க நம்புறோம். But Vanguard, யார் ஜி? a man from the side of Soul picked apart. 2 finishes for Vanguard. 3 players still left in this match. அப்பா That nade ஸ்பைஸ் என்னடா நேட் அது? has been phenomenal with his utility in this match. He has taken down the players of Godlike. He is going after the side of Mad Kings and Vanguard again. But Soul, escape options limited, and as soon as the players step out from behind the cover, they are getting picked off. Yeah, look at Crypto though. Did find that knock and finish against Goblin through the smoke joker. காப்லின் நாக் செகிரா. What the fuck? Just looking to finish him off. எட்ஜ்ல மாட்டிட்டாங்களா ஜோன் இல்லாம? பரவாயில்ல சோலுக்கு தேவையான அளவு ஃபினிஷஸ் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான் புஜுக் ஆயிடுச்சு गाइस நக்குல்து. Team Soul can do a lot more, but this time Mad Kings Esports aren't really allowing them that liberty. Knuckle has to go upstairs, Pro and the rest of the boys from Mad Kings, they are trying to finish off. நக்குல மோஸ்ட்லி இவங்களே முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் ப்ரோ தெரிஞ்சுக்கணும். அந்த பக்கத்து பில்டிங்ல எனிமி இருந்தா எங்க அடி உளும். அதெல்லாம் அங்க போய் தெரிஞ்சுக்கிறது வேற, போறதுக்கு முன்னாடியே ஓகே மேல போக கூடாது, மேல போனா ரைட்ல இருந்து அடி உளும் தெரிஞ்சுக்கிறது வேற. Team Soul, can they utilize this? Can they use this little break to try and break the back of Mad Kings? This can be என்னோட டிரையர் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. They need to find a way to work together. Well, let's see if they are able to figure it out. ஆதிக்கு விழுதுப்பா லெஃப்ட் ரைட்னு. The shots on him from the flank, and yet he gets up right after the smoke pops off. The pressure on Mad Kings immense. Cyrex looking to be the savior of his team, but Knuckle, he was getting greedy. Tried to line up that nade, falls to Wildfangs. We're down to the top 8. Soul, they're taken outside of that placement point bracket, and yet they still have 11 eliminations. So overall, it's a very, very good performance coming from the side of Soul. ஓட ஸ்பை வந்து இதோட எனக்கு தெரிஞ்சு 3வது நாக்கோ 4வது நாக்கோ யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி Nomi in the prime spot. Finally, we are seeing Nomi and Phoenix play in tandem. Nebula Esports have done a phenomenal job in keeping their numbers up and alive. Never really had a part of the urban fights, never really had a share of those compounds as well, but they still try and protect their numbers as they find a way to get those 2 frags on board. எனக்கு தெரிஞ்சு ரோண்டோல வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட் எடுத்ததே வந்து டிடி மட்டும் தான் நினைக்கிறேன் தமிழ் டீம்ஸ்ல. ராயும் ரோண்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி நான் பார்க்கல, வெல்ட் ரோண்டோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கல. ராய் பட் ஏடன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் Vanguard Dreams அவ்வளவுதான் காலி. மிராமர்ல ஏடன் செம்ம ஸ்ட்ராங் வேர்ல்டு மிராமர். பை இந்த இடத்துல நாக் கொடுக்காம இருந்திருக்கலாம், பட் ஓகே காலை நடிச்சார். நைஸ்.
And he 13 will also finishes get for the knocked team, down, guys. but I don't think Ewoks Gunko are gonna be paying too off for worried about Ewoks. getting taken out in this match over here. They made it to the top 7. They have 13 eliminations to show for their work, but Kratos from the அவ்வளவுதான் bro, Xavier's weapon. is a hilarious mistake. A self-nade coming through, and this could be You a make saving use grace of for it, it's a Wildfires. wonderful map. Maybe not, because You're not Sensei's sure. still எப்படா there. இவரு படுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஷார்ட்ஸ் விழுந்துச்சு? Spock. They're looking to play in ஆனா front. நெபியூலா எல்லா மேட்சுமே லாஸ்ட் ஜோன் வரையும் வந்துறாங்க. ஒரு 5th zone 6th zone மாதிரி வந்துறாங்கப்பா. Doesn't really need to be the first man on the main. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கல நானு. Finally, Nebula. see the push come to shove from Nebula. ESPORTS as a lead comes in from Goten. First man goes down. It is going to be Phoenix from the sidelines. Ditrox finds Adi as well. This is pandemonium and bad news for Nebula Esports as they get systematically dismantled by multiple teams at once. They wanted to push up against Wildfangs, but they have been stopped dead on ராய் the நெக்ஸ்ட் track. ரோண்டோ இன்கமிங் ஸ்ரீ. அந்த ரோண்டோ வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ப்ரோ அவங்க. Battle Royale. Multiple teams, multiple players. ஒரே ஒரு ரோண்டோ மட்டும் தான் ட்ராய் கன்வெர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அவங்க இதுல ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 Even though they had the numbers, they're finally starting to bleed. Kana needs to find the knocks one after the other, but he's only good for one. And now Sensei has to deal with the pressure. But the nades from Mad Kings do evict Nebula. They were sent back to the lobby. And Oh, this one nice. is going to be the end. ஒட்டார் பாரியா ஒரு நீடி யாரா அது? சைராக்ஸ். Seems like the man who took Team AX to the international stages now wants to do the same for Mad Kings. He wants to take them to new heights. It's a solo play, still holding on, and this is beautiful coming in from Mad Kings as well as Cyrax. He's dancing around. Every team has a chance. We can't predict anyone as she try from last to top 8. And Keeping tabs at multiple teams at once. Look at Punk. He's got Pain for support. Revenant X Spark looking solid. They've got 6 eliminations already, and they want to get yet another chicken dinner in the top 5 already. There are going to be so many lone stranglers. Vasista Esports also coming in from the backlines as Punk shuts down Cyrax. Mad Kings have been finished off. Vasista Esports. ஏய் என்ன சாமியா போட்டு ஒரு That's beautiful. His Pain gets knocked down and finished off. Revenant X Spark left with just their IGL up top. And now there is a moment for Vasista where even they are going to think about the back-to-back. பங்க் மேல இருக்கிறது தான் அவர் வந்து வெளியில இருக்காருன்னு நினைச்சிட்டார் போல. It is stage 9. The blue zone is about to force them out from behind the cover. They have the smoke laid out. In fact, one for the opening. தெரிஞ்சிச்சு வசிஸ்டாக்கு மேல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. Myth is waiting on the other side, and Vasista is not left with any utils. The IGL from the side of Myth. Detrox, he wants to move forward. Detrox போய் பத்தினாரியா கம்முனு போய்ட்டா. In the back lines unable to find the trade. பங்கா வந்து ஹர்ஷில நாக்கஸ்ட். யாரா டின்னர்? மித்தா. As the myth turns into reality, Myth Esports, a decent win finally coming through. ஏய் ஐ கட்றாரு பாருங்க. A game that was, but Vasista Esports props to them. நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ. மித் ஸ்போர்ட்ஸ் just ramming their vehicles towards the compound, taking those fights left, right, center, and now finally Adi gets a chance to recall his teammate once again. Roy 3 finishes, okay. So making sure ரோண்டோல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா chaos guys ஃபுல்லா பேட்டர்னே இருக்காது. டீம்ஸ் எல்லாம் ரேண்டமா இருக்கும். surprising the boys of OG. OG completely caught off guard as well, but still the fight can be converted, and without a doubt it will be converted by a round. ஆயிரம் சொன்னாலும் இன்டர்நேஷனல் டீம் ஓரளவுக்கு இந்தியால வந்து ஓஜி தான் ஆடுறாங்க. வாங்க இன்டர்நேஷனல் டீம்ஸ் பேட்டிங் தூக்கி சாப்பிட்டாங்க இந்த மேட்ச். To play on offense, they have to push inside the zone, and the zone is going to force them out in the open. The Poyko covers is not exactly in play here. Genesis third party பண்ண வராங்களா? இது இவ்ளோ லேட்டா வராங்க அவங்க. Hunters for it, but Wiz got on the side also being picked off. Yeah, the man was just pinned. He could not do anything, and even Trictable Esports wanting to take the advantage of this fact. For OG, they've still got 2 players standing. The fight is taken down to a 2v2. The trades did happen back and forth, but Genesis Esports, what a risky move that was, and somehow it's actually working out. But Genesis now need to be careful off the back lines, because Trictable Esports, even they're doing a lot of damage. Genesis என்னடா டிஷன் இது? Taking too much damage, and from the side, it's going to be godlike, hitting OG like a truck. OG was able to rack up a lot of eliminations. Anya has got control, guys. Godlike மேல. Nice players சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி விளையாட வைக்கிறார். Dropping down pretty low from the backs. He's getting shot here, but surprise, he survives and he's going to be able to get out of safety. Meanwhile, OG also being eliminated as well because of the master play. Well, actually, OG is not dead. Aro was able to actually sneak past here.
despite Troy Temple actually pressuring, it was only one guy that actually pressured that, but இது தமிழ்நாடு ஆக்சுவலி 3 players from OG and the entirety கேரளா ப்ரோ கேரளா Needs to move out in the open. A lot of these இபிக்ஸ் teams ஓல்டு டீம் ரைட் இல்ல கேரளா comfort zone, எய்டன்லாம் முன்னாடி விளையாட்டு இருந்தாங்களே past and even myth. And that's when you will see a lot of the action happening. எய்டன் ஸ்பியர் அவங்களா விளையாட்டு இருந்தாங்க Still, there can be a bit of that comfort zone that they can capitalize on. Maybe move on towards those two houses still inside of the circle, and that is probably going to be the ideal strategy for Godlike. But for Learn from Past, they need to brute force their way in. Exactly, but at the same time, TOURNEY is pretty much done for as well. He's going to be played as the sacrificial queen player as of yet. He's got the power spot, he's got the god spot, and he is going to try and zone off Wildfangs as much as he can before his teammates actually push inside the zone. So he's probably going to be tanking the zone here to try and get an opener here for Learn from Past. It seems like Wildfangs also getting pressured here from Meta Ninja. Apollos is able to see them. And with the zone forcing them in play, Goten getting knocked. TOURNEY was able to find a knock here. Wildfangs has to abandon him. Sensei forced to lick his way through, but even he will fall. TOURNEY will take 2 in the back. Yeah, they're taking too many beating upon themselves. Wildfangs losing out on too many men. Everyone doing drive-by nowadays. Ran over are likely a rarity. Ninja down too. Ninja up close and personal. He will win that duel, and that was an essential duel. Needed to be won, and Ninja now needs to continue his wrath as he's looking to push against that final man of Wildfang. What's happening? It's such an awkward commence, but he still ends up advancing. He still ends up eliminating that man from Wildfang. But Metaninja now knows it's gonna be an opportunity opened up. They want to capitalize. Metaninja வந்து பாருங்க அவங்கலாம் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ உண்மையிலேயே பிஎஸ் 5 சோலோ ஃபினிஷ் ப்ரோ Now with the nades coming from White Tiger, he does chip them away. Not enough to knock them all out. யாருமே நாக்காலியா அந்த ரெண்டு நேட்ல Enough information to actually scare him off. And here comes the push Sinway on the run. Rex Boy going to be calming down here. Going to be taking a little bit of a surprise element here. Spokes has been played, but the nades அதான் அப்போலோஸ் ஒரு knock wester. So now it is going to be a little bit of flush. Sinway goes down and Meta Ninja cleans them all up. Molotov as well, but it is going to be fierce to actually, burns Shadow 7, but okay, they will be able to reset here unless Learn from Past go for the clash, which in this case not going to be happening. But Hero Extreme Godlike now finally pushes into the zone. It seems like they will find Aru out in the open, and Mino gets knocked off, but nice little trade here from Manya. ராய் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நைஸ் ஐயோ Godlike as well, the way they are stepping inside of the picture was definitely nice, but now they've just lost out on too many players. It's just down to டிரைவ் பைக்கும் ரன் ஓவருக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா கைஸ் டிரைவ் பைனா சும்மா அப்படியே ஓபன்ல வந்து இது மட்டும் பண்றது சாரி ரன் ஓவர்னா சும்மா ஓபன்ல வந்து ரன் மட்டும் பண்றது எனிமியை வந்து வண்டியிலே ஏத்த பாக்குறது டிரைவ் பை அப்படின்னா அப்படியே சீ சேஞ்ச் பண்ணி ஷூட் அடிக்கிறது ஷூட் பண்றது Yeah, this is very concerning as well. Jonathan needs to try and find a way to regroup with the Manya, but Troy Temple Esports has got them completely locked down. But Meta Ninja, they were part of that small little scuffle. Learn from Past, finally makes their way in. And surprise, surprise, TOURNEY wasn't sacrificed. He was able to actually push it uncontested as well. Very nicely done. But it is going to be a tricky spot to be in here because right now the zone is going to force them to be pushed out. And we are down towards the final 3. LAF ரீசெட் பண்ணிட்டாங்க அப்படியே மெட்டா நிஞ்சால வந்து 3-4 பிளேயர்ஸ் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா என்ன கம்மியா இருக்காங்க ஓ They know Learn from Past is walking into a mid grinder, and they just want to continue just hammering down the opponents. But eventually, Learn from Past, they've just got too many numbers, and they will LAF 2-man down. But now it's their chance to take a fight against Troy Timberland Esports. The fact that Troy Timberland Esports did not press up instantly is a problem, but they're just playing for the map control, which makes a lot of sense as well. Exactly, but Learn from Past, they have the numbers, but the problem is, can they push out right now without getting கஷ்டம் தான் ட்ரை தான் டின்னர் மோஸ்ட்லி தம்மா ஆஃப் ஆங்கிள் புடிச்சிட்டாங்க ட்ரை இங்க பாருங்க ஆக்சின் போய்ட்டு அவுட்டர் ஜோன் எட்ஜ்ல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க and seems like they get 2 knocks, even the third one potentially here. Honey dropping down low. This is the opener for Troy Temple Esports to push in and get those points. Do not let Learn from Past deny those points as of yet. Learn from Past just trying to position themselves in a good spot, but they're being constantly denied. Honey patching himself up, and he knows he's the only glimmer of hope around this entire gas station. The moment he gets eliminated, Learn from Past, they're done for. The chance of survival, it's going to be next to none. And look at that man from the side of Learn from Past. He's managing to create that off angle. Eventually, Samadiya. Oxen to barely any sort of HP, and now Oxen is stuck in a real bad spot. The
blue is closing in even lower, and you already know the moment the circle shrinks, learn from past. பரவாயில்லப்பா சென்சிபிளா ஆனாங்க ப்ரோ ட்ராய் இந்த மேட்ச் ஏதோ அன்வான்டட் ஸ்டண்ட் எதுவும் காட்டல ட்ராய் வந்து டீசன்ட் சூப்பரா விளையாடுறாங்க பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க It's going to be Rush Boy who did his best, but still his best was not enough. But they still secured a lot of points and tried Timberland Esports a remarkable performance. Good day. From being called as doctor to bro taking out all the crucial knocks. ஐஸ்ரா ஏ உன் நினைச்சா பெருமையா இருக்கடா பையா எஸ்ப்ரோஸ். இது என்ன மேப் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் பாத்து கோளாறுக்கும் கோளாறு அப்படின்ற மாதிரியான இல்ல நல்ல ஃபிளைட் பாத்து தான். ஓகே சரி ஓகே வேற என்ன ஸோ எந்த டீம் எங்க போறாங்க நெபியூலா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டோனா போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்போஸ் ஏன் நெபியூலா பார்ட்டோனா போறாங்க அவங்க எல்போஸாவே எடுத்துருக்கலாமே. ஓகே எக்ஸ்ட்ரீமா டவுன்ல வந்துச்சோ. ஓகே எக்ஸ்ட்ரீமா டவுன் சைடு வந்துச்சு அதனாலதான் வந்து நெபியூலா வந்து இங்கே எடுத்துட்டாங்க. ஸோ ஓகே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீழே வழியா வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நெபியூலாவால இவ்வளவு தூரம் கூட கிளைட் அடிக்க முடியாது. ஸோ அதனால நெபியூலா வந்து டக்குன்னு பார்ட்டோனா எடுத்துட்டாங்க இந்த சைடுக்கு. நெக்ஸ்ட் வந்து பேர்ட்டோ வந்து காலியா இருக்கு. ஸோ ஓஜி அப்படின்னா இந்த லாபில ஓஜி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஜி இருக்காங்க ரைட் அப்போ சவுத்துலயும் இல்ல ஓஜி இருக்காங்க. ஓஜி சும்மா சார் அச்சி ஷட் ஷிட் அவங்களோட பிரைமரி டிராப் லொகேஷன் இவாக்ஸ் வந்து லாபெண்டிடா கிட்ட போயிட்டாங்க. கேனைன் வந்து பாத்தீங்கன்னா அசியண்டா கிட்ட போயிட்டு இருக்காங்க. போரூர் டிஓடி அவங்க அப்படியே வந்து இங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க ரைட்டு. கார்டல் வந்து ட்ரக் ஸ்டாப்ல இறங்கியிருக்காங்களா இன்ட்ரெஸ்டிங். ஸோ மேட் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களோட டிராப் லொகேஷன் மினாஸ் கிரன்லஸ்ல வந்து லூட் அடிச்சிட்டு இருக்காங்க வெஹிக்கிள் செக்யூர் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனிசிஸ் வந்து சவுத் லாஸ் மித்து சவுத் லாஸ். பார்ட்டோனா நெபியூலால வந்து பாருங்க 3-1 ஸ்பிளிட் விளாடுறாங்க. பார்ட்டோனாக்குள்ள 3 பேரு ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஏன்னா வந்து இப்போ பிரிட்ஜ்ல இந்த சைடு வந்து பிளாக் வச்சிட்டாங்கன்னா இன்ஃபோ வேணும்ல அதனாலதான் ஒரு பிளேயர் நோமியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல விளையாட வைக்கிறாங்க. மத்த மீதி உள்ள பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டோனா ஐலாண்ட்ல போய் இருக்கும். They are not deciding to push directly here, seeing that down. They are split off, and that is going to be 2 points in the bag for Atenki. Yeah, impressive performance coming through from OG. A controlled start to this match. ராய் 3 ஃபினிஷ் எங்க எடுத்தாங்க? Doesn't want to try and pick off. They want to go for third parties. Caught out in the open, gets picked off. They're moving to the low ground. Ewoks to find his point here, and that's going to be இத்து மல்லு ஆமா ப்ரோ. As Meta Ninja still defends as much as they can. It seems like on the minimap as well, even Troy Timberland Esports is taking a little bit of beating out in the open. So Meta Ninja are doing a fantastic job. But look at this, Apollo's challenging against K9, gets taken down. Omega goes in for the knock, but he's getting suppressed here. Shadow 7 with the cover fire is able to take him out. They get the full reset, but K9, they're just so far away. Yeah, it's going to take them a while to get here, and White Tiger might just be able to get a res onto Apollo. But here they are, Ninja Boy leading the charge, Shadow 7. The IGL needs to handle the pressure. We were talking about Meta Ninja and the IGL from Meta Ninja just before this match, and it seems like all that conversation has been heard. K9 under pressure. Whoa! Someone idea. The opener, the 2-point slam dunk. Meta Ninja starting to crumble. And Shadow 7 still trying his level best to be the saving grace. And again off the flank, the shotgun is out of ammo. Ninja Boy மட்டும் தான் இந்த இடத்துல அலைவா. The jump shot fails to connect. Ninja Boy still has an opportunity, but Knight in the backlines has been knocked out. It's down to Ninja Boy. A phenomenal performance coming through as the star from K9 Esports is finally shining to shine bright, and it's going to be 1v4 or what? 1v4. Picks off all of them. Oi, பயங்கரம்யா Ninja Boy bro. Are gonna go back MVP to the na lobby சும்மாவா? to figure out a new meta 2024 to MVP take on guys. Ninja Boy. BJS MVP Ninja Boy. Coming in from Meta Ninja, but same can be said for K9 because now the compounds are up for grabs and it is going to be up for takings here. It seems like Reckoning Esports is Martin வாங்கிட்டியா? like from the north side. They run Martin into his Nebula. They were trying to rotate outside the zone and they crash against each other. Hiroshi got like losing 2 players. Manya is down. And now Nebula continues to apply the pressure. Nades are coming in. S-Power looking for the reset. Jonathan on the far flank here to try and provide a little bit of assistance. But what a knock from S-Power. Yeah, you can't let this man get this close to you. You know me.
finds out the answer why. நடந்துச்சுங்க. On the far flank here to try and provide a little bit of Okay. assistance, but what a knock from S Power. Yeah, you can't let this man get this close to you. No. ஜொனாதன் இந்த இடத்துல flank ஏன் இவ்ளோ லாங்கா எடுத்துட்டு இருக்காரு அவரு. There's one more team in the nearby vicinity. Okay, value எடுத்துறாப்ல. Value கிடைச்சிருச்சு. அது வரையும் சந்தோஷம். Phoenix Esports in the back lines. They were looking to cause chaos. A shutdown has been handed to Phoenix at the hands of Kratos. Nebula somehow still managed to stay alive. Oh my goodness, S Power is still continuing with the pressure. Okay guys, Jonathan is really good with the flank bro. The flank அவங்களுக்கு பயங்கரமா பே பண்ணிச்சு. Kratos loses his 1v1 with S Power and Hero Extreme God like alongside Phoenix takes out Nebula Esports from this game. But it seems like the battle Phoenixக்கு info இல்ல, அதனால அவங்க zone போய்ட்டாங்க அப்படியே. போய்ட்டா. Phoenix has decided to make a run for it and Hero Extreme God like they are able to survive this but they're still inside the zone. எதுக்குடா இப்போ Power goes for a spray but சாம்ராஜ் ஆக்சன் கிட்ட வாங்கிட்டாரா? Where? How did Samraj get knocked? There was long distance spray coming through. Either it was Roy Tamilin or maybe it was just one of the players from the side of Godlike. Some damage dished out and no escape for Samraj. போடு Phoenix செதறாங்க bro, செதற அடிக்குறாங்க bro. Phoenix தனித்தனியா ரொட்டேஷன்ல பிரிக்கறாங்கப்பா. ஆன்யா இன்ஃபோ ஷேரிங். அதான். ஆன்யா தான் நாக் ஆயிட்டு இருந்தார்ல அந்த இடத்துல. Phoenix ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இல்ல bro, அப்படி இல்லனாலும் அடிச்சிருப்பாங்க bro Godlike. Jonathan flank angle வந்து உண்மையிலேயே பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அவங்க. Is it going to be perfect? And it is perfect. That is going to be the confirmation and the knock onto a Sinway. They are split off, and that is going to be 2 points in the bag for Atenki. Yeah, impressive performance coming through from OG. A controlled start to this match. The only Continue left long goes kito. Takes up a shift towards the east side, then going around the lower will reach. be a big challenge. But if that happens, I think OG, their move is going to be simple. Rack up as many eliminations as you can before you end up making that move towards east. But that is a hypothetical. If the circle moves west, OG prime position for this game. What a block from OG as well to shut down Sinway. Was pretty much outside the zone. They sent out 2 players to scout on ahead, but unfortunately they were. This power is really certainties. Really a certainties. At least 1 or 2 knocks every time. நல்ல இது bro. செம்ம entry bro. This power. So that's going to be a little bit of a saving grace. Meanwhile, Troy Demon Esports, the team that has gotten 2 chicken dinners today itself, is going to be having a little bit of company knock here. And that is going to be Hero Extreme Godlike right in the vicinity. 2v3 situation. It seems like Troy Demon Esports is still uncertain whether or not they want to overcommit. They want to try and reposition, but they are listening for audio cues. They don't really want to take a hit on fight here because third party has been the signature. பாக்குறோம் ஜாபாயோட அந்த ஒரு ஆட்டத்தை போட்டு பிரிக்கறாப்ல. Eliminated was able to find the initial openings, but Meta Ninja, they were able to get a reset and Ninja Boy had to show up for the cleanup. Isolating slug மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். மாஸ் ப்ரோ உண்மையிலே அட பாவிகளா. இவன் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களாடா ஐபிஎல் மாதிரி ரைட் ஆஃப். And now the only tomorrow 6 matches for TTR. ஆமா bro. பெல்ட்டுக்கும் 6 மேட்ச், உங்களுக்கு 6 மேட்ச். If that happens, otherwise 4 points per game, I believe that has been the standard that they've set so far. Exactly, but at the same time, so I think there was a little bit of miscalm here coming from K9 because Ninja Boy and Knight was not in position to back them up when K9 actually went for the push. They lost 2 players to Meta Ninja, but again, miraculous play coming from Ninja Boy, one of the stars here. And this time, he's got to do a lot of heavy lifting by himself here. But speaking of which here now, Genesis, who's still uncertain on where they should be rotating on the edges here, has to push in. But now here comes a slam from Evox. Wildbank's in a little bit of trouble. Sensei all by himself, and he gets taken down! Oh my goodness, what a slam! Evox actually takes him out! What was that, Evox? Wildbanks! என்னடா நடந்துச்சு இப்போ இங்க? But again, miraculous play coming from Ninja Boy, one of the stars here. And this time, he's got to do a lot of heavy lifting by himself here. But speaking of which here now, Genesis, who's still uncertain on where they should be rotating on the edges here, has to push in. But now here comes 3 பேர் அடிச்சாரா bro? 1v2 அடிச்சாரா? Shadow 1 HP ல. And he gets taken down! Oh my goodness, what a slam! Evox actually takes him out! What was that, Evox? Wild
fight, and yet he failed. He walks though. Not a long time for them to Spy celebrate. 1v3 They guys. third partied and Spy finished Shadow off. Evox actually Shadow 1v3. Long time for them to celebrate. They instantly get third partied and பெல்ட்க்கு finished என்னாச்சு off, ப்ரோ but நினைச்ச மாதிரி man, oh பெர்ஃபார்மன்ஸ் man, பண்ண முடியல Genesis எனி gonna have ஸ்பெசிபிக் ரீசன் nightmares about that duel for ages. Oh my இல்லையே goodness, ஜி like, என்னாச்சுன்னு wow, thanks. How did they actually lose that trade? It's just so சரியானாங்கப்பா டுமாரோ But 6 again, மேட்சஸ் both ஃபார் teams டிடிஏ ஆமா sticking ப்ரோ it out ப்ரோ because 3 of this தமிழ் direct டீம்ஸ் collision. ரவுண்ட்ஸ் அண்ட் குவாலிஃபயர்ஸ்ல டாப் பட் It's செமிஸ்ல so பாட்டம் உங்க unfortunate, சஜஷன் and I believe it was நேச்சுரல் கேம் LEFP ஆடுங்க that actually பிரஷர் third எடுத்துக்காதீங்க party. Oh, what a disgusting time. ரவுண்ட் ராபின் கொஞ்சம் கஷ்டமா தான் It's a இருக்கும் lose-lose situation Yes, because it- Wildfangs get Sit. 3 points and Ewoks get 4 points from that fight. But என்ன considering ஸ்பிரிட் இது Ewoks have ரெக்கார்டிங் had இது a decent win today, செட்டில்மெண்ட்ல பாருங்க ரோமன் மட்டும் தனியா போயிட்டு செட்டில்மெண்ட் பிடிச்சிட்டு இருக்காரு ஃபிஃப்த் ஜோன் இத்தனைக்கும் அது எட்ஜில் வேற இருக்கு அந்த செட்டில்மெண்ட் இப்போ ஜெனிசிஸ் வந்து சொல்வ போறாங்க ரோமனை போட்டு பொறிக்க போறாங்க ரோமன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை guys. அந்த ஸ்பாட்ல இருந்து ரோமன் தப்பிச்சாருன்னா உண்மையிலே ஜாடு ப்ரோ நாளைக்கு கம்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம் நாளைக்கு 6 மேட்சஸ்ல அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே மொமெண்டம் கிரியேட் பண்ணிடணும் ப்ரோ செகண்ட் மேட்ச்ல இருந்து அவங்க அப்படியே அந்த மொமெண்டம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரணும் இன்னைக்கு ட்ராய் பண்ணாங்க பாருங்க சூப்பரா பண்ணாங்க எஸ் ஜாக் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஹரி பிரகாஷ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஹைட்ரா வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் கேஆர்கே வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ Jonathan has become a support player in is that the reason for his performance Freeman தான் அவரு set up a little bit of a valley trap for themselves. Tap fire from Sahil. Looking to try and get a little bit sneaky, but he does not have ammunition here. 40 bullets remain for him. Seems like Reckoning Esports may have overextended the play, but let's take a look at the replay here for Reckoning Esports on just pinning down Myth. Sahil with the knock and the nades. Did they find those confirmations? Well, nothing really. Just another knock. Let's see D-Trucks. He's stuck. Nowhere left to go. Also, if you look at the radar, it seems like there's an imposter in the mix of the players of Reckoning Esports. One man from the side of Freud the Million has joined the mix. And in fact, he repays the favor, the kindness with a knock. Roman gets taken out by Aiden. And no options to கூட recover சஹில் for இந்த Reckoning ஸ்பாட்ல Esports. இருந்து Now they have to focus on எவ்வளவு the யூஸ் fight. பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிறாருயா Towards the southern side, they are putting pressure on the players of Myth. Daddy gets finished off. Detrox has no 6 escape. மேட்சஸ் 60 பாயிண்ட்ஸ் ஆமா இன்னைக்கு ட்ராய் எப்படி விளையாடுனாங்களோ அந்த மாதிரி விளையாடணும் It's a little bit of a tough spot to be in, at least for Mad Kings, but on screen now, Genesis Esports somehow squirmed their way inside the zone, on towards the edges, finding space little by little, and eventually Hunters was knocked, now get to actually pick himself up. OG is there to intercept them. A very, very slow approach here coming from Genesis Esports, but பரவாயில்ல ஓஜி அந்த ஸ்பாட்ல சூப்பரா ஸ்பிளிட் எடுத்திருக்காங்கயா competition's getting taken out bit by bit. அப்படின்னு சொன்னா அட்டங்கி உடனே வந்துட்டார் உள்ள ஓகே ஓகே ஏகே ஓபி பேக்ல இருக்கார் பிரச்சனை இல்ல Are hoping to try and make it pounce. OG ஏகே நாக் ஆயிட்டா அவ்வளவுதான் ஜெனசிஸ் ஓஜி கீழே புஷ் பண்ணிடுவாங்க அந்த ரிட்ஜ்ல not looking to try and take this fight just ஏகே வந்து அப்படியே ஜோனோட ஒட்டிக்கிட்டு இவங்க கிட்ட வந்து ஸ்டிக் ஆயிட்டு இவங்களை கிளியர் பண்ணும் ஜெனசிஸ் நாட் அ குட் நியூஸ் ஃபார் ஓஜி கைஸ் angle here onto his OG. No, Admino is playing Freeman. He is playing supporter, I think. That is why the only way he can perform with the team. Else, every time, help me, help da. Haakana varume. Espower Freeman, Johnny has become a support player. Seriya pochu. நீங்க அண்ணன ரோல்ல இருந்தே தூக்கிட்டீங்களா நல்லதுதான் ப்ரோ அப்படி ஆடுறது ஆனா ஆன்யாவால மட்டும் சப்போர்ட் பிளேயர் வந்து தர முடியாது அந்த டீம்ல ஆல்ரெடி வந்து 2 ஃபார்ம்ல நல்லா அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க எஸ்பவர் அண்ட் அட்மினோ அவங்கள ஸ்டெப் அப் பண்ண விட்டு இவர் கொஞ்சம் சப்போர்ட் ரோல் ஆடினதுன்றது குட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் பிராட்காஸ்ட்ல முன்னாடி போட்டிருப்பேன் நோ பிளேயர்ஸ் ஆர் ரெடி டு பிளே த சப்போர்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எம்பிபி அடிக்க பாக்குறாங்க யாருமே வந்து சப்போர்ட் ரோல் ஆடுறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அந்த 3 பிளேயர்ஸ் பிராட்காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ அதை எடுத்து ஜானத்தானே விளையாடுறாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அது சர்ப்ரைசிங்கா இருக்கு லைட்டா ரெண்டாவது விஷயம் தட் ஹஸ் டு பி டன் ஆர் எல்ஸ் காட்ஸ் ஹஸ் டு பி லெட் இன் because Evox they were losing members, but for some reason Spraycon and Sensei was not able to pick him up, and eventually Evox was the one that actually cleans him out, and eventually getting taken out from the third party was just very டோரா நெக்ஸ்ட் அபிஷியல்ல டிடி ஏஜ் சேஞ்ச் பண்ணிரதா ஆகணும்
I don't think they were. இந்த இதுல வந்து அவரு ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா ப்ரோ எங்க ப்ரோ போய் வேற என்ன ஐஜிஎல் ப்ரோ நீங்க போய் பாப்பீங்க And Ewoks, no time அதுக்கு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ ஐஜிஎல் அவ்வளவுதான் ப்ரோ wiped out, but Genesis opening has been found by the players of Orangutan. It's not just one, another player hits the floor. பெல்ட் எப்படி இருந்தாலும் கோகுல விட மாட்டாங்க சான்ஸே இல்ல எய்டன் எடுக்கலாம் எய்டன் எடுக்கலாம் பட் ட்ராய் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எய்டனை மோஸ்ட்லி Fury to be the saviors for the side of Genesis, but Athanki finally gets punished for the over aggression. ஆமா எய்டன் எடுக்கலாம் Find some sort of retaliation in Correct. this fight. டிடி வந்து எய்டன் எடுக்கலாம் Tricky spot to be in here with the zone coming in. Genesis has no time to actually pick up Viper as the zone actually forces them out in the open. Renzi choke பண்றான் அந்த ஃபைட்ல ஆமா For the tango here, goes in for the push, almost gets the knock. ஓ ஏய் எப்பறா அவர் நாக்கல Fury gets the re-knock, but from the far reckoning. சகில் போடு அந்த ஹை ரிட்ஜ் புடிச்சு மாஸ் காட்டா இருக்கு சகில் ஆனா என்ன இதுதான் இல்ல பாருங்க ஷாட்கன்லாம் வச்சு ஹை ரிட்ஜ் ஏறவே கூடாது They put them down in the ரெண்டு gutter. ஸ்ப்ரே கன் இருக்கறவன் தான் ஹை ரிட்ஜ் ஏறணும் Reckoning Esports, they had full control. It seems like 3 of the players got taken out and only Sahil is left remaining. Yeah, so Croatia Esports was responsible for taking ஆமா ரெக்கனிங்ல சாயில் மட்டும் தான் இருக்காப்ல just put under pressure Poor by the side of Ye. Genesis, so என்னடா இது Esports, that split formation that சாகில் மலையில இருந்து என்ன இவ்ளோ ஃபினிஷஸ் எடுத்து கொடுக்கறாரு டீமுக்கு I think This meta, today is this the meta day. does You remember not how one of the support most two finger, iconic lines even though from Johnny 25 changed to or 3. 24 He didn't was, master. Either you win or you learn. Well, learn from past. They have been learning a lot, and now it's time to put it into execution. 72 points at the top of the leaderboard, and I think we are going to witness them walk away with another chicken dinner. Well, they've been playing very, very quiet and laying low for quite some time here. One finish in the back, but position points in. What do you think is going wrong for TT and Wilt? அவங்களுக்கு கொஞ்சம் இது செட் ஆகல அவ்வளவுதான் கேம் செட் ஆகல ஃப்ளோ வரல Here comes the push. Athanki versus Ninja Boy. Astro King is there. He finds Athanki. Nice. Not get the knock. And that's going to be OG cleaning out Ninja Boy as Kane ஆர்ஜி gets eliminated. இன்னைக்கு செம்ம கம்பேக் சகில் தான் நிறைய கில் எடுத்தான் 5 points on the board. அதான் சகில் மேல நான் என்னமோ சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன்னா சகில் முன்ன அளவுக்கு விளையாடலன்னு சொன்னேன் ஐ டேக் இட் பேக் கைஸ் A big game for Godlike as well. The Praise fans God, have two been finger. waiting to see them win. Walk away with the chicken dinner. This could be the game. ரேஸ் காட் 2 ஃபிங்கரா OG involved in a fight, an unnecessary fight, I have to say, against the players of Troy the Million for some reason. But now they're starting to feel the pressure from Learn from Past, who are also taking control of the northern edge of the circle. It's a 1-2-1 formation for ரேஸ் காட் 2 ஃபிங்கர்னா Past. bro I do not know what they're trying to do. See, that's the thing about Learn from Past. They just had so much information to work with, right? Like they had control in southeast corner for the longest of time. Yeah. And for some reason, nobody has challenged them. They saw all these rotations and realized that there's just nobody on the east side. Everybody is on the west side. And because he's they too were so scared to far play outside the Steve. You conflict, see he they're just blanks missing out in on fight. The only way to Yeah. play him is position support points us. great That's stuff it. for them, but Doesn't again, now have the they game are sense the and gun only power team like with the S-Power. most amount of utility ரேஸ் as காட் of 2 yet. ஃபிங்கர்ல இருந்து Whereas மாறிட்டான்னு Advent நினைக்கிறேன் scrapped கேனைன் ரொம்ப somewhat. சோக் பண்றாங்க But bro for some reason, Aru has sacrificed it. கேனைன்ல வந்து But he does ஒன்னு not நைட் have ஆடுறாரு someone இல்லனா who's நிஞ்சா not பாய் gonna ஆடுறாங்க ப்ரோ be ஒமேகா to work with. ஐஜலிங் வைஸ் நல்லா பண்ணாலுமே கன் பவர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா லேக் இருக்க தான் செய்யுது ரக் அந்த இடத்துல வந்து டவுனா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வேலைக்கு ஆகல Both the teams causing harm to each other, and Orangutan was the அல்கு குவிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆமாஜி யா ட்ரேஸ் இஸ் டூ பட் but OG now yes good has game to deal with sense the players of Troy the Million. Eventually எய்டன் ஆக்சின் ரெண்டு பிளேயர்ஸ் அலைவ் அப்படியே உள்ள வராங்க although are going to be the ones kicking things off, finding a knock against the பா side of சூப்பர் Lone கேம்டா Wolf இன்னைக்கு Boston. சத்தியமா ட்ராய் இது That's been knocked out. Well, seems like Troy Tamlin Esports is going to be able to chime in as well. மேக்கிங்ஸ் பரவாயில்ல இந்த மேட்ச் 4 பேரும் சர்வே பண்ணிட்டு வந்துட்டாங்களே சைராக்ஸ் ஆனா சம் அடிஷன் யா ஏஎக்ஸ்ல மட்டும் சைராக்ஸ் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த முறை கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த டீம் போனாலும் பெர்ஃபார்ம் பண்றாப்ல சைராக்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு டீமுக்கு As the smokes has been set up, seems like Mad King சந்தோஷ் ஆமாஜி survived this as every single team is looking them. Athanki with a nice nod, looking for a second, but ammunition running down low here. OG has to be very precise. Shadow, OG actually gets stolen away by Lure from Pass, so OG not getting that point that they need. Oh boy, every single point that OG misses out on forces them to play for the second fiddle in the overall leaderboard, and we all know the Ape Army, they like to rule from the top. They are hoping for the chicken, they are playing for the chicken as well. High ground advantage for OG. They know where Mad Kings are, they know where Learn from Past is. I think the one team that's hidden from them is going to be Godlike. ஓடு Speaking
லேண்ட் சரியான எஸ்கேப்டா எப்பா இந்த இடத்துல ஹனி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஏகேஓபி கிட்ட மாட்டிட்டாங்க ரெண்டு பேர் லெஃப்ட் ரைட் அடிச்சிட்டாங்க சைராக்ஸ் பாருங்க பின்னாடி ரெண்டு பேரும் பலியாடு மாதிரி முன்னாடி போட்டு பேக்ல ஹோல்ட் பண்ணிட்டாரு சைராக்ஸ் அவ்வளவுதான் அந்த பொசிஷன்ல எதுவும் பண்ணவே முடியாது எக்ஸிட் கூட அடிக்க முடியாது சைராக்ஸ்னால டிடியா வெல்டான் நாளைக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ யாரு லாஸ்ட்ல முடிச்சுப்பாங்கன்னு டிடியா வெல்டான் they are also laying low hoping that they will make it to the end game, which in this case OG completely ignores it. This is a good sign here for Hiroshima godlike. But did you see the amount of nades on S Power? We were talking about 45 bandages on Aru. S Power right now has 11 grenades, and I think all of this investment into utility was made for the final few moments of the match. All right, we're going to say bye-bye to Troy Tamilian. Aiden, he's not moving. The nade. How is he still alive? Okay, that's going to be tricky here, but AKOP, they find Jonathan. மை கமெண்ட் ப்ரோ ஏன் ப்ரோ ரவுண்டோல 2 மேட்சஸ் per டேக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல அது வந்து இது இல்ல ரவுண்ட் ராபின்ல அட்லைக் தொட்டா கேட்டாலாம் கத்துறாங்கப்பா ஷேடோ வந்து 1v3 அடிச்சது கூட யாரும் கத்தல கேஸ்டர்ஸ் தான் கத்துறாங்க with 4 players while OG with 3 the Argon Ninja by 1v4 அடிச்சது கூட கட்டல இப்போ ஒரு நேட்ல ஒரு ஃபினிஷ் எடுத்தா கத்திரானுங்கப்பா அவனே What if Learn From Past and OG end up taking on each other and knock each other out, but S Power is the one who goes for the cleanup with the nades? Well, it's going to be tough here, but S Power may look for the opener here. The nades are coming in. AKOP a little bit down low. AKOP with the return fire, but it seems like OG they're not prepared for this. Ateki may lose his life to the zone. Oh, LFP அடிச்சாங்க ஆப்போசிட்ல இருந்து ரைட். ஓடி LFP கன்வர்ஷனா? யார் இந்த LFP? யாராங்க திடீர்னு? யாரான்னா கேக்குறீங்க? நல்ல டீம் தான், நல்ல பிளேயர்ஸ் தான். It is going to be a chicken dinner for the side of Learn From Past. Very few options remaining for OG. எதிர்பார்க்கவே இல்ல bro சத்தியமா எதிர்பார்க்கல bro LFP இந்த அளவுக்கு ஆடுவாங்க they have to face the danger man from the side of Learn From Past. He finds an opening, wants to lob that second nade. S Power on the flank is just trying to capitalize any finish points he can, but here is the cleanup. 7 eliminations on the board. They're looking for பரவாயில்ல godlike #2 not bad. S Power plays on down to the blue. So plays on eliminator S Power nice. லாஸ்ட் மேட்ச் வந்து என்ன இறங்கலா ஆக மொத்தத்தில் என்னடா ஃளைட் பாத் இது கைஸ் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் நான் பாக்குறேன் கோலாரா தான் ப்ரோ வருது ஃளைட் பாத்து பாருங்க நிறைய மேட்சஸ் ஃளைட் பாத் வந்து கோலாரா தான் வருது ஆமா ப்ரோ கார்டல காமிச்சாலே அவனுங்க கத்துறானுங்க சோலுக்கு கூட அந்த அளவுக்கு கத்தல யாரும் ஆயிரம்னா அதனால சொனாத்தனோட ஃபேன்ஸ் தான்ப்பா எவ்வளவு லாயலா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்து யாராலையுமே எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் I was expecting that to happen, but nope, not happening. LEFP is going to dodge their way through. And so என்ன காட்லைக் இன்னைக்கு 6 மேட்சா எல்லா மேட்சும் ஆடுறாங்க காட்லைக் S Power is always has active fingerstry. He changes scope every second. That is way to keep yourself active when not taking fights. Even Gokul does it now, I think. That's activist இருக்காங்க ஆட்டிட்டே இருக்காங்க எஸ்னையால மெட்டா நிஞ்சா போறாங்க ஜெனசிஸ் வந்து பாத்தீங்கன்னா லிப்போகா கிட்ட போயிட்டாங்க வைல்ட் ஃபேங்ஸ் வந்து இங்க போறாங்க இவாக்ஸ் வந்து அவங்க டிராப் லொகேஷன் போவாக்கு போறாங்க எல்இஎஃப்பி இன்ட்ரெஸ்டிங் ஃபெரி பயர் சைடு வந்து இந்த சைடுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்இஎஃப்பி வாட்ஸ் ஹேப்பனிங் வித் எல்இஎஃப்பி சினிவே இந்த சைடு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு ஃபீனிக்ஸ் போறாங்க காட்லேக் எங்கடா இந்த லாபில காட்லேக் இருக்காங்க காட்லேக் எங்க ஆலு டிஓடி ஆர்ஜி ஓஜி பார்ப்போம் ஃபீனிக்ஸுக்கு பின்னாடியே இருக்காங்களோ காட்லேக் இந்த சைடு ஆமா காட்லேக்கும் ஃபீனிக்ஸும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க நிறைய இது இந்த முறையும் ஜோன் வந்து இந்த சைடு தான் இருக்கு with one of the drop clashes. There is one of the players from the side of TOURNEY ESPORTS on the southern side, right next to Honey and Max.
there's still a potential chance you might see the clash. And it is going to be for the A little bit of a sidetrack here, S-Power. Seems like Somrush doesn't want to take this whole fight one-on-one. He's going to be calling a little bit of compadres here, going for a little bit of clutch. Phoenix versus Phoenix ஜெயிச்சாங்களா காட்லைக்கா போட்டாங்களா காட்லைக்கா ஓகே 1v3 தட்ஸ் not bad 1v2 அதுக்கு அடுத்து வைப்பர் ஒரு ஃபினிஷ் எடுத்துறாங்க still standing in the back lines. He's the only Kings' spot is really great. Wildfangs eliminated, Nebula eliminated, right? TT welt survival stage na TT welt poor performance. Papa, hi bro, Oliver, welcome to the stream G. That's going to be such a massive problem for Mad Kings. How do you end up losing a fight where you're in the advantage? Mad Kings for some reason. Let's go இப்போ எவ்வளவு மோசம் தெரியுமா இப்போ இந்த knock கொடுத்தது. What a counter shot from Gravity as well. Clutch got not able to find the knock here. அவ்வளவுதான் guys. Arshil மாட்னாரு டாடி கிட்ட இது இருக்கு ஓடு ஓவர்கிராஃப்ட் தூக்கிட்டு வந்து ஒரு செகண்ட் அப்படியே சம டிஸ்ட்ராக்ஷன்யா ஓடு பயங்கரம் ப்ரோ டாடி ஓ மை காட் அவ்வளவுதான் ஏடன் மாட்னாரு ஓ சோக் பண்ணிட்டாரியா டாடி டாடி விட்டாரு ப்ரோ ESPORTS, they do understand that myth is hurt and they just want to press upon the matters and hurt them even more. But Ninja boy lens அடிப்பாரா இல்ல lens அடிச்சு முடிச்சிட்டாங்க ட்ராய் சம third party bro. This third party from Troy nice yo instantly capitalizing and taking the advantage in their hands. They realize now what's the best time. But Troy யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா அந்த இடத்துல 4 நேடு 5 நேடு போட்டுட்டு இருக்க. But now they've applied the brakes. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் குயிக்கா பக்கி வச்சிருக்காங்க இல்ல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிளேயர் போயிட்டு யூடர்ன் போட்டு வரணும் அந்த இடத்துல இப்படி போயிட்டு யூடர்ன் போட்டு இன்ஃபோ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும் அந்த ஹை ரிட்ஜில் வருது புரியுதா இப்படி குயிக்கா போயிட்டு ஒரு யூடர்ன் போட்டு எந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல அப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த இன்ஃபோவை வச்சுட்டு பிளேயர்ஸ் வந்து பொசிஷன் எடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நேட போடணும் so that utilities வந்து பாத்தீங்க அப்படினா வேஸ்ட் ஆகாது யூட்டர்ன் ரன் பண்ணனும் அந்த இடத்துல இவாக்ஸ் பண்ணுவாங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க இவாக்ஸ் அது காலன் பண்ணுவார் பாருங்க They had one of the sickest strategies down to his Lucifer and Detrox to try and pull a miracle. And now they are going to try to make a run for it. TT will play. They are going to be on the hunt, but it seems like they are going to clean out the loose straggler, and that's going to be the. பரவாயில்ல குயிக்கா வந்து இவங்க டப்ளிங் பண்ணிட்டு இது பண்ணதெல்லாம் நைஸ் சப்ரஸார் யூஸ் பண்ணல அவ்வளவுதான் பண்ணாலே அவ்வளவுதான் சப்ரஸார் யூஸ் பண்ணாலே அவ்வளவுதான் four finishes on the block so far. Feeling themselves, but the problem is the circle shifts away from them and Reckoning ESPORTS. LEFP Tourney game changer. Some player bro. Reckoning ESPORTS potentially push up and maybe go for a fight, but this is still going to be such a risky move. Lens நேடு போடுறது பார்த்தா TT-ல நேடு போட்டது ஞாபகம் வருது. It's just going to be a tough fight to be converted. நேடு போட்டது எஸ்பரோஸ் தானே இப்போ இல்லையா? They just try to run away, but the vehicle it tumbles. Boy, tricky spot to be in. Circle still in play in Reverse. Reckoning ESPORTS still conserving those ammunition here, but they do have enough nades. Watching for them. They've used a lot to scare them off, but Sinway, they have not made the pounds yet. And they understand. Guys, live பார்க்கறவங்க கொஞ்சம் லைக் போட்டு பாருங்க. Let's go for 60 likes நண்பர்களே. They don't want to overcommit because there's just not a lot of information of the rest of the teams here. There's still a lot of teams still stuck outside the zone. But for now, Troy them knees. சூப்பர் bro மேல அங்க ஃபைட் எடுத்துட்டு கட்கா வழியா ரொட்டேஷன் போட்டு Troy is really impressive guys. Eden really impressive ஐஜனே. Oxen தான் எப்பவுமே வந்து லீட் பண்ணுவாரா டீமை. That's going to be big pick. இவங்க இன்னும் கொஞ்சம் ரோல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். Fight finishes on the board. It's not done yet. They just want to go for another fight, potentially fight for a good spot. Evox is there around that proximity, and what just happened? Evox losing out another man. How is Tortimlin ESPORTS unstoppable?
Evox, they Bro, அவ்வளவுதான் decide to மாட்டாங்க. die and they just have to respect it. Ooh, Shadow, what the He fuck, turns bro? around and slaps them both down. Evox, bro, the போன fight's மேட்ச்ல not ஒரு done 1v3 yet. இந்த They're மேட்ச்ல gonna ஒரு keep on 1v2 fighting back. ட்ராயோட But in கேமே exact ஸ்பாயில் they ஆயிடுச்சு pulled அந்த their இடத்துல. body. They're gonna make sure that Evox will What be the fuck, bro? eliminated. Shadow. The fight's not done yet. Bro, Troy Esports is still in the beast race. gunpower, bro, Constantly சத்தியமா. trying to hit back, but now they found themselves in a real bad spot. It's Hesperos who's taken down pretty low. Walks in up close and personal against the entirety of Metaninja. That spray comes through. He shuts down a man from the side of Metaninja. Maybe looking to fight back even better. Oh my goodness, Oxen, you're a madman. You are the savior for the team. With this knock, Meta Ninja is actually backing out. Hesperos down low was able to pick up. எஸ்பரோவே எடுத்துட்டாங்க. ஓ, யார் எய்டன்? வைப்பர். ஓகே, வைப்பர் கிட்ட மாட்டிட்டாரு எய்டன், ரைட். யார் அடிச்சா? ஃபியர்ஸ். Hesperos needs to be safe. The smokes are coming in, but as soon as I say this, ஏய் பரவாயில்லையா, செம அக்ரெசிவா விளையாடுறாங்க. ட்ராய் ஜிஜி ஐயோ பா, இந்த மாதிரி ஒரு தமிழ் டீமை பார்த்து எவ்வளவு காலங்கள் ஆகுது. பெல்ட் விளையாண்டாங்க, அது வேற கதை. டிடிஓ விளையாண்டாங்க, அது வேற கதை. பட் செமிஃபைனல்ஸ்ல கைஸ் டிடி ஐசிஎல் சேஞ்ச் பண்ணும் ப்ரோ, செட் ஆகாது. பாத்தி கிட்ட சொல்லுங்க, நான் ஏன் ப்ரோ சொல்ல போறேன், யாருக்காது. Looking at the elimination feed for Worlds TOD once again in a disadvantageous spot. I'm so not they are not going to give a single piece of shit, bro. Tossed to perfection for Worlds TOD, slowly and steadily, just choking to their own death. Another nade tossed out that's just going to chip the last man down even more, and a spam with a shotgun inside of the smoke. That's going to seal the deal, and that will be the final nail in the coffin. Well, seems like ஆஜி ஹை ரேஞ்ச் புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்கப்பா. லெவி, ரோமன், சாஹில், நாலு பேர். ஓகே, சினுவே வந்து அந்த சைடு சினுவே அவ்வளவுதான். சாண்ட்விச் சினுவே சாண்ட்விச் சார்லி அவ்வளவுதான். கைஸ் லெட்ஸ் கோ கைஸ். லைவ் பாக்குறவங்களா லைக் போட்டு பாருங்க கைஸ். ஆறு குயிக்கா பிளாங்க் அடிச்சார் பா. ஓ fuck. Rex boy, what the fuck, bro? Rex boy from the top is just raining down hellfire on anyone. And OG, they're somehow just not able to fight back. They're holding this position down in a remarkable way, but still OG, they're not out yet. There's also மேல இருந்து வந்துட்டாங்க bro. Rex boy, சினுவே Rex boy. They're here with the mop, ready to ரெக்கார்டிங் வந்துட்டாங்க மேல இருந்து. Then you have the same opinion, bro. அப்படினால bro, it's their decision to do, bro. என்ன சொல்றது? ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் பண்ணாரு ஐஜல். அப்படியும் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒன்னு எய்டன் எடுக்கணும், ஏன்னா வெல்ட் விட மாட்டாங்க நிச்சயமா, இல்லனா டிராகன் எடுக்கணும். But look at this, Phoenix, they push out Pachinki with 3 players, they were able to find 6, and LEFP now. And Dragon should definitely change the game style approach, guys. Needs to reset as well. Phoenix, they're looking for a lucky knock here, but no connection so far as they try to push through. Learn from past with the smokes coming in, and they are going to try to go. இப்போ ஐஜல் தான bro செமிஃபைனல்ஸ் கூப்பிட்டு வந்ததே, வை ஐஜல் சேஜ் அதான். எல்லாத்துலயுமே டாப் ஆஃப் த டேபிள்ல ரவுண்ட்ல முடிச்சாங்க. ஒரு ரவுண்ட்ல சோக் ஆகுது அப்படின உடனே why you guys forget the whole tourney. Gets the confirmation on Sam. Somrad's taken down and barely any sort of HP. Another nade's going to be tossed around that same proximity. Somrad's repositioned, and he does so. But now as he patches himself up, he's ready for another fight. Learn from past is also getting shot at from the back. What happened to Poco? Bro, Poco வந்து கேட்டேன் ஏன் வந்து Poco மெயின் 4ல விளையாடல அப்படினு சொல்லிட்டு. கேம் சென்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா டிப்பு பிடிச்சு ஆடுறதுக்கு வந்து கொஞ்சம் பாசிவா விளையாடுறதுக்குலாம் கொஞ்சம் ஹெவியா கேம் சென்ஸ் வேணும். இவங்க ஃபுல்லாவே பாசிவா தான் அவங்க வந்து வாய்ப்பு கிடைக்காம பாசிவா தான் விளையாடல, இன்டென்ஷனலாவே பாசிவா தான் விளையாடி இருக்காங்க. அவ்வளவுதான். சகில் போடுறா எப்பா, சகில் கிடைக்கிற கேப் எல்லாம் ஃபினிஷர் செக்யூர் பண்ணிடுறாங்க. போக்கோ இப்ப ஆடுறது இல்ல நினைக்கிறேன் ப்ரோ, அந்த அளவுக்கு 5th மேனா இருக்காரு, பட் அந்த அளவுக்கு கேம் ஆடுறது இல்ல நினைக்கிறேன். எய்டன் வெல்டா, எய்டன் வெல்ட்லாம் இல்ல கைஸ், எய்டன் வந்து இது அது என்ன ராய் தமிழன் ப்ரோ. எய்டன் வெல்டான்னு கேக்குறீங்க, புரியல எனக்கு. Which team did you decide or planning on coaching? Rising, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ரைசிங் வந்து கோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஜஸ்ட் a thought because they have the fire power. அவங்க கிட்ட ஃபயர் பவர் இருக்கு, but they are not utilizing it, and their game basics is எப்படி சொல்றது, pretty fucked up. marginal drop best early rotation எடுக்கறாங்க.
சென்டர் ஜோன் பிடிக்க பார்க்குறாங்க. மார்ஜினல் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா யூ கேனாட் டேக் ஏர்லி ரொட்டேஷன் அன்டில் ஆர் அன்லெஸ் த ஜோன் இஸ் ஓவர் யூ. குவாரியில லூட் அடிக்கிறீங்க, ஃபெரியில ஜோன் அப்படின்னா நீங்க ஏர்லி ரொட்டேஷன் எடுக்கலாம். எஸ்னையால் அடிக்கிற ஜோனுக்கு நீங்க ஏர்லி ரொட்டேஷன் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ரூட்டும் கிடைக்காது, நல்ல ஸ்பாட்டும் கிடைக்காது. ஏன்னா ஸ்கூலு ரொசாக்ல இருக்கிற டீம்ஸ்லாம் குயிக்கா போயிட்டு அவங்க நல்ல பொசிஷன்ஸ்லாம் பிடிச்சிருவாங்க. அவைலபிள் பொசிஷன்ல போயிட்டு நீங்க அப்படியே ஸ்னீக் பீக் பண்ணி ஸ்னீக்கியா போயிட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு அவங்க டிப்பு பிடிச்சி விளையாடுறதுனால அவங்களோட ஹோவர் கிராஃப்டோட அன்பேர் அட்வான்டேஜஸ்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியறது இல்ல. அவங்க ஃபுல்லா எட்ஜ் கிளியர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களால கொடுக்க முடியறதுல. அவங்க டிப்பை விட்டு அவங்களால வெளியில தலையே காட்ட முடியல. அதனால வந்து எய்டன் இருந்தா வெறியான டீம். எய்டன் வந்து அக்ரெசிவா ஐஜிலிங் பண்றாரு. தட் இஸ் நைஸ் டு see. யுவா லாக்ஸ் கன் பவர். ஆமா, யுவா ஹேஸ் a lot of responsibility on his shoulder guys. அந்த டீம்ல யுவா இஸ் த கில் ஃபீட் லீடர். அது போக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பிளேயர். He is given with a lot of responsibilities. பேக்கப் பாத்துக்கணும். So அதுவும் நடுவுல அவர் வேற குவிட் வேற பண்ணார்ல. So he will be pretty much out of form. But EMPS அவங்க வந்து கண்டினியூஸா விளையாண்டாங்கன்னா he will also be in form. But யுவாஸ் கேம் சென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை. யுவாவோட கேம் சென்ஸ் வந்து இட்ஸ் எக்ஸெப்ஷனலி குட். பட் அந்த கேம் சென்ஸை வெளியில காட்டுற அளவுக்கு அவரோட கன் பவர் தான் சப்போர்ட் பண்ணல. பட் கன் பவர் கேன் ஆல்வேஸ் பி இம்ப்ரூவ். TLEW கேரி குவிட் பண்ணப்போ யுவா குவிட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். யுவா ஃபவுல் ரெண்டு பிளேயர்ஸும் சேர்ந்து குவிட் பண்ணாங்க. அப்ப இருந்தே யுவா விளையாடல. ஃபார் திஸ் ஈவெண்ட் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குவிட் பண்ண பிளேயரை உள்ள தூக்கிட்டு வந்து ஆட வச்சாங்க. அது போக இவங்களோட அப்ரோச்சும் தப்பா இருந்துச்சு. மஜா. ஆமா, ட்ராய் பயங்கரமா விளையாடுனாங்கப்பா இந்த மேட்ச். இந்த மேட்சும் சரி, எல்லா மேட்சும் சரி, அவங்க எடுக்கிற ரொட்டேஷன்ஸ் வந்து சிம்பிளா இருக்கு, மீனிங்ஃபுல்லா இருக்கு. எடுக்கிற ஃபைட்ஸ் தேர்ட் பார்ட்டி நல்லா பண்றாங்க. ஆக்சின் ஸ்னீக்கியா போய் பொசிஷன் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, ரெக்கனிங் ஒரு மேட்ச் நல்லா விளையாட்டாங்க. இந்த மேட்ச் சந்தோஷம்டா சாமி. கொஞ்சம் நல்லா கம்பேக்க போடுங்கடா நீங்க. நல்ல ரோஸ்டர் கைஸ். இது செம ரோஸ்டர் கைஸ். இந்த ரோஸ்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாப்போம். RI should use Dragon as assaulter and take a different IGL. Guys, the problem is தமிழ்நாட்டுல IGL இல்ல. அதுதான் பிரச்சனை. If you take IGLs அப்படின்னு பாத்தீங்கன்னா, list of IGLs who have produced results அப்படின்னு பாத்தீங்கன்னா, you can 4 IGL தான் வந்து பாத்தீங்கன்னா டிராகன். போன வருஷம் BMPS ஓட ரவுண்ட் 4 சாரி BMPS ஓட #4 அக்ரீட் ஆர் நாட் தமிழ் கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா BMPSல ஹையஸ்ட் பொசிஷன் இதுதான். டிராகன் ஹோல்ட்ஸ் தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we got கோகுல். கோகுல் is another aggressive IGL 2024 BJS #6. we got him. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we got எப்படி சொல்றது, ஹல்க் அண்ட் யாரு இவரு ஐஜல், மிஸ்டர் ஐஜல். ஸோ இப்போ வந்து எங்க சோக் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித் ட்ரெயின். ஓகேவா, அமித் வந்து ஃபோரம்ல இருக்கும் போதோ சம்வேர் வந்து அமித் ட்ரெயின். ஓகேவா, ஐம் நாட் ஷுர். ஃபோரம்ல தானே விளாண்டாங்க அவங்க போன வருஷம். 4 மிரிக்கல்ஸ்ல தானே விளாண்டாங்க. ஸோ 4 மிரிக்கல்ஸ்ல விளாண்டப்போ அமித் ஹஸ் செட் சம்திங். ஐ டோன்ட் நோ இவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்களா இல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமித் சொன்னாரா என்னன்னு தெரியல. திஸ் டீம் இஸ் டூ ஃபிளெக்சிபிள் வித் த டிராப்ஸ். செம்ம ஃபிளெக்சிபிளா இருக்காங்க அவங்க டிராப்ஸோட. இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸே எப்படி சொல்றது, இப்போ குவாரியில வந்து ஒரு டீம் எம்பையர் esports நினைக்கிறேன், எம்பையர் அஃபிஷியல் ஒருத்தன் ரவுண்ட் 4ல அவன் குவாரியில இறங்கினான். எம்பையர் அஃபிஷியல் வந்து குவாரியில இறங்கினான். அவன் வந்து பாத்தீங்கன்னா
டிராப்பை வந்து மாற்றவே இல்லை எம்பையர். ஓகேவா? எம்பையரோட செகண்டரி டிராப் எனக்கு தெரிஞ்சு லிப்போக்கான்னு நினைக்கிறேன். நான் அந்த குரூப்லலாம் இருந்தேன், டிராப் டிஸ்கஷன் குரூப்லலாம். அண்ட் ரைசிங் வந்து வேற டிராப் எடுத்தாங்க. இப்போ என்ன இந்த டிராப் வந்து நம்ம மாத்தி மாத்தி எடுக்கிறதுல வந்து என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல இருந்து தினமும் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். ஓகே, இந்த ரோடு, இந்த ரோடு, இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போலாம். உங்க வீட்ல ஒரு நாளு, உங்க அத்தை வீட்ல ஒரு நாளு, உங்க மாமா வீட்ல ஒரு நாளு, உங்க தாத்தா வீட்ல ஒரு நாள், உங்க பாட்டி வீட்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேம் பிளான் வந்து லீனியரா இருக்காது. அது வந்து எக்ஸ்ட்ரீமா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு உங்க கூட வர்ற அசால்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்து நம்ம இததான் பண்ண போறோம். இங்க தான் புஷ் இப்போ வசிஸ்டால வந்து தே டேக் இயர்லி ரொட்டேஷன். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கட்கா எடுத்துட்டு இருந்தப்பலாம் தே ஆர் டேக்கிங் இயர்லி ரொட்டேஷன்ஸ். அண்ட் ஜோன போய் புடிச்சுட்டு ஒரு ஸ்பாட்ட புடிச்சுட்டு பக்காவா உட்காந்துருவாங்க. ஒரு நாக்கு குடுக்க மாட்டாங்க. புரியுதா? செட்டில்மென்ட் தான் மோஸ்ட்லி வந்து ஹெக்டார்லாம் வந்து பிரிஃபர் பண்ணுவாரு. ஸோ அந்த கேம்ல வந்து அவங்களும் பேசிவ் தான். பட் வந்து அங்க என்ன ஒரு பாயிண்ட் வசிஸ்டாவால எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்டின்னா, அவங்க வந்து நாக்ஸே குடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு தே பிரிஃபர் செட்டில்மென்ட்ஸ். ஸோ இதுல வந்து என்ன இந்த டிப்பு புடிச்சு ஆடுறது வந்து பாத்தீங்க அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் டீம்ஸ் டூ திஸ் டிப் கேம். லைக் வந்து லெட்ஸ் சே வேம்பயர் எஸ்போர்ட்ஸ், ரெக்னம் காரியா, இதுக்கடுத்து டிங்கோ சேவியர்ன்னு நெனைக்கிறேன். அவனும் டிப்ல இருக்கிற டிப் எடுப்பான். இல்லன்னா வந்து செட்டில்மென்ட் எடுப்பான். டிப்ல இருக்கிற ஒரு செட்டில்மென்ட் எடுப்பான். டிஎக்ஸ். ஸோ அந்த மாரி டீம்ஸ் எல்லாமே. அதுல வந்து நெறைய எடுப்பாங்க. இதனோட பிளஸ் சைடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நோ டீம்ஸ் வில் டிஸ்டர்ப் யூ அன்டில் தே கெட் நியர் டு யூ. ஒன்ஸ் ஜோனோட சென்டர்ல நீங்க இருக்கீங்க. வந்து இது ஒரு சர்க்கிளு. நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டிப்பு வந்து இங்க இருக்கு அப்டின்னா, அவ்வளோதான். செத்திங்க நீங்க. உங்கள கடவுளால கூட காப்பாத்த முடியாது. நீங்களா பர்ப்பஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு சைடு ஸ்மோக் பாத்த கிரியேட் பண்ணிட்டு, ஒரு எட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரிஸ்க் எடுத்து புஷ் பண்ணியே ஆகணும். இந்த எட்ஜ்ல கூட உங்களுக்கு 2 பாயிண்ட் வந்துரும். பட் நீங்க சென்டர்ல ஹோல்ட் பண்ணிருந்தீங்க அப்டின்னா, எல்லா டீமோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனும் நீங்க தான் இருப்பீங்க. ஒரு டீம் பக்கத்துல வந்துருச்சுனாலும் உங்களுக்கு நேடு போட்டுருவான். அண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டிப்பு வந்து பெருசா இருந்துச்சு அப்டின்னா, ஃபைன் யூ கேன் டாட்ஜ் த நேட்ஸ். பட் ரைசிங் எடுத்த மோஸ்ட் ஆஃப் த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஷார்ட் பாட் டிப். பாட் மாரி இருக்கும். அப்படியே பானை மாரி இருக்கும் அந்த டிப்பு. ஸோ அதனால வந்து சின்னதா இருக்கும். அதுல நேடு விழுந்துச்சுன்னா 2 நாக் ஆவாங்க அப்படின்ற மாரி தான் இருந்தாங்க. இன்னொன்னு நான் ரைசிங் கிட்ட நோட் பண்ணது என்னன்னா, தே பிளே எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ். ஒரு பிளேயரும் இன்னொரு பிளேயரும் கோந்து மாரி பக்கத்து பக்கத்துல விளையாடுவாங்க. தே பிளே எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ். எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ். அமித் வந்து முன்னாடி அந்த இதுக்கு வந்து நீங்க டிராப் ஃபைட் எடுக்காதீங்க. டிராப் ஃபைட் எடுத்தா இவங்க டிராப் ஃபைட்ல வீக்கா இருந்திருக்காங்க போல. அதனால எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்து அவங்க தே ஆர் டூ ஃப்ளெக்சிபிள் வித் த டிராப்ஸ். அந்த டிராப் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பயங்கரமா டீம் அஃபெக்ட் பண்ணும். ஒண்ணு வெஹிக்கிள்ஸ் கிடைக்காது. அப்படியே வெஹிக்கிள்ஸ் கிடைச்சாலும் லூட் அடிச்சுட்டு ஏர்லியா உள்ள போய் ஜோன் எடுக்கிற மாரி இருக்கும். ஜோன் எடுத்துட்டா உங்களால ஃபைட் எடுக்கிறதுக்கு நீங்க ஏர்லியா ரொட்டேட் பண்ணீங்கல்ல, அதனால உங்ககிட்ட லூட்ஸ் சரியா இருக்காது. நீங்க என்னதான் ஜோன் ஹோல்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபைட் எடுக்கிறதுக்கு லூட் இல்ல அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் வாட் யூ ஹேவ் டு சர்வைவ் நோ அதர் கோ. இப்போ அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. அண்ட் இந்த டிப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் ஆஃப் டிப்ஸ் இருக்கு. ஷார்ப் டிப்ஸ் இருக்கு. ஷார்ப்பா இருக்கும் டிப்ஸ். சில டிப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். குட்டியா காம்பேக்ட்டா இருக்கும். காம்பேக்ட் டிப்ஸ் டிப்ஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, வைட் டிப்ஸ் இருக்கும். பெருசா இருக்கும் அந்த டிப்லாம். நல்லா நல்லா 4 பேரும் வண்டிய போட்டு பயங்கரமா ஆடலாம் அப்படின்ற மாரி இருக்கும் டிப்பு. சில டிப்லாம் இந்த ஷார்ப் டிப்புக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வரமாட்டேங்குது. ஷார்ப் டிப்ஸுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அ இது கேக்குமே. பாஸ்வேர்ட் கேக்குது இதுல. இருங்க. லாகின் பண் அமித் ஃபைனல்ஸ்க்கு மட்டும் வந்தாரு ப்ரோ. ஐ திங்க் டிடி அண்ட் வெல்ட் ஷுட் ஃபோக்கஸிங் ஆன் பொசிஷன் பிட்ச். இந்த ஷார்ப் டிப்புன்னு நான் ஒண்ணு சொன்னேன்ல. அந்த ஷார்ப் டிப் பிரைம் எக்ஸாம்பிளா ஒரு டிப் இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் ரெகுலரா பாக்குறவங்களுக்குலாம் தெரியும். நான் இத நெறைய முறை சொல்லியிருக்கேன். எங்கன்னா
இந்த மேன்ஷன்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க ஒரு கோடு இருக்கு பாருங்க. இந்த டிப்பு இந்த இடத்துல வந்து ஒரு பிளேயர் வண்டிய போட்டு 2 பிளேயர்ஸ் வண்டிய போட்டு தாராளமா விளையாடலாம் இந்த இடத்துல. நின்னுட்டே விளையாடலாம். அதுக்கு கொஞ்சம் லெஃப்ட்ல இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன எப்படி சொல்றது? ஷாலோ டிப் ஒண்ணு இருக்கும். அங்க நீங்க வண்டி போட்டு படுத்துட்டு தான் விளையாட முடியும். தல காட்டுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆங்கிள் இருக்கும். ரைட் சைடுல வந்து இந்த சைடு ஒரு ஹவுண்ட் இருக்கும். அதோ இந்த ஹவுண்ட் இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்த்தா இங்க உங்களால அடிக்க முடியும். இங்க இருந்து ஆஃப் ஆங்கிள் எடுக்க முடியும். இந்த இந்த ஹவுண்டுக்கு எனிமி வந்துட்டான். சாரி. இந்த ஹில்லுக்கு எனிமி வந்துட்டான் அப்டின்னா, அந்த எனிமியால உங்கள அடிக்க முடியும். புரியுதா? ஸோ இங்க 2 பேரு. அதுக்கடுத்து இங்க ஒரு பிளேயர். இங்கலாம் வந்து நெறைய ஃபுல் ஓப்பனு. 2 பாறை இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த சைடு ஃபுல்லாவே ட்ரீஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். மேன்ஷன்ல இருந்து இது செம்ம ஐசோலேட்டடான ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட் செம்ம ஐசோலேட்டட். பட் வந்து எந்திரிச்சு தல காட்ட முடியாது. புரியுதா? ஆனா வந்து இந்த பிரிசன் ஜோனு இதெல்லாம் விழுது அப்படின்றப்ப இந்த டிப்ப வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். இந்த டிப்பு. இது வந்து ஷார்ப் டிப். இந்த பொசிஷன் கரெக்ட்டா மேன்ஷன்ல எஸ்ஸுக்கு கீழ இருக்கும் இந்த டிப்பு. ஓகேவா? செம்ம ஷார்ப்பா இருக்கும் அந்த டிப்பு. அதாவது ஒரு 1, 2 பேர் தான் விளையாட முடியும். சின்ன ஸ்பேஸ். பட் வந்து மேனேஜ் பண்ணி விளையாண்டீங்க அப்படின்னா அந்த பொசிஷனை சூப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் வந்து லெட்ஸ் சே இந்த இந்த இடத்துல வந்து ஒரு பிளேயரு, இந்த இடத்துல வந்து ஒரு பிளேயரு, அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு பிளேயர், இந்த இடத்துல ஒரு பிளேயர். இந்த டிப் இந்த பிளேயர்னால செம்ம ஃப்ரீடமோட விளையாட முடியும். இந்த பிளேயர் கொஞ்சம் கன்சீல்டா ரெஸ்ட்ரிக்டடா விளையாட முடியும். இந்த பிளேயரோட பிரைம் பர்பஸே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு வந்து எந்த டீமும் இங்க வந்து ஏறாத மாதிரி பாத்துக்கணும். இது மேல உங்களால ஏறி நின்னு விளையாட முடியாது. ஏன்னா இந்த ரிட்ஜுக்குலாம் வந்து எனிமி வந்துட்டு இதெல்லாம் செம ஓப்பனு. இங்கலாம் யாரும் நின்னு விளையாட யோசிக்க மாட்டாங்க. ஒரு 2 பாறை மட்டும் தான் இருக்கும். இந்த 2 பாறை மட்டும் தான் த்ரெட் இந்த ஆங்கிள்க்கு. இந்த டிப்புக்கு. மத்தபடி வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்ல த்ரெட் இல்ல. அதுவும் ஒரு பர்ட்டிகுலர் பாறை இங்க இருக்கும். இந்த பாறைல இருந்து மட்டும் தான் உங்கள அடிக்க முடியுமே தவிர்த்து, இந்த டிப்ல வந்து வேற எவனாலயும் உங்கள அடிக்க முடியாது. சுத்தி ஓப்பன்ன்றதுனால யாரும் வந்து ஓப்பன்ல ஹோல்டும் பண்ண முடியாது. அது செம பிளெயின் சர்ஃபேஸ் அது. ஓப்பன்ல அப்படி நின்னு ஆடுனீங்க அப்படின்னா, எட்ஜ்ல இருக்கிற எல்லா டீமும் உங்கள போட்டு பொரிச்சுருவானுங்க. ஸோ மேன்ஷன் எஸ் கீழ இருக்கிறது. இந்த ஒரு டிப்பு செம ஷார்ப் டிப்பு. சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து இந்த டிப் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இந்த இடத்துல. இது வந்து ஒரு எப்படி சொல்றது? வைடான, ஷாலோவான ஒரு டிப்பு. ஒரு 4 பிளேயர்ஸ் ஜாலியா அந்த இடத்துல விளையாடலாம். எஸ்னேயாவோட போலீஸ் பில்டிங் கீழ இருக்கும். 4 பிளேயர் விளையாடலாம். அதுக்கடுத்து இங்க ஒரு ஷார்ப் ரிட்ஜ் இருக்கும். இந்த ரிட்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஆஃப் ஆங்கிள் எடுக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் நெறைய முறை சொல்லிட்டேன் இதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப் ரிட்ஜ் இருக்கும். டிப் ஒரு சின்ன பிளேயர் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இந்த இடத்துல பக்கிய போட்டு ஏதாவது ஒரு டீம் வந்து ஸ்லாம் பண்ணுது அப்படின்னா, இந்த சைடு ஃபுல்லா உங்களால கவர் குடுக்க முடியும். இந்த பிளேயர்ஸ வந்து இந்த சைடு வர வச்சுட்டு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த சைடு வர வச்சீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா சர்ப்ரைஸ் அடிக்கலாம். இது ஒரு சர்ப்ரைஸ் ஆங்கிள் டிப்பு அந்த இடத்துல. அதுக்கடுத்து இந்த செட்டில்மென்ட்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மேட்டர் தெரியாது. என்னன்னா, இங்க வந்து இது ஒரு ரிட்ஜ் கரெக்ட்டா? இந்த ரிட்ஜ் நோட் பண்றோம். ஸோ இப்போ இது வந்து இந்த செட்டில்மென்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிக் ஹவுஸ் பால்கனி வச்ச ஒரு சாரி மொட்டை மாடி வச்ச ஒரு பிரிக் ஹவுஸ். அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் பில்டிங் இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு ஷாக்கு, இந்த சைடு ஒரு ஷாக்கு. இந்த பில்டிங் வந்து அப்படியே ரெப்ளிகா இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த செட்டில்மெண்ட் வந்து வல்கனோக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல வல்கனோனா எதுனா இதுதான் வல்கனோ. இது கூட நல்ல டிப்பு. இந்த வல்கனோ இது ஒரு டிப்பு. இங்க ஒரு பிளேயர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பிளேயர் கம்ப்ளீட்டா இந்த சைடு ரேன் இன்ஃபோக்காக எடுத்துட்டு 2 பிளேயர் ஸ்குவாட் ஹவுஸ்ல விளையாடலாம். ஸோ அப்படியும் விளையாடலாம். இல்லன்னா வந்து ஒரு பிளேயர் இங்க இன்னொரு ரிஸ்கி பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிளேயர் வந்து இங்க விளையாடலாம். இல்லன்னா ரிட்ஜ்ல விளையாடலாம். ஸோ ஏதாவது ஒரு டீம் வந்து ரிட்ஜ் சைடு வருது. இந்த ரிட்ஜ் ஆக்குபை பண்ணுது அப்படின்னா, இந்த பிளேயரால இப்படி வர வச்சுட்டு இந்த பிளேயர் வந்து கவர் குடுக்கலாம். இன்னொன்னு இங்க மலையில இங்க வால்கனோலயும் வந்து 2 பாறை இருக்கும். அந்த 2 பாறையில இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சைடுல இருந்தும் கவர் கிடைச்சிரும். நீங்க அங்க விளையாடலாம். இன்னொன்னு இது டிப்புமே கூட. படுத்து நீங்க ஜாலியா விளையாடலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த வல்கனோக்கு ரைட்ல நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரிட்ஜ். இந்த ரிட்ஜ்ல லாங் ஹவுஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த செட்டில்மெண்ட்ட புஷ் பண்றாங்க அப்படின்னா, ஆப்போனன்ட்ஸ் வந்து நார்த் சைடு இந்த ரிட்ஜ் வழியா தான் புஷ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரிட்ஜோட ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சைடு பூராலிக்குமே ஓப்பன். ஸோ அதுவும் இல்லாம இங்க சின்ன சின்னதா இந்த ஹே ஸ்டாக்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹே எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஹேல வந்து ஈஸியா கார ஸ்லாம் பண்ணிட்டு உங்கள வந்து இப்படி நாக் வச்சுருவான் அவன். ஏய் என்னடா இது திடீர்னு இவ்ளோ பெருசு வந்துருக்கு. ஸோ இந்த ஹேலெல்லாம் வந்து ஈஸியா பொசிஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ரிட்ஜ்ல இருக்கிறவங்கள வந்து நாக் வச்சுருவாங்க.
ஸோ இந்த செட்டில்மெண்ட்ல ப்ளே பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்பிளிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு பிளேயர் ஓகேவா, இங்க ஒரு சின்ன டிப் இருக்கும் இந்த சைடு ரோட் சைடுல. இங்க கரெக்ட்டா நான் இங்க சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. 90% ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு அந்த இடத்துல ஒரு டிப் இருக்குன்ற மேட்டர் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டு பார்ட்ஸ் ஆஃப் த மேப். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாவே ஓப்பன். இது ஓப்பன் அப்படின்ற காரணத்தினாலேயே நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொட்டேஷனை வந்து இந்த சைடு லீட் பண்ண மாட்டாங்க. இந்த சைடு இந்த செட்டில்மெண்ட்ல ஆங்கிள் வச்சிருந்தாங்க. இந்த செட்டில்மெண்ட்ல ஆங்கிள் வச்சிருந்தாங்கனாலே இது ஃபுல்லா வந்து கவர் கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் இப்படி வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இப்படி வருவாங்களே தவிர்த்து இந்த சைடு ஒரு டிப் இருக்கிறது நிறைய பிளேயர்ஸுக்கு தெரியாது. ஸோ இந்த டிப்ல வந்து 2 பிளேயர் தாராளமா விளையாடலாம். செட்டில்மெண்ட்ல ஒரு பிளேயர், இன்னொரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இன்ஃபோ எடுக்கிறதுக்கு ரேன்ல இருக்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் இந்த ப்ளூ ஹவுசஸ்ல வந்து எனிமி இருக்கானா இல்லையா அப்படின்ற விஷயத்த வந்து யூ ஷுட் மேக் ஷுர். ஏன்னா வந்து இந்த ப்ளூ ஹவுஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இருக்கும். பட் வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு சின்ன கேப் மேபி அந்த விண்டோல வந்து மரக்கட்டையை அடிச்சு வச்சிருப்பானுங்க அந்த பில்டிங்ல. அந்த மரத்தோட கேப்ல வந்து அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு இது நல்ல டிப்பு. இது செம்ம டிப்பு இது. இந்த டிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான டிப்பு. பட் இது ஒரே டவுன் சைடு என்ன அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற டிப்ஸ் இருந்தெல்லாம் ஈஸியா வந்து நேட் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வைடு டிப்ஸ். நான் தாராளமா 4 பிளேயர்ஸ் விளையாடலாம். இது வந்து இது 2ம் கொஞ்சம் சின்ன டிப்பு தான் இது 2ம். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டிப் இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த வேஸ்டட் டேங்கர் மாதிரிலாம் சம்திங் இருக்கும். டேங்க் மாதிரி ஒரு இது. அதெல்லாம் நல்ல கவர் அதெல்லாம். அதுக்கடுத்து இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இங்க ஒரு டிப் இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு இங்க ஒரு டிப்பு, இங்க 2 டிப் இருக்கு. இந்த இந்த இடத்துல மொத்தமா 3 இதெல்லாம் ஒண்ணு. அதுக்கடுத்து இங்க ஒரு சின்னதா இருக்கும். செம்ம ஷாலோவா இருக்கும். பட் வந்து இது சிங்கிள் பிளேயர் கேம்ப் அடிக்கிறதுக்கு வேணா பயன்படுமே தவிர்த்து அந்த இடத்துல பிளேயபிள் பொசிஷன்லாம் கிடையாது. ஐ திங்க் டிடிடி கேன் வி கேரி ஆல் தி ஸ்பிளிட்ஸ் இன் லேன்? ப்ரோ நீங்க லேண்ட்லன்னு இல்ல ப்ரோ. எங்க எங்க வேணாலும் நீங்க இந்த ஸ்பிளிட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எதனால நான் இத சொல்ல வந்தேன்? ஆமா. எதனால இத சொல்ல வந்தேன்? உங்களுக்கு ஷாலோ ரிட்ஜ்னா சாரி ஷார்ப் ரிட்ஜ்னா என்னன்னு தெரியணும்னா, போயிட்டு இந்த டிப்ப வந்து ரூம் கிரியேட் பண்ணி ஸ்கவுட் பண்ணி பாருங்க. அதே வந்து வைடர் ரிட்ஜஸ் வந்து என்னன்னு தெரியணும் அப்டின்னா, நீங்க போயிட்டு இந்த டிப்பையும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எங்கடா அது? மில்டா கிட்ட ஒண்ணு இருக்கும் ஒரு டிப்பு. இதோ இந்த டிப்பு. இதெல்லாம் வந்து செம்ம வைடர் டிப்பு. இந்த செட்டில்மென்ட் கீழ இங்க இருக்கிறதெல்லாம். இங்க டிப்லலாம் 4 பேர் போட்டு கார் போட்டு ஜாலியா விளையாடலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாரிலாம் நெறைய இருக்கு கைஸ். அதெல்லாம் நீங்க போயிட்டு மேப்ல வந்து இன்ச் பை இன்ச்சா எங்க எது இருக்கு, என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய கத்துக்கலாம். எரங்கல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மேப்பு. எல்லாருக்கும் எங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் அப்படின்னு நெனச்சுட்டுருக்கோம். பட் வந்து எரங்கல் மேப்லயே நெறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸஸ், அன்னோட்டிஸ்டு பிளேஸஸ் நெறைய இருக்கு. ஸோ அதான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டிப் இது. சின்னதா இருக்கும். 2 பிளேயர்ஸால மட்டும் தான் விளையாட முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கவே முடியாது. அந்த மாரி தான் அவங்க விளையாட பார்த்தாங்க. பட் அவங்க எடுத்த மோஸ்ட் ஆஃப் த டிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஷோக்கி ஸ்பாட்ல இருந்துச்சு. முக்கியமா வந்து மிராமர்ல. ஸோ நெக்ஸ்ட் சைடு இதோ இங்க இங்க இந்த மலை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிப் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. இந்த சைடு இன்னொரு சின்ன டிப்பு இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். மேப் ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுல வந்து என்னன்னா, எப்படி வந்து மேப்ப ரீட் பண்ணணும் அப்படின்னா, கிரிட்ன்னு சொல்லிட்டு இதுல ஒரு மேட்டர் இருக்கும். என்னடா இது? இதோ கிரிட்ஸ். இந்த கிரிட்ஸ்ல வந்து இது பண்ணிட்டு, இப்ப ஜூம் இன் பண்ணீங்கன்னா, ஒரு மேஜர் கிரிட். கோடு தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல. தெரியல அப்படின்னா, சின்னதா வந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் கிரிட். இந்த கிரிட் ஒரு நாளைக்கு ஒரு ரூம கிரியேட் பண்ணிட்டு, இந்த கிரிட்ல வந்து என்னென்ன இருக்கு, செட்டில்மென்ட்ல வந்து பக்கத்துல என்னென்ன ரிட்ஜஸ் இருக்கு, எந்தெந்த சைட்ல இருந்துலாம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்ட ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு செட்டில்மெண்ட்ட வந்து ஒரு விண்டோவ நம்ம பர்ட்டிகுலரா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த ஒரு பொசிஷன்ல நின்னா, இந்த செட்டில்மெண்ட்டோட இந்த விண்டோக்கே ஆங்கிள் இருக்கும். அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து கிரிட் வைஸ் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லது கைஸ். ப்ரோ பிஜேஎஸ் கேன் வி கேரி ஆல் தி ஸ்பிளிட்ஸ் இன் லேண்ட் ஆன் பேப்பர்? அதெல்லாம் பண்ண முடியாது. டீம்ஸ் இது வேணா நீங்க வந்து எடுத்துட்டு போலாமே தவிர்த்து,
இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ப்ரோ. இதோ இந்த இடத்துல கூட வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல, இந்த ஷார்ப் எட்ஜ்ல வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஹவுஸோட ரைட் சைடு மட்டும் தெரியாது. உங்களுக்கு லெஃப்ட் சைடும், இந்த ஹவுஸோட ரைட் சைடும் தெரியும். அபார்ட்மெண்ட் இது. ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஒரே ஒரு பிளேயர் ஒரு வண்டிய போட்டு விளையாடலாம் அந்த இடத்துல. அப்படின்ற மாரி. நெறைய ரிட்ஜஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்கு இறங்கல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இறங்கல் வந்து 3 ஏதாச்சும் டீம்ல உங்களுக்கு கோப்ச்சு கூப்ட்டாங்களா? வெல்ட் தவிர. ஜி நெறைய டீம் அப்ரோச் வந்துச்சு ஜி. நான் கொஞ்சம் வந்து காசு அதிகமா கேட்டேன் ஜி. பே அதிகமா கேட்டேன் ஜி. அதனால வந்து கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு கைஸ். கோச்சிங்க்காக அப்படின்றத தாண்டி அனாலிசிஸ்க்காக நெறைய பேர் கேட்டாங்க. நான் கொஞ்சம் அதிகமா தான் கேட்டேன். மேட்டர் போட்டு இவ்ளோ எஃபோர்ட் தெரிஞ்சு வச்சுக்கின்னு 5000 20,000த்துக்குலாம் எப்படி ஜி? ஓகே, தட்ஸ் ஃபைன். வுமென்ஸ் ஒய்டி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. மேட்டர் இருக்கு கைஸ். ஒவ்வொன்னா நீங்க உட்காந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நெறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த எரங்கல் மேப்ல சரி. இன்னும் வந்து எனக்கு மிராமர்ல வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. நான் மிராமர்லாம் இன்னும் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் சில நேரம் தோணும் நம்மளே பேசாம ஐஜிஎல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 5 லேக் எக்ஸ்பெக்டட். 5 லேக்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். சான்ஸே இல்ல. இந்த இந்த சைடு ஓரளவுக்கு வந்து நாலேட்ஜ். நீங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்ல ப்ரோ. எவ்வளோக்கு ஸ்ரீபாய் ப்ரூவிங் ஒய் இஸ் கோச் அண்ட் அனலிஸ்ட் ஷெல்டர் 3x ரோட் டிப். ஆமா ஷெல்டர் சைடு இருக்கும். அதுக்கிட்டு எவ்வளோ ஜி க்ரோர்ஸ்ல கேட்டாங்களோ க்ரோர்ஸ் எல்லாம் கேட்கல ப்ரோ நானு. அதெல்லாம் சொல்ல கைஸ். எனக்கு யாருக்கு தெரியும்? எனக்கு வந்து தெரியல. நான் எதுவும் அத பத்தி பேசாதீங்க விடுங்க. ஆனா வந்து எனக்கு ஒரு டீம வந்து கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு அப்படின்னா, ரைசிங்க கோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கு. ரைசிங் esports. They got the potential, they have the gun power. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தேர் அப்ரோச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் த கேம். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைசிங் கேன் ரியலி குட் ரியலி வெல். ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சு பாருங்க. நியூ ஜோன் மெட்டா வந்த புதுசுல மோஸ்ட் ஆஃப் த டீம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது ரைசிங் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை பிடிச்சி அவ்வளோ ஸ்ட்ராங்கா டிஃபென்சிவ் செம்ம டிஃபென்ஸ் ரைசிங். ஒரு அவங்க போயிட்டு ஏர்லியா வந்து ஒரு செட்டில்மெண்ட்டை பிடிச்சிருவாங்க. நாக்கே கொடுக்க மாட்டாங்க ரைசிங். வந்து 70Kலாம் டூ மச் ப்ரோ. 70Kலாம் 20K விட கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. ஸோ ஏபிசி வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ஜி. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கைஸ். இந்த கிரேட்டர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிசன்ட் மவுண்டன் இந்த இடத்துல கூட செம்மையா வந்து ஸ்பிரிட் விளாடலாம். ஒரு பிளேயர் ஒரு பிளேயர் 2 பிளேயர்ஸ். இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டீம் விளாடினாங்க. நம்ம பிஎம்பிஎல் அனாலிசிஸ் அப்போ இந்த ஸ்பிரிட்டை வந்து பிரேக் டவுன் பண்ண நான் இந்த இடத்துல இன்ஃபோ கிடைக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு பிளேயரை வச்சிருக்கணும். இந்த பிளேயரோட பிரைமரி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபோ எடுத்துட்டு எனிமி வரான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்ஃபோவை வந்து டீம் ஐஜிஎலுக்கு பாஸ் பண்ணிடணும். ஹைரிட்ஜில் நிற்கிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட வந்து 2 ஏஆர் கன்னை கொடுத்துட்டு ஸ்கோப்பை கொடுத்துட்டு தம்பி நீ போயிரு மேலே போய் நின்று அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? இந்த பிளேயர் கிட்ட வந்து நிறைய எவ்வளோ ஃபயாம கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபயாம கொடுத்து டம்ப் பண்ணி மேலே தள்ளிடணும். அந்த பிளேயருக்கு குயிக்கா மேலே பொசிஷன் பண்ணி கொடுத்துட்டா கிரேட்டர் ஃபீல்ட்ஸ்ல வந்து எந்த சைடு ஜோன் விழுந்தாலும் இந்த ஸ்பிரிட்ல வந்து உங்களுக்கு டெஃபினட்டா 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். இந்த பிளேயர் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாப்ல. நீங்க இங்க டிஃபெண்ட் ப்ராப்பரா இந்த பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்ரோச் வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வழியா தான் வரும். ஏன்னா இந்த சைட்லாம் வந்து செம்ம ஸ்டீப். அப்படி ஏத்துறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயரால உங்களுக்கு கவர் கொடுக்க முடியும்ன்றது ஆப்போனன்ட்ஸுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து என்ட்ரி கொடுத்தாலே வந்து வெஸ்டர்ன் சைட்ல இருந்து தான் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ இங்க நிக்கிற 2 பிளேயர்ஸ் வந்து இவங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இங்க 2 பிளேயர் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 5 பாயிண்ட்ஸ் மினிமம் கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த ரீப்பர் இருக்கும்போது செம்மையா விளாண்டாங்க ப்ரோ. நீங்க மல்டிபிள் டீம்ஸ் கோச் பண்ண முடியாதா? இஸ் தேர் எனி அக்ரிமெண்ட் ஒன்ஸ் யூ அக்ரி? மல்டிபிள் டீம்ஸ் கோச் பண்றது அதாவது 10 லைனப் வச்சிருக்கிறதுக்கு நம்ம ஒரு லைனப்ப சாலிடா பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். தட் இஸ் தி திங்.
10 டீம் பார்த்து ஓகே இந்த டீம் இது பண்ணும் அந்த டீம் அது பண்ணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மென்டல் ப்ரெஷர் அதிகம். அப்புறமா வந்து என்னால நான் பண்ணிட்டு இருக்கிற மற்ற விஷயங்கள் ஜிம்முக்கு போறது, என்னோட எஜுகேஷன் பார்க்கறது, படிக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது என்னால. ஒன் டீம் அந்த ஒன் டீமை வந்து சாலிடா ரெடி பண்ணும் அப்படின்னா ஸோ கிராட்டர் ஃபீல்ட்ஸ்ல அந்த மலையில வந்து அது ஒன்று செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இதை பொறுத்த வரையுமே ஃபுல்லா மட் ரோடு தான். லைக் வந்து மிராமர்னாலே மட் ரோட்ஸ் வந்து நீங்க இன்ச் ஆணியா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த மட் ரோட பிடிச்சா என்னால வந்து இந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸே இதுல வந்து ஒரு மட் ரோடு இருக்கும். லாஸ்ட் லியோன்ஸுக்கு லெஃப்ட்ல இருங்க நான் காட்டுறேன். இதோ கரெக்டா இங்க இருக்கு பாருங்க. லாஸ்ட் லியோன்ஸோட சவுத்துல இது இங்க இங்க ஆரம்பிக்குதா, இங்க இருந்து ஆரம்பிக்குதா இந்த மட் ரோடு பாருங்க. இந்த மட் ரோடு இங்க இருந்து ஆரம்பிக்குதா, போகும். அது பாதி மேப்புக்கு போகும். ஒரே அழுத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸி. பாருங்க இங்க இருந்து வந்து இந்த சைடு இப்படி வருதா, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்துனீங்க அப்படின்னா திருப்பி இங்க இருந்து ஓப்பன்ல அப்படியே இங்க இறங்குனீங்கன்னா இந்த வழியா இதோ இங்க இருக்கு பாருங்க மட் ரோடு. ஒரு மட் ரோடு இப்படியே ஸ்ட்ரைட்டா போதா, அதுக்கடுத்து அகைன் அந்த மட் ரோடு அப்படியே கண்டினியூ ஆகும். இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போதா, இப்படி போனீங்க அப்படின்னா பெக்கடோல இதோ இந்த சைடு இங்க மட் ரோடு இப்படி ஸ்ட்ரைட்டா போதா, இங்க மட் ரோட்ல இருந்து இப்படி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பெக்காடோ உள்ள போறது. அதே அந்த மட் ரோடுக்கு லெஃப்ட் எடுக்காம நீங்க இந்த இடத்துல ஒரு குட்டியா வந்து இந்த இடத்துல பாறை இருக்கும். இந்த பாறையெல்லாம் சுத்திட்டு கொஞ்சம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரைட் எடுத்து இந்த மட் ரோட பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து இந்த லா பெண்டிட்டா சைடு, கிரேவியார்டு சைடுக்கெல்லாம் வந்து மட் ரோட் வெயின்ஸ் கனெக்ட் ஆகும். அந்த மட் ரோட் வெயின்ஸ் எல்லாம் நீங்க பிடிச்சி அப்படி அப்படியே உங்களுக்கு ஆன் ரோட்ல வந்து என்ன ஒரு பிரச்சனை வரும். இப்ப லெட்ஸே வந்து நீங்க இந்த இடத்துல ஆன் ரோட் ரொட்டேஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸி டு பிளாக். இந்த மலையெல்லாம் வந்து ஈஸி டு பிளாக் ஆன் ரோட் ரொட்டேஷன். அப்போ இப்போ எல்போஸ்ல இருந்து ஒரு டீம் இப்படி வருது அப்படின்னா இந்த மலையில நீங்க பிளாக் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா அடிச்சிடலாம். அதே மாதிரி இம்பாலா சைடு இந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ரோடு. இந்த ரோட்லயுமே வந்து இந்த செட்டில்மெண்ட்ல ஒரு 2 பேர், ரிட்ஜ்ல ஒரு 2 பேர் நின்னுங்கன்னா இந்த ரோட்ல ஈஸியா பிளாக் அடிக்கலாம். அதுவும் இல்ல கீழே உங்களுக்கு வந்து போர்ட்டோ சைடு அப்படின்னாலுமே இந்த சைடு ரிட்ஜ்ல மலையில 2 பேரு, இந்த சைடு ரிட்ஜ்ல 2 பேரும் போட்டீங்கன்னா இந்த ரோடு ஈஸி பிளாக். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன் ரோட்ல அதாவது எப்படி சொல்றது, தார் ரோட்ல மெயின் ரோட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பிரச்சனை இருக்கும். ஆனா மட் ரோட்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிளாக் பிரச்சனையே இருக்காது. இன்னொன்னு நீங்க மிராடோ அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க, கூப்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்லோவா போக வேண்டியதா இருக்கும். ஆஃப் ரோடு எடுத்தீங்கன்னா இந்த மட் ரோட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ரொட்டேஷன் ஃபாஸ்டாவும் பண்ணிடலாம். அதே சமயத்துல வந்து இந்த மட் ரோட்ல பாருங்க 2 சைடுமே வந்து உங்களுக்கு கவர் இருக்கும். இது அப்படியே ஒரு டிப்பு மாதிரி போகும். இந்த மட் ரோடு ஒரு டிப்பு மாதிரி போகும். அது ஒரு சேனல் வழி இதோ இங்கெல்லாம் பாருங்க ஒரு டிப்பு மாதிரி இருக்கா, டிப்புக்குள்ள போதா இது. ஸோ அதனால வந்து செம்ம ஃபாஸ்டா நீங்க ரொட்டேஷன் எடுக்கணும்னா அப்படின்னா மட் ரோட் பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல மிராமர்ல இங்க பவர் கிரிட் சைட்லாம் வந்து 4 மட் ரோட்ஸ் எல்லா டைரக்ஷனுக்கும் இருக்கும். ஸோ இந்த சைட்ல இங்க பாருங்க பவர் கிரிட்ல மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 6 மட் ரோடு இருக்கும். 1 2 இது ரெண்டுத்தையும் ஒன்னாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2 இந்த சைடு 1 4 அதுக்கடுத்து வந்து இந்த சைடு 1 5 1 6. ஸோ இது ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கோங்க. இந்த 2 மட் ரோடும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ஆக்சஸ் தான். ஸோ இந்த மாதிரி பவர் கிரிட்டை சுற்றி மட்டுமே இவ்வளோ மட் ரோட்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்தாங்கல்ல ஒரு டிப்லாம் எடுத்தாங்கல்ல காட் லேக், இந்த இடத்துல இருக்கும் அந்த டிப்பு. அவங்க எடுத்த அந்த டிப்பு மிராமரை பொறுத்த வரையும் மட் ரோட்ஸு, ரிட்ஜஸ்ஸு, எப்படி மலையை ஏறுறது, மலையில நாங்கள் எப்படி ஸ்பிளிட்டா ஆடுறது, இந்த 4 விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல வந்து இறங்கலை பொறுத்த வரையும் எல்லா ஆஃப் ஆங்கிள்ஸும் அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு தெரியணும். பக்கி எடுக்கக்கூடாது. கூப்பு அதுக்கடுத்து வந்து மிராடோ இல்லைன்னா டாசியா இது 3த்துக்கும் நீங்க ஹெவியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் செம்ம பேசிக்ஸ் கேம். இப்போ இருக்கிற நிறைய டயர் 1 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க வந்து பயங்கரமாலாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. குயிக்கா ஃபிளாங்க் எடுப்பாங்க. ரொட்டேஷன் மீனிங்ஃபுல்லா இருக்கும். அன்னெசரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்வான்ட் ஃபைட்ஸ்ல வந்து எங்கேஜ் ஆக மாட்டாங்க. அப்படியே ஒரு ஃபைட்ல எங்கேஜ் ஆகுறாங்க அப்படின்னாலுமே ஒரு பிளேயரை வந்து கவர் நிக்க வச்சுட்டு ஸ்லாம் வரும்போது ஒரு பிளேயரை கவர் நிக்க வச்சுட்டு கவர் ஃபயருக்கு வச்சுட்டு லாங்ல மீதி 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் பிளேயர்ஸை வெயிட் பண்ற மாதிரி வந்து போயிட்டு தான் ஸ்லாம் பண்ணுவாங்க. பி ஸ்ட்ராங் வித் த பேசிக்ஸ். டோன்ட் வாண்ட் டு டூ அட்வான்ஸ்டு டயர் 1 ஷிட் இந்த கேம். வந்து பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். யுவர் டீம் கேன் ரீச் கிரேட் ஹைட்ஸ். அண்ட் ரோண்டோலாம் வந்து மேப் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணல.
ஸோ அதனால வந்து இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க விரும்பல. ஸோ ரவுண்டோ வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன் திங் தட் ஐம் ஷூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நோ சம் 3 ஸ்பாட்ஸ் இன் ரோண்டோ. இந்த 3 சர்க்கிளையுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் த சர்க்கிள்ஸ் வந்து இந்த சைடு தான் விழுது. முதல்ல இதுதானே அது? முதல்ல வந்து இந்த சர்க்கிள் ஒண்ணு, இந்த சர்க்கிள் ஒண்ணு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பாட்டம் சைடு டான்சிங் சைடு இந்த சர்க்கிள் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் த மேப்ஸ்ல மோஸ்டா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வேற எந்த சைடு ஜோன் அதிகமா போட்டு பார்த்துருக்கேன் நானு. இந்த 2 சர்க்கிள்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்க இருக்கிற இந்த கிரிட்ஸ் இந்த இந்த கிரிட் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த எண்ட் ஜோன்ஸ் வந்து இங்க தான் விழுது. டிடி ரீப்பருக்கு இருக்கும்போது செமையா இருந்துச்சு. நீங்க மல்டிபிள் டீம்ஸ் கோச் பண்ண முடியாதா? ஆமா ப்ரோ. மல்டிபிள் டீம்ஸ்லாம் ஆர்க்ஸ் கோச் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு டீமுக்கு வந்து கம்மியாயிடுச்சு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலும் அசிங்கமா கேட்பாங்க. ஏன்னா தம்பி என்ன நீ போயிட்டு அங்க கோச் பண்ணிட்டு இருக்க, இங்க புடுங்குற ஆணி பத்தாதா அவனுங்க அங்க வேற புடுங்கணும் கேட்பாங்க. இப்படிலாம் வேணாம் கைஸ். ஏதாவது ஒரு ஆர்கு கோச்சிங்கோட சேர்த்து கான்டென்ட் கிரியேஷனும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபைன். ஓ ஓகே இல்லையா ரைட்டு. அப்படியும் இல்லை அப்படின்னா டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். தட்ஸ் ஆல். ஓகே சொன்னா சொல்லிட்டே இருக்கணும். 11 மணி ஆயிடுச்சு. நான் போயிட்டு அண்ணன் போயிட்டு தூங்குறேன். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் லெட்ஸ் டாக். அண்ட் தெரிஞ்சு இன்னும் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சேன் அப்படின்னா ஸ்ட்ரீம் வச்சேன் அப்படின்னா ஒரு டைம் அமௌண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு சர்டைன் டைம் ரீச் பண்ணுறேன். செகண்ட். அப்ப எதுக்கு ப்ரோ வெல்ட் விட்டு வந்த? வெல்ட் விட்டு வெளில வந்தப்போ நான் எம்பிஏ போட்டேன் ஜி. என்னை வந்து பிஜி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. சரி ஓகே பிஜி பண்ணோம் அப்படின்னா காலேஜ் போகணும். அப்புறமா தான் எனக்கு வந்து இந்த ஆன்லைன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு இருக்கு அப்படின்னே தெரிஞ்சு பிஜி பண்றதுக்காக வந்து காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ cannot keep up with the responsibilities that I had there, and following that I also had a few more personal reasons which I couldn't say. பிஜிஎஸ் ஃபைனல்ஸ்ல சாண்டில்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அலௌடா? அலௌடு தான் ப்ரோ. என்ன ப்ரோ கேள்வி அது? அதெல்லாம் செப்பல்லாம் நீங்க போட்டு வர்றதுக்கு ஏன் செருப்பு கழட்டி யாரையாவது அடிக்க போறீங்களா? தூக்கி போட போறீங்களா என்ன? அலௌடு தான் ஜி அதெல்லாம். ஏன் ஏன் இந்த கேள்வி ப்ரோ? பிஜிஎஸ் ஃபைனல்ஸ்ல சாண்டில்ஸ் அண்ட் இது அலௌடானு கன் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ண? ஜி இந்த வாவ் மேப்பு இதெல்லாம் வந்து இதெல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கிரவுண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் கன் பவர் செட் பண்ணோம் அப்படின்னா செட் யுவர் சென்சிட்டிவிட்டி. சரியா? ஃபைண்ட் யுவர் ஆப்டிமல் ஸ்ப்ரே சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சாரி ஸ்ப்ரேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரேஸ் இருக்கு. 2ன்றதை தாண்டி 3ன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒன்று பர்ஸ்ட் வந்து ஒரு கதை சும்மா வந்து தபால் அடிக்கிறது. ஒரு இடத்துல இருந்தே அப்படியே பர்ஸ்ட் அடிச்சிடுறது. இந்த பர்ஸ்ட் வந்து இன்ஃபேக்ட் பர்ஸ்ட்லாம் வந்து அது வந்து டைப்லாம் கிடையாது. 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரேஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸ்ப்ரேஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்ப்ரேஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஸ்ப்ரேஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நின்று வெறும் ஸ்கோப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா அது வந்து ஸ்டாட்டிக் ஸ்ப்ரேஸ். ஓகேவா? அதாவது உங்க கேரக்டர் அசையாம நின்றுட்டு நீங்க வந்து கைரோல ஸ்கோப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்றது இட்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்ப்ரே. டைனமிக் ஸ்ப்ரேனா என்னன்னா நீங்க ஸ்கோப்பின் பண்ணி அதுக்கடுத்து வந்து உங்களோட கேரக்டரும் மூவ்மெண்ட் ஆயிட்டு உங்களோட ஸ்கோப்ல ஸ்ப்ரே பண்றது வந்து டைனமிக் ஸ்ப்ரேஸ். புரியுதா? ஸ்டாட்டிக் ஸ்ப்ரேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க இந்த லாங் ரேஞ்சு மிட் ரேஞ்சு இதெல்லாம் நீங்க ஸ்டாட்டிக் ஸ்ப்ரேஸ் போட்டுக்கலாம். இதுல தான் வரும். பஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டைப் ஆஃப் ஸ்டாட்டிக் ஸ்ப்ரே தான். புரியுதா? ஸோ டைனமிக் ஸ்ப்ரேன்றது எப்படின்னா மோஸ்ட்லி டைனமிக் ஸ்ப்ரே வந்து ரெட் டாட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அதாவது க்ளோஸ்ல ஒரு கார் வந்து உங்களை ஓப்பன்ல ஸ்லாம் பண்ணுது அப்படின்றப்போ நீங்க நின்றுட்டு சுட்டுட்டு இருக்க முடியாது. லைட்டா மூவ்மெண்ட்டை போட்டு தான் சுடணும். அப்படி நின்றுட்டு சுட்டீங்க அப்படின்னா அவன் ஈஸியா கிராஸ் ஏர்ல உங்களுக்கு புல்லட் கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். கரெக்டா? எந்த அந்த என்ன பப்பா? ஏன்டா அது என்ன பப்பா? அப்ப எதுக்கு ஒரு கன் பவர்? அதான் சொல்லிட்டு
ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டாட்டிக் ஸ்ப்ரேஸை மாஸ்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைனமிக் ஸ்ப்ரேஸுக்கு போங்க. போர்ட்ஸ் வச்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? முதல் விஷயம் ஸ்ப்ரேஸ். ஸ்ப்ரேஸ் பண்ணீங்க. ஸ்ப்ரேஸ் வந்து அதுவும் வந்து ப்ரோ நாங்க கைரோலாம் வந்து நான் நான் கைரோ பிளேயர். நான் எப்படி வந்து எனக்கு ஒரு டிப் சொல்லுங்க அப்படின்னா கைரோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2வது விஷயம் வந்து முதல்ல ஸ்ப்ரேஸ். நீங்க ஸ்ப்ரேஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸ்கோப் இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ரெட் டாட் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே மத்த எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ரெட் டாட்டுக்கு குடுத்துட்டு, செகண்ட் பிரையாரிட்டி வந்து 4எக்ஸ்க்கு குடுங்க. 3எக்ஸ், 6எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமா போட்டு, 4எக்ஸ்க்கு வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கோப் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு 4எக்ஸ் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ரெட் டாட், நெக்ஸ்ட் வந்து 4எக்ஸ். அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒர்க் ஆன் யுவர் ஹிப் ஃபயர். செகண்ட் விஷயம் வந்து ஹிப் ஃபயர். இந்த ஹிப் ஃபயர் வந்து என்ன அப்படின்னா, இந்த க்ளோஸ் ரேஞ்சில வந்து நீங்க அடிக்கிறீங்கல்ல, க்ளோஸ் ரேஞ்சில கிராஸ் ஹேர்லாம் ஸ்கோப்லாம் போடாம நார்மலா அடிக்கிறீங்கல்ல கிராஸ் ஹேர்ல, அது வந்து ஹிப் ஃபயர். ஸோ இந்த ஹிப் ஃபயர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் இருக்கு. லைக் வந்து பீக் பண்ணி அடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகிலோட ஹிப் ஃபயர் பண்றது. அதுக்கடுத்து ஜம்ப் பண்ணி ஹிப் ஃபயர் பண்றது. ஸோ அந்த ஹிப் ஃபயர்லயுமே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒண்ணு ஏஆர்எஸ்எம்ஜி, இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷாட் கன்ஸ். ஸோ ஷாட் கன்லயுமே வந்து ஷாட் கன்ல என்னதான் ஷாட் கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. கிராஸ் ஹேர் வந்து இப்படி இருக்கு. இதுதான் ஷாட் கன்னோட கிராஸ் ஹேர்ன்னு வச்சுக்கோங்க. ஷாட் கன்னோட கிராஸ் ஹேர் என்னதான் இப்படி இருந்தாலுமே, உங்களோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி புல்லட்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் சைடு மட்டும் தான் போகும். ஒண்ணா இந்த சைடு போகும். இல்லன்னா வந்து இந்த சைடு போகும். உங்களோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி ஷார்ட் ஹேரோட அந்த புல்லட் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சைடு போகும் அப்படின்றது மாறும். இந்த கிராஸ் ஹேருக்கு உள்ளேயே புரியுதா? ஸோ இப்ப குயிக்கா வந்து நீங்க லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல உள்வாங்கி வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல புல்லட் போகும். அதே ரைட்ல வந்து இன்ஸ்டன்ட்டா போயிட்டு லெஃப்ட்ல வரும்போது, இந்த டைம்ல வந்து நீங்க ஸ்ப்ரே பட்டன் அடிச்சு சாரி புல்லட்ட அனுப்புனீங்க அப்படின்னா, அது வந்து இந்த பார்ட் ஆஃப் தி கிராஸ் ஹேர்ல போகும். S12Kக்கு நான் சொல்றது இதெல்லாம். ஓகேவா? S12Kவோட பேசிக்ஸ். ஸோ இது 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 இஸ் தேர். அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹிப் ஃபயர். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரேஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிப் ஃபயர். ஹிப் ஃபயர்ல நீங்க மாஸ்டர் பண்ணும்போது முதல்ல ஏஆர்எஸ்எம்ஜியை வச்சு போர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ட்ரில் இருக்கு. நான் இன்னொரு நாள் வந்து ஷார்ட்ஸா போடுறேன் முடிஞ்சா. ஓகேவா? ஸோ ஸ்நாக்ஸோட ட்ரைனிங் ட்ரில் அது செம்ம எஃபெக்டிவ். அது ஈஸியா கன் 1 வீக்ல ஏத்திடலாம் கன் பவரை. நெக்ஸ்ட் மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, யுவர் ரிஃப்ளெக்சஸ். ஒர்க் ஆன் யுவர் ரிஃப்ளெக்சஸ். ரிஃப்ளெக்சஸ்ல வந்து குயிக்கா கிராஸ் ஹேரை வந்து ஸ்வாப் பண்றது. ரிஃப்ளெக்ஸ் கூட நீங்க லேட்டரா பண்ணிக்கோங்க. மூணாவதா வந்து எய்ம் ஷிஃப்ட். ஸ்கோப்பின் பண்ணி எய்ம் ஷிஃப்ட் பண்றதுல வந்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ 4வதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஆன் இது அது என்ன ரிஃப்ளெக்சஸ். ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு சில மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேம்ல வந்து நல்ல அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடுக்கும். என்னன்னா அதுவும் நீங்க ட்ரெயின் பண்ணணும். என்ன அப்படின்னா, அது என்ன வெஹிக்கிள்ல வந்து டிரைவ் பை பண்றது. டிரைவ் பை பண்றதுக்கும், ரான் ஓவர் பண்றதும் 2 வேற. டிரைவ் பையும், ரான் ஓவரும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். புரியுதா? டிரைவ் பைனா என்ன ரான் ஓவர்னா என்னன்னா, சும்மா எனிமி மேல வெஹிக்கிள வச்சுட்டு ஏத்திட்டு வர்றது. புரியுதா? ரான் ஓவர். அதே வந்து டிரைவ் பை அப்டின்னா என்னன்னா, சீட் சேஞ்ச் பண்ணி மூவிங் வெஹிக்கிள் அப்போ ஷூட் பண்றது. ஓகேவா? ஸோ இது ஒண்ணு இருக்கு. ஸோ அது ஒண்ணு இது பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீட் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறது. அதான் டிரைவ் பை மாஸ்டர் பண்றது. இன்னொன்னு வந்து வெஹிக்கிள் கண்ட்ரோல் வந்து முடிஞ்ச அளவு உங்களோட கம்ஃபர்டபிள் வெஹிக்கிள் எதுவோ அத கண்டுபிடிச்சு, அத கண்ட்ரோல் பண்றது. டிரைவிங் கண்ட்ரோல். அதுவும் மேண்டேட்டரி. அதுக்கு நீங்க ட்ரெய்னிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது நீங்க கொஞ்சம் காஷியஸா இருந்தீங்க அப்டின்னாலே, மேப் அவேர்னஸோட கேம் அவேர்னஸோட இருந்தீங்க அப்டின்னாலே உங்களுக்கு வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து இது நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே உங்களுக்கு மத்தது எல்லாமே ஈஸியா வந்துருங்க. கண்ண தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பாட்டிங் சரியில்ல அப்டின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நானே இப்ப நான் கைரோல இருந்து கைரோ மாத்துனேன். செட் ஆகணும் இன்னும். டிடிக்கு அனலிஸ்ட் இருக்காங்க. யாருன்னு தெரியுமா ப்ரோ? சத்தியமா தெரியாது ப்ரோ. ஒய் ஐ ஆஸ்க்டு பிகாஸ் பெங்களூர் மெனி ஈவென்ட்ஸ் ஸ்லிப்பர்ஸ் ஆர் நாட் அலோவ்ட். ஏன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். பட் இதுக்கெல்லாம் அலோவ்டு ஜி. ரைட்டு நண்பர்களே. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் என்ன ஒரு 2 மினிட்ஸ் 11க்கு வந்து நான் அப்படியே ஸ்ட்ரீமை கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நான் இன்னைக்கு லாஸ்ட்ல வேல்யூ குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். எடுத்துக்கோங்க அந்த வேல்யூவ. போயிட்டு எல்லாம் கிரவுண்ட் பை கிரவுண்டா
கிரிட் பை கிரிட்டா மேப் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மணிக்கணக்கா உக்காந்து கைஸ் மணிக்கணக்கா உக்காந்து நீங்க வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் போயிட்டு கன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து 12 மேட்சா விளையாடிட்டு ஒரு நாளைக்கு 12 மேட்ச் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களோட யாருமே கிடையாது. இந்த 12 மேட்ச்ல விளையாட்டு எப்படி சொல்றது, நீங்க 6 மேட்ச் மட்டும் விளையாடுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 6 மேட்ச்ல வந்து நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் பண்றீங்க, அதை எப்படி ரெப்ளிகேட் பண்றது. இன்னொன்னு மிஸ்டேக் அப்படின்னா வந்து இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 6 மேட்ச் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் வந்து நான் 1v1 விட்டேன், இன்னொரு மேட்ச் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ், 3வது மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நேட்ல போட்டாங்க, 4வது மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதாயிடுச்சு, 5வது மேட்ச்ல இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து மிஸ்டேக் ஒவ்வொரு மேட்சுக்கு மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆனா மேட்சுக்கு மேட்ச் நீங்க மிஸ்டேக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ லெட்ஸே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 1v1 விடுறீங்க, செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ், உங்களுக்கு உங்களால எதுவுமே பண்ண முடியாது, தேர்ட் மேட்ச் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 1v1 விடுறீங்க, ஃபோர்த் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு 1v1 விடுறீங்க, ஃபிஃப்த் மேட்ச் சிக்ஸ்த் மேட்சும் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வகையில உங்களை வந்து டிரைவ் பை பண்ணிடுறாங்க, ரன் ஓவர் பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. இப்போ லெட்ஸே வந்து உங்களை வந்து டிரைவ் பை பண்ணிடுறாங்க, ஓப்பன்ல மாட்டிக்கிறீங்க. செவன்த் மேட்ச் வந்து சாரி சிக்ஸ்த் மேட்ச் வந்து ஃபுல்லா சர்வைவல் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களை நேடு போட்டு கொண்டு வர்றாங்க. இப்படின்னா இப்போ இந்த 6 மேட்ச்லயுமே வந்து ஒரு பேட்டர்ன் உங்களால பார்க்க முடியும். இந்த 1v1 வந்து 3 முறை விட்டுருப்பீங்க. இது வந்து லெட்ஸே இந்த 6 மேட்ச்லயே வந்து ஒரு 36 மேட்ச், 6 நாள் வாரத்துல 7 நாள், ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். 36 நாள் 36 மேட்ச் விளையாடுறீங்க. இப்போ இந்த 36 மேட்ச் இதுவும் நீங்க எதனால செத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால இந்த பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த பேட்டர்னை பார்த்துட்டு அந்த பேட்டர்னை வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நீங்க இண்டிவிஜுவல் லெவலாவும் பண்ணணும், டீம் லெவலாவும் பண்ணணும். அப்படி டீம் லெவலா பண்ணீங்க அப்படின்னாலே டீம்ல வந்து என்ன லேக் ஆகுது. இப்போ லெட்ஸே நிறைய ஒரு 15 30 மேட்ச் ஆடி இருக்கும். இந்த 10 நாள்ல வந்து ஒரு 10 நாள்ல 30 மேட்ச் ரொம்ப கம்மி. ஒரு 5 நாள்ல வந்து 5 நாள்ல ஒரு 50 மேட்ச் ஆடி இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 நாள் 50 மேட்ச்ல இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன்ல வந்து நான் அதிகமா செத்துருக்கேன், நான் நிறைய 1v1 விட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நான் ஓகே நம்ம வந்து க்ளோஸ்ல வந்து கரெக்டா ஆடணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே வந்து லெஃப்ட்ல இருந்து சர்ப்ரைஸா அடிக்கிறான், நான் ஓப்பன்ல வேற ஒருத்தனை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தா லெஃப்ட்ல இருந்து என்ன சர்ப்ரைஸா அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 10 மேட்ச் செத்துருந்தீங்களா, அது வந்து ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், நான் கவர் கான்சியஸா ஆடல அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க மேட்ச்க்கு மேட்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போன மேட்ச் பண்ண மிஸ்டேக் நான் இந்த மேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன், இட்ஸ் அன்அவாய்டபிள். பட் ஃபைண்டிங் அவுட் த பேட்டர்ன் அண்ட் ஒர்க்கிங் ஆன் இட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். புரியுதா? ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பேட்டர்ன்ல நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ சும்மா வந்து அனலைஸ் பண்றோம், ஒரு மேட்ச் 2 மேட்ச் பார்த்துட்டு இந்த மேட்ச்ல நீங்க இதை பண்ணீங்க, அந்த மேட்ச்ல நீங்க இதை பண்ணீங்க, தட் இஸ் நாட் த பேட்டர்ன். பேட்டர்ன் இஸ் 50 மேட்ச் விளையாடுறீங்க, அந்த 50 மேட்ச்ல இந்த ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடந்திருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ரிப்பீட்டடா நடந்திருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபைனல்ஸ் லேன் போய் vlog போடுவீங்களா? போடுவேன் ஜி. ஃபைனல்ஸ் மோஸ்ட்லி வந்து நான் கேஸ்டிங்லேயே இருப்பேன் ஜி. ஆனா இன்னும் எதுவும் கூப்பிடல, அதனால நானும் வந்து எங்க வாய விடணும்னு தோணல, அதனால தான். ஹை ப்ரோ தார், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஐ எம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் இன் க்ளோஸ் ரேஞ்ச் வென் டு ஓப்பன் ஸ்கோப். இருங்க அதுக்கு முன்னாடி வந்து இதை சொல்லிடுறேன். ஸோ நீங்க வந்து பிளேயிங் மேட்சஸ் அண்ட் ட்ரைனிங்கையும் தாண்டி யூ ஷுட் டூ தி போரிங் ஜாப். போரிங் திங்கை வந்து நீங்க அதிகமா பண்ணணும். ஓகேவா? பிளேயிங் இஸ் நாட் போரிங், பிளேயிங் கேன் நெவர் பி போரிங். பிளேயிங்கை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா யூ காட் அனலைசிங். ஓகேவா? திஸ் டைப் ஆஃப் அந்த அனாலிசிஸ்லேயே வந்து யூ காட் 3 டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். இண்டிவிஜுவல் லெவல் அனாலிசிஸ், டீம் லெவல் அனாலிசிஸ், அதுக்கு லெவல்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் அனாலிசிஸ், அப்படி இல்லைன்னா வந்து லாபி அனாலிசிஸ். இப்போ ஆப்போனன்ட்ஸ் வந்து எப்படி மூவ் பண்றாங்க, எந்த பிளேயர் வந்து எப்படி விளையாடுறாங்க. இப்போ ஒரு பிளேயர் ஃபிளாங் ஒரு டீம் கூட ஃபைட் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீம்ல வந்து இப்போ ஆக்சின் மாதிரி ஒரு பிளேயர், ட்ராய் தம்லன்ஸ் கூட ஃபைட் எடுக்கிறோம், ஆக்சின் ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னாலே அந்த ஆக்சின்ன்ற பிளேயர் வந்து குயிக்கா ஃபிளாங் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த டீமை வந்து அப்சர்வ் பண்ணணும், ஆப்போனன்ட் டீமை. இந்த அனாலிசிஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போரிங்கான ஒரு ஜாப், பட் இது வந்து ஏகப்பட்ட இன்சைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஃபாலோயிங் திஸ் அனாலிசிஸ் தேர் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் கால்டு பிளானிங். ஸோ இந்த அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் வர்ற அவுட்புட்டுக்கு வச்சு நீங்கள் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். பிளானிங்கில் வந்து
வி ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளானு முதல்ல வந்து கேமை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம் அந்த கேம் பிளான் வந்து உங்களுக்கு ஷுட் ஹேவ் ஏபிசி அண்ட் இந்த ஏபிசி பிளான்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியணும் நாட் ஒன்லி த ஐஜெல் இப்போ ஃப்ளைட் பார்த்து இங்கே விழுந்தா நம்ம இந்த இடத்துல வந்து ட்ராப் எடுக்க போகிறோம் இந்த ட்ராப்ல இருந்து நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு ரொட்டேஷன் போட போகிறோம் இந்த ஜோனுக்கு நம்ம இந்த சைடு வந்து இந்த சைடு வழியாக ரொட்டேட் பண்ணுவோம் இந்த ஜோனுக்கு இந்த சைடு வழியாக ரொட்டேட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் அ பிளான் அந்த பிளான் வந்து உங்கள் கேம் பிளேயர்ஸுக்கும் டீம்மேட்ஸுக்கும் தெரியணும் கேம் பிளான் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் அது சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் உட்காந்து மேக் பண்ணணும் ஸோ ஒரு பர்டிகுலர் டீமை வந்து நான் பிளாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த சோலோ பிளேயரை வந்து என்னால் எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் ஸோ அனலைசிங் அண்ட் பிளானிங் ஆர் ஹைலி போரிங் பட் தீஸ் டூ திங்ஸ் வில் ரீப் யூ த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுற மேட்சஸ்ல இருந்தும் நீங்கள் பார்க்குறதுல இதை தாண்டி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸோ நிறைய டீம் வந்து லேக் ஆகிறதே வந்து இந்த லேர்னிங்ல தான் தே டோன்ட் நோ நியூ திங்ஸ் விச் ஆர் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஐஸ் பை தேர் ஆப்போனன்ட்ஸ் ஸோ லேர்னிங் இந்த மூணு தான் செம போரிங் அதுவும் லேர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஜாலியாக பண்ணலாம் இன்ட்ரெஸ்டோட பண்ணலாம் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங் அண்ட் லேர்னிங் ஆர் வே மோர் போரிங் தென் பிளேயிங் கைஸ் ஸோ யூ ஷுட் பி ரெடி டு டூ த போரிங் ஒர்க் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி ட்ரைனிங் இது ஒன்று எடுத்துக்கோங்க ட்ரைனிங் கூட பண்ணிடுவாங்க இந்த அனாலிசிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு அனலிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு இந்த பிளானிங் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோச் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு பட் இந்த லேர்னிங்ன்ற மேட்ரு வந்து தி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் இதை வந்து நீங்க நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும் பிளேயிங் அண்ட் லேர்னிங் ரெண்டும் ஸோ these are the things that you should focus be ready to do the boring work அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து என்னால் அட்வைஸ் போட முடியாது நான் போய் தூங்குறேன் இத்துடன் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் வந்து முடிகிறது ஐ எம் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் இன் க்ளோஸ் ரேஞ்ச் வென் டு ஓப்பன் ஸ்கோப் ப்ரோ ஓ ஸ்கோப் க்ளோஸ்ல ஏன் ப்ரோ ஸ்கோப் ஓப்பன் பண்ணுறீங்க கிராஸ் ஏர்ல அடிங்க ஜி யூஎம்பி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஜி க்ளோஸ்ல நீங்கள் எப்போ வந்து ஸ்கோப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சந்துல வந்து வீட்டுக்குள்ள ஒரு எனிமி இருக்கான் அவனை ஜன்னல் வழியா நான் அடிக்க போறேன் ஜன்னல் சைடு வந்து நான் ஸ்கோப் ஓப்பன் பண்ணாதான் என்னோட புல்லட் ஸ்ப்ரெட் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைம்ல ரெட் டாட் ஸ்கோப்பிங் பண்ணுங்க மற்றபடி க்ளோஸ் ரேஞ்சிலலாம் வந்து டோன்ட் ஸ்கோப் அதான் நான் சொல்லுவேன் அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் உங்களுக்கு நீங்க க்ளோஸ்ல வரும்போது ஸ்கோப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஈஸியா அடிச்சிருவாங்க ஆப்போனன்ட்ஸ் உங்களை ஓகேவா சரி ஓகே ஃபைனல்ஸ் லேண்ட் வ்ளாக் போடுவீங்களா டெஃபினெட்லி 100% 100% சிஜிசி லேன் எப்படி நான் விளாக் போட்டேன் ஆனால் சிஜிசி லேன் வந்து நான் ஒரே ஒரு விளாக் மட்டும் தான் போட்டேன் ஒரே ஒரு நாள் போயிட்டு ஒரே ஒரு விளாக் மட்டும் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சு அது மட்டும் தான் போட்டேன் பட் இந்த முறை ஆல் 3 days 3 vlogs ஆல் த திங்ஸ் கவர்ட் ஓகேவா முடிஞ்ச அளவு ஓகே வித் தட் பீயிங் செட் தேங்க்யூ டேக் டாடா பை பை பீஸ் அவுட் அண்ட் குட் நைட் மக்களே ஓகே இத்துடன் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ் முடிகிறது நாளை உங்களை சந்திக்கிறேன் டில் தென் திஸ் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் தேங்க்யூ டேக் டாடா பை பை பீஸ் அவுட் அண்ட் குட் நைட் இஸ் ஓகே பீஸ் அவுட்